யோசிச்சு பாருங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு ரிங்கு கிடைக்குது. அதுல ஏகப்பட்ட அமானுஷமான பவர்ஸ் இருக்கு. இதனால நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறீங்க. அந்த ரிங் ஒன்றும் சாதாரணமான ரிங் இல்ல, அது ஒரு பயங்கரமான ரிங். அதுல ஒரு டீமனே இருக்கும். அந்த டீமனால என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, அதே மாதிரி நம்ம ஹீரோ எப்படி ஓவர் பவராமன்னா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அனிமேல பார்க்கலாம். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் இது உண்மையிலேயே ஒரு டிஃப்ரெண்டான அனிமேவா உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அப்படியே நீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதே மாதிரி அனிமேஸ் தான் உங்களால பார்க்க முடியும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்ல எல்லா திசையிலும் வாரோட போர்க்களமா இருக்கு. நீங்க இந்த சைடு பார்த்தா வாரு, அந்த சைடு பார்த்தா வாரு. இதே மாதிரி தான் அங்க நிலைமை நிலவின இருக்கு. இங்க இருக்க ஆளுங்களாம் எதுக்கு சண்டை போடுறமே தெரியாம அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு இருக்காங்க. அங்க இருக்க கிங் தான் இதுக்கு எல்லாமே காரணம். அந்த கிங்கோட பேரு கிங் வாய்ஜூ. அந்த கிங்கும் 50,000 சோல்ஜரை அந்த வார்ல அனுப்புனாரு. ஏன்னா அவருக்கும் மானோலா இருக்குல்ல, இதனால அவரும் சண்டை போட இறக்குனாரு. அங்க இருக்க வாரியர்ஸும் அந்த கிங்கை போட்டு தள்ளலான்னு போவாங்க. இருந்தாலும் ஆப்போசிட்ல இருக்க கிங் வந்து எப்படியும் அங்கிலேருந்து தப்பிச்சிடறாரு. இதனால அந்த கிங்க தோத்து போயிடறான். ஏன்னா அவனை பிடிக்க முடியல. இதனாலேயே அவனையும் எரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அவனும் என்ஜின் இருக்கும் போதே சொல்றான், ஹேய் நீங்க வந்து பாத்துருங்க, என்ன நான் திரும்ப வருவேன் உங்க எல்லாரையும் கொல்றதுக்கு. ஏன்னா நான் தான் கடவுள். இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இப்ப எவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே ஒரு ஹிஸ்டரி தான். இதெல்லாம் ஒரு டீச்சர் அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லு இருக்காரு. அங்க இருக்க கேர்ள்ஸ் இதெல்லாம் கேட்கறாங்களோ இல்லையோ, அந்த அழகான டீச்சரை நல்லா சைட் அச்சுன்னு இருக்காங்க. ஏய் அந்த டீச்சரை பாத்தியா, இவ்வளவு ஹாட்டா இருக்காரு, அதுவும் இல்லாம ரொம்பவே அழகா இருக்காரு. இவர் வேற ஒரு சேர்மன், இவர் வந்து பைக் லைன்ல இருந்து வந்திருக்காரு இப்படின்னு அவங்களும் அதை பத்தி எல்லாம் பேசின்னு இருக்காங்க. இப்பதான் அந்த டீச்சரும் ஒரு ஸ்டாச்சுவை காட்டுறாரு. இந்த ஸ்டாச்சு தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கதையில எஞ்சி போன அந்த பர்சனு. அதாவது அவங்க கூட சொல்லியிருப்பானு இந்த மாதிரி கடவுள்னு, அவன் தான். இந்த ஸ்டாச்சுவை கண்டுபிடிச்சோன்னே அங்க இருக்க கவர்மெண்டே ஆடி போயிட்டாங்க. இப்படி அவரும் அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல இருக்கும் போது அங்க இருக்க எல்லாருமே அந்த ஸ்டாச்சுவை தான் உத்து பார்த்துன்னு இருப்பாங்க. அப்பதான் நடுவில் இருக்க பொண்ணும் அங்க இருக்க ஒரு ரிங்கை பாக்குறா. ஆமா அந்த ஸ்டாச்சுவோட கையில ஏதோ ஒரு ரிங் இருக்கு, அது என்னது? ஏய் நீ வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருக்க. ஏன்னா இந்த ஸ்டாச்சுவே இதுக்காக தான் செஞ்சிருக்காங்க. எல்லாரோட கண்ணும் அந்த ரிங்ல பண்ணணும், அதுக்காக தான். ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஹை டீட்டெயில் உள்ள ஒரு ரிங்கை யாருமே தயார் பண்ணதில்லை. இந்த ரிங்ல ஹை டீட்டெயிலிங் இருக்கனாலே லூயிசனுக்கு இது ஒரு பொக்கிஷமான ரிங்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணு கேக்குறா, அப்போனா இந்த ஸ்டாச்சுவை உங்க குரூப் தான் கண்டுபிடிச்சாங்களா என்ன? இல்ல இது யார் கண்டுபிடிச்சா இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த ஸ்டாச்சுவை பத்தியும் அந்த ரிங்கை பத்தியும் நிறையவே கொஸ்டின் கேட்கறான். இந்த ரிங் எதுக்கு அந்த லூயிஸ்வானுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு? எனக்கே தெரியாது, ஏன் எக்ஸ்பர்ட்டுக்கே தெரியாது. அவங்களே இது வரைக்கும் ரிசர்ச் தான் பண்ணிருக்காங்க, அவங்களாலேயே இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணும், அப்படின்னா இது வந்து கண்டிப்பா அவரோட வெட்டிங் ரிங்கா தான் இருக்கும். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அங்க இருக்க ஹோல் கிளாஸ்மே அவளை பார்த்து சிரிச்சுன்னு இருக்காங்க. பின்னாடியே 2 பேர் இருக்காங்க. அங்கேயே குண்டா இருக்கானே இவன் தான் லூசிஃபாய். இவனும் நம்ம ஷார்ட் ஆஃப் ஃபுஜாயின்னு கூப்பிடலாம். இவனும் சொல்லிருக்கான், இந்த மாதிரி நம்ம கண்டிப்பா அந்த ட்ரெஷரை நம்மளுக்கு சொந்தமாக்கலாம். ஆனா இதை என்னால ஒண்டி தனியா செய்ய முடியாது, அதுக்கு நீயும் தான் ஹெல்ப் பண்ணும். இப்போ ஒருத்தனை காட்டுறாங்களே, இவன் தான் நம்ம கதையோட ஹீரோவே. ஏய் என்ன கூப்பிடுற, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? இந்த வேலைக்குலாம் என்னால வர முடியாது. என்னது நீ செய்யற வேலைக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? அந்த வேலையை செய்யறதுக்கு நீ ஏன் கூட வேலை செய்யலாம். நான் வந்து அதுக்கும் மேல உனக்கு பணம் தருவேன். ஆனா நீ செய்ய வேண்டிய ஒரே வேலை நான் சொல்றது எல்லாத்தையும் பண்ணணும். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ஆளுக்கும் இது வந்து நல்லதா தான் தெரியுது. இதனாலே அவனும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அவனும் அவனோட மதரை பார்க்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பான். இவங்க அம்மாவோட நிலைமையும் ரொம்பவே மோசமா இருக்கு. அதுவும் மேல அவங்க ஒரு சோகத்துல இருக்காங்க. இவங்களும் ரொம்பவே சோகமா இருக்காங்க. ஏன்னா கடந்த 5 வருஷமா இவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் கூட இவங்க அப்பா அனுப்பவே இல்லை. உங்க அப்பா வந்து இங்க இருந்திருந்தா எவ்வளவு பெரிய பிரச்சனை உன் தலையில இருந்திருக்காது. ஆமா உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி அப்பா வந்து மவுண்டன்ல அந்த தோன்ற வேலைக்கு போயிருக்காரு. அது வந்து ஒரு பெரிய வேலை, வர்றதுக்கே எப்படி லேட் ஆகும். இவங்களும் இப்படி பேசின்னு இருக்க அங்கேயே ஒரு நர்ஸும் வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. இதனாலேயே அவங்க 2 பேருமே வெளில போறாங்க. இப்போதான் அந்த நர்ஸே சொல்லுது, இந்த மாதிரி நீ உண்மையை அவங்க அம்மாவை பாத்துக்கணும்னு நினைச்சா நீ வந்து காசை பே பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க கையில நிறைய டைம் இல்லை. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் அங்க ரொம்பவே சோகமாயிடுறான். ஏன் நம்ம அவனோட கண்ணை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அவன் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கான்னு. இவனும் உள்ள போயிட்டு, மாம் நான் வந்து வேலைக்கு போறேன் இப்படி சொல்லிட்டு அவனும் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வரான். இவனும் வெளில வந்தோடனே அந்த பூஜாய்க்கு தான் கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த பத்தி கேட்கறான். நெக்ஸ்ட் சீன்ல இதனாலேயே நம்ம பூஜாயை சந்திக்கலான்னு அவனும் ஒரு ஏரியாவுக்கு வருவான். இவனும் அங்க நோட்டீஸ் பண்ணிடுறான். ஏன்னா சாதாரணமாவே இங்க கம்மியான ஆளுங்க தான் இருப்பாங்க, இன்னைக்குன்னு பார்த்து இங்க அதிகமான ஆளுங்க இருக்காங்க. அப்பதான் நம்ம பூஜாயும் ஒரு டப்பா வந்து அதுக்குள்ள இருக்க ரிங்க காட்டுறான். இதை வந்து நீ போடு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கும் தெரியுது இது வந்து அதே ரிங்கு தானே. ஏய் இது வந்து அந்த ரிங்கு தானே, இதை வந்து நீங்க திருநீங்களா என்ன? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொல்றதை ஒண்டி பண்ணு. இந்த மாதிரி இந்த ரிங்கை உன்னோட கையில போடு. இருந்தாலும் நம்ம ஆளு வந்து அந்த ரிங்கை போட மாட்டேன்னு தான் சொல்லிருக்கான். அப்பதான் அங்க இருக்க ஒரு பேடஸான ஒரு பொண்ணு வந்துட்டு, ஏய் நீ வந்து இந்த ரிங்கை போடுவியா இல்லையா இப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஆளே அங்க உருகி போயிடுறான். இப்படி வேணும் அந்த பொண்ணை பத்தி எல்லாம் யோசனை இருக்க. அப்போதான் அந்த குண்டனை சொல்றான், ஏய் நீ வந்து ஒரு விஷயத்த நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஒண்டி இந்த ரிங்கை கையில போட்டனா உங்க அம்மாவோட சர்ஜரியை நான் உனக்கு ஃப்ரீயாவே பண்ணி தரேன்.
இதனாலேயே அவனுக்கும் வேற வழியே தெரியல. இதனாலேயே அவனோட மனசை கல்லாக்கிட்டு அந்த ரிங்கையும் போடுறதுக்காக அவன் போறான். இவனும் அங்க இருக்க ரிங்கை அவனோட கையில போடலான்னு போவான். அங்க இருக்க எல்லாரோட மூஞ்சுமே அங்க மாற ஸ்டார்ட் ஆகுது. நம்மளும் அந்த ரிங்கை அவனோட கையில போட்டுறான். இதை பார்த்து அவங்க எல்லாருமே அப்படியே ஆச்சரியத்துல ஒஞ்சி போயிடுறாங்க. அங்க இருக்க ஆளுங்களும் அப்படியே பார்த்துன்னு இருக்காங்க. இந்த ஆளுங்க ஒண்ணுமே நடக்கல. இதனாலேயே அவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம பிளான் எல்லாமே வேஸ்டா போச்சு. அங்க இருக்க ஆளுங்களும் ரொம்பவே கோவமாயிடுறாங்க. ஏன்னா ஃபுஜாய் சொன்னபடி பார்த்தா இது ஒரு டெவில் ரிங். இதை போட்டவனே ஏதாச்சும் ஒரு தப்பான விஷயம் நடக்கும், இல்லைன்னா டெவில் வந்து பக்கத்துல வரும். ஆனா இங்க வந்து ஒரு விஷயமே நடக்கல. இப்பதான் நம்ம ஹீரோவும் அந்த குண்டனை பார்த்து கேட்கறான், ஹேய் நீ சொன்ன வாக்க காப்பாத்துவல? புரியுது, உங்க அம்மாவோட சர்ஜரியை நானே பண்ணி தரேன். இதை கேட்டோன்னே தான் நம்ம ஆளுக்கு உயிர் மேல உயிரை வருது. இப்படி இவனும் யோசனை இருக்க இவனுக்கு பயங்கரமா வலிக்குது. இவனும் அப்படியே வயிற பூச்சின்னு அங்கே உட்காந்துக்கிறான். அவனோட மூஞ்சும் அப்படியே மாற ஸ்டார்ட் ஆகுது. இதை பார்த்து அந்த குண்டனும் கேட்கறான், ஹேய் நீ நல்லா தானே இருக்க? இவனும் இப்படி கேட்கும் போது இப்பதான் அவனோட வாயை இவன் நோட்டீஸ் பண்றான். பார்த்தா அவனோட வாயில ஏதோ ஒரு வித்தியாசமான கிரியேச்சரும் உட்காந்து இருக்கு. இப்படி இவனும் அந்த கிரியேச்சரை பார்த்துன்னு இருக்கும்போது அந்த கிரியேச்சரும் அவனோட வாயை விட்டு வெளில வருது. இதை பார்த்து நம்ம ஃபுஜாயும் அங்கிலேருந்து செம்ம ஸ்பீடா தப்பிச்சிடறான். இப்பதான் அங்க இருக்க ஆளுங்களும், ஹே ஃபுஜாய் உன்னோட கையை பாடுறா. இப்பதான் அவனே அவனோட கையை பாக்குறான். பார்த்தா லெஃப்ட் ஹேண்டே அங்க இல்ல. நம்ம ஃபுஜாயும் அதை பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான். ஏன்னா நம்ம ஃபுஜாயோட கை வந்து செம ஸ்பீடா வெட்டியிருக்காங்க. ஏன் அவனுக்கே தெரியல இந்த மாதிரி கை வெட்டின விஷயம். ஆனா நம்ம ஃபுஜாய் அந்த துண்டான கையே பார்த்துன்னு இருக்கானா. இதனால அவனுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அவனும் அங்கேயே மயங்கிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோவும் அங்க வாந்தி எத்தனை இருக்கான். ஏன்னா வாயிலேருந்து ஏதோ ஒரு கிரியேச்சர் வந்திருக்குல, அதனால்தான் இப்படி இவனும் வாந்தி எத்தனை இருக்க. அங்கேயே அந்த கிரியேச்சரும் ஒரு ரெட் டெவிலா மாத்து. அந்த டெவிலும் அங்க இருக்க ஆளுங்களை பார்த்து நின்று இருக்கு. அந்த டெவிலும் அதோட வித்தியாசமான பவர் வச்சு அங்க இருக்க ஆளுங்களை கொன்னு இருக்கு. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த பொண்ணும் அந்த ரிங்கை எப்படியாச்சும் எடுக்கலான்னு பாக்குறா. இருந்தாலும் அவ எவ்வளவு ஃபோர்ஸ் போடுறா. இருந்தாலும் அந்த ரிங்கை வெளியிலே வர மாத்து. வெளியில வர்றதை விடுங்க, அந்த ரிங்கை ஆட கூட மாத்து. இப்படி அந்த பொண்ணும் எத்துன்னு இருக்கும் போது பின்னாடியே அந்த டெவில வந்தது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லி அவன் முன்னாடி வந்துடுறான். இப்படி இவனும் அந்த டெவில் முன்னாடி நிற்கும் போது அந்த டெவிலும் இவன் மேல அட்டாக் பண்ணலான்னு. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் புரியுது, அவ்வளவுதான் நான் வந்து இங்கே சாக போறேன். இதனாலேயே அவனும் பின்ன திரும்பிட்டு அவனோட ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றின்னு இருக்கான். இதெல்லாம் சொல்ல போனா அவனோட ஆசை இல்ல, அவங்க அம்மாக்காக தான் இதெல்லாம் பண்றான். நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், அப்படி நம்ம ஒண்டி இங்கே இருந்து போயிட்டா இந்த மாதிரி நாங்க ரெண்டு பேரும் ஒரு லவ்வர்னு சொல்லிப்பாங்க எல்லாருமே. அட்லீஸ்ட் இந்த நியூஸ் வெளில தெரிஞ்சாவாச்சு எங்க அம்மாக்கு கொஞ்சமாச்சு நிம்மதியா இருக்கும். இந்த மாதிரி என்னோட சோசியல் லைஃப்ல நான் கொஞ்சமாச்சு சந்தோஷமா இருந்தேன்னு. அந்த டெவிலையும் இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணலான்னு திடீர்னு பார்த்தா ஒரு பர்சன் வந்து இவங்க ரெண்டு பேரை காப்பாத்துறான். ஏய் நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமா நீங்க கிசாச்சின்னு இருக்கீங்க பைத்திய மாதிரி, உங்களுக்கு வந்து உயிர் மேல பயம் இருந்துச்சுன்னா இங்கிருந்து ஓடி போயிடுங்க. இதை பார்த்து அந்த பொண்ணும் நம்ம ஹீரோவை இழுத்துன்னு பயங்கரமா ஒண்ணு இருக்கு. அந்த பர்சனும் அந்த டெவில் மேல பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பான். இருந்தாலும் அந்த கை ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிடுது. அந்த டெவிலும் அந்த பர்சன் மேல அட்டாக் பண்ணிருக்கு. இதை பார்த்து இவங்களும் அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவும் அதை பத்திலும் யோசனை இருக்கான். ஏன்னா இவன் வாயிலேருந்து தானே அந்த டெவில் வந்திருக்கு. அதுவும் இல்லாம இவன் கண்ணு முன்னாடியே அந்த டெவில் வந்து அங்க இருக்க ஆளுங்களையும் கொண்டு போட்டிருக்கும். இதனால பையனுக்கு அங்க ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுது. இருந்தாலும் எப்படியும் இவன் கண்ட்ரோல் பண்ணி நார்மல் ஆயிடுறான். நம்ம ஹீரோவும் மனசுல யோசிக்கிறான், இந்த மாதிரி அந்த குண்டனோட அடி பார்த்தா அவன் வந்து கண்டிப்பா செத்துட்டு இருப்பான். அதுவும் இல்லாம என்ன காப்பாத்தின அந்த பர்சன் அவனும் அந்த டெவில் கையிலே செத்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த குண்டனை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. ஏன்னா அவன் ஒண்டி செத்துட்டானா என்னோட அம்மாவை யாரு காப்பாத்துவா, அதுவும் இல்லாம எனக்கு யாரு காசு தருவா. இப்படி இவனும் யோசனை இருக்க அந்த பொண்ணும், ஏய் உன்னோட பேரு ஜோன் ஜுவான் தானே, வா என்னோட ரூமுக்கு போலாம் இப்படின்னு இவங்களும் ஒரு ஹோட்டலோட ரூமுக்கு போறாங்க. அதுவும் ரொம்பவே ஒரு காஸ்ட்லியான ரூமு. இதை பார்த்த நம்ம ஹீரோவும், ஏய் நான் வந்து உன்னை அப்புறமா சந்திக்கிறேன். இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பூச்சி இழுத்துது. இப்போதான் அதோட கார்டை கொடுக்குது, என்னோட பேரு ஜின்ஜுவான், ஆனா நீ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் தான். ஏன்னா நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி நான் உனக்காக ஒரு காஸ்ட்லியான ஒரு ரூமையும் புக் பண்ணிருக்கேன். ஆனா நீ ஒரே ஒரு பர்சன். இது வரைக்கும் என்னை பார்த்து யாருமே நான் உன்னை அப்புறமா சந்திக்கிறேன்னு சொன்னதே இல்லை. ஆனா நீ ஒரே ஒருத்தன் தான் இப்படி சொல்லியிருக்க. ஆனா நான் அதை அப்புறமா வச்சுக்கிறேன். ஆனா நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா இந்த மோதிரத்துக்காக தான். இந்த மோதிரத்தை காட்டு இப்படின்னு அவளும் அந்த கையை போச்சு அங்க பெஞ்சு மேல வைக்கிறான். ஏய் கொஞ்சம் பொறுமையா பண்ணு. ஏய் என்ன நீ வந்து மறந்துடல இந்த மாதிரி உலகத்துல என்னென்ன நடக்குது. ஆனா நீ வந்து என்ன கிஸ் பண்ணிருக்க. அது வந்து நான் எது கிஸ் பண்ணனா இந்த மாதிரி நான் எப்படி இறக்க போறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் எங்க அம்மாக்காக தான் நான் இதை பண்ணினேன். ஏன்னா நான் இறக்கும் போது நான் வந்து சிங்கிளா சாவுறேன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்படி நான் ஒண்டி கிஸ் பண்ணி சேர்த்துருந்தா எங்க அம்மாக்கு ஒரு விஷயமாச்சு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நான் வெட்டியா சுத்தாம ஒரு பொண்ணு கூட ஜாலியா வச்சிருந்தேன்னு அவங்களும் இதனால அவ்வளவு சோகமா இருந்திருக்க மாட்டாங்க. அப்போனா நீ வந்து யோசிச்சுக்கோ, இந்த மாதிரி நான் உன் மேல கருணையை காட்டியிருக்க மாட்டேன். ஏதோ உன் கையில ஒரு ரிங் இருக்கு அதனால தான் நான் கருணையை காட்டினேன். இல்லைன்னா அந்த மாஸ்டர் கையில செத்து போன்னு விட்டுருப்பேன். இவெல்லாம் அந்த ரிங்கை எக்ஸாமின் பண்ண இருக்கும் போது இப்பதான் அவளுக்கே புரியுது இந்த ரிங் வந்து அவனோட ஃபிங்கரோட பயங்கரமா அட்டாச் ஆயிருக்கு. இதெல்லாம் அவளும் அவளோட டைரியிலயும் நோட் பண்ணி வைக்கிறான். இப்பதான் அவளே கேட்கறான், இந்த மாதிரி நீ சின்ன வயசுல ஏதாச்சும் ஒண்ணு முழுங்கினியா என்ன? ஏய் நீ வந்து என்ன கேட்கற எங்கல? அப்பனா நீ என்ன யோசிக்கிற? அப்பனா நானும் ஒரு மாஸ்டர் நினைக்கிறேன் என்ன? அப்படி நான் ஒன்னி மாஸ்டரா இருந்தேன்னா உன்னையும் நான் சாப்பிட வாய்ப்பு இருக்கு இப்படின்னு இவனும் பயமுத்த அந்த பொண்ணும்,
ஹேய், நாங்கள் வந்து ரிப்போர்ட்டிங் படி பார்த்தா நாங்கள் வந்து உயிருக்கு கூட பயப்பட மாட்டோம், நாங்கள் வந்து ரிஸ்க் எடுப்போம். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் இப்போதான் நம்ம ஹீரோக்கே புரியுது இந்த பொண்ணு சொல்றதுதான் உண்மைதான். ஏன்னா அந்த இடத்துல அந்த டெவில் வந்தோடனே இந்த பொண்ணு அந்த டெவிலை பார்த்து பயப்படாம அதை பற்றியே ரிப்போர்ட்டிங் எழுதியிருந்தா. இருந்தாலும் அந்த பொண்ணு இவன் கையில் ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கான்னு தேடின்னு இருக்கான். இதனாலே அவளும் அவனோட ஷர்ட்டை அவுக்கலான்னு பார்க்குறா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் வேணான்னு சொல்கிறான். இதனாலே அந்த பொண்ணும் அங்கே இருக்க ஒரு பொருளை வச்சு மண்டையிலே ஆச்சு விட்டது. இதனால நம்ம ஹீரோவும் அங்கேயே மயங்கிறானா. இதை பார்த்த இவளும் இப்போதான் சான்ஸ், இதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும் இப்படின்னு அவளும் ஃபோட்டோ எடுக்கலான்னு ஃபோன் எடுக்கிறா. பார்த்தா அங்கே ஃபோனே இல்லை. இப்போதான் இதுக்கே ஞாபகம் வருது, இந்த மாதிரி ஓடி வரும்போது எங்கேயோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதனாலே அவளும் தேட போயிடுறா. இப்படி இவ்வளோ போனக்கப்புறம் நம்ம ஹீரோவோட கனவுலையும் அந்த டெவில் வந்து சொல்லுது, ஹேய், நீ வந்து என்னை விட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? நீ எங்கே போனாலும் நான் உன் பின்னாடியே தான் இருப்பேன். ஏன்னா உன் கையில் ஒரு ரிங் இருக்குல்ல, நீ அதை எப்போ வரைக்கும் போட்டுன்னு இருக்கியோ என்னால் உன் கையில் எப்போ வேணால் கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் என்னால் உன்னை தேடவும் முடியும். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் பயந்து எழுந்துக்கிறான். பார்த்தா முன்னாடியே போலீஸ்லாம் நிற்கிறாங்க. அந்த போலீஸ்காரங்களும் இது வரைக்கும் கொலை பண்ணது எல்லாமே இவன் தான் பண்ண நினச்சின்னு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவை அவங்க கைதும் பண்ணிடுறாங்க. அதுவும் இல்லாமல் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஒன்றுமே புரியல, என்னடா இது, நான் எதுவுமே பண்ணல, ஆனால் என்ன இவங்க பூச்சி வச்சிருக்காங்க, நான் வந்து எப்படி இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரி நான் ஒரு இன்னோசென்ட்டுன்னு நான் வந்து இவங்க கையில் எப்படி சொல்கிறது? ஏன்னா டெவில் தான் எல்லாரையும் கொன்னுச்சு, அதுக்கு ப்ரூஃப் வேணும். இதனாலே நம்ம ஹீரோ கையிலையும் வேற வழியே இல்லையா. இதனாலே அவனும் ஜின்ஜாயினோட பேர் எடுத்துறான். அந்த பொண்ணு ஒரு ரிப்போர்ட்டர், அவ கையில கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கும். ஓ, அந்த பொண்ணை பத்தி கேட்குறியா? இதனாலேயே அந்த போலீஸும் ஒரு ரூமுக்கு இவனை எடுத்துன்னு போறாங்க. அங்க தொந்து பார்த்தா நம்ம லின் ஜாயின் அங்க இறந்து போய் கிடக்குறா. ஏன்னா இவங்க எத்தனை வந்தது டெத் ரூம், அங்கே இறந்து போனவங்க தான் இருப்பாங்க. என்னோட டெட் பாடியை தான் காட்டுறாங்க. இவங்களும் அதே தான் பார்த்துன்னு இருக்காங்க. ஹேய், இப்பயாச்சும் புரியுதா? நீ வந்து எவ்வளோ நேரமாக சொன்னது எல்லாமே போய் தானே? ஏன்னா நாங்கள் இந்த பொண்ணோட பாடியை அந்த கிரைம் சீனத்தில் தான் நாங்களே பார்த்தோமே. அப்போனா நீ எவ்வளோ நேரம் எங்கள் கையில் சொன்னது எல்லாமே போய் தானே? ஆமாம், இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைதான். நீங்கள் தான் உண்மையான ஷெர்லாக் ஹோம்ஸ். ஹேய், நீ இதை பற்றிலாம் பேசுகிறத விடு, நம்ம வந்து ஒர்க்கில் நம்மளோட கவனத்தை செலுத்தணும். இதே மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிவா, நம்ம ஒர்க்குக்கு போகலாம் இப்படின்னு அதுவும் அங்கேருந்து போயிட்டு இப்படி அதுவும் போயின்னு இருக்கும்போது அங்கே நம்ம ஆளுக்கும் ஒன்றும் புரியல. இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலையே, ஆனால் இவங்க எதுக்கு என் மேலே சந்தேகப்படுறாங்க? இதனாலேயே அந்த டெட் பாடி மேலே இவனும் கையை வச்சே சொல்கிறான், ஹேய், நான் வந்து யாரையுமே கொல்லலை, உனக்கும் தெரியும், மரியாதையை எழுதுரு இப்படின்னு இவனும் அந்த டெட் பாடியை பைத்தியம் பூச்ச மாதிரி ஆட்டின்னு இருக்கான். இதை பார்த்த அந்த மேல் ஆஃபீஸரும், ஏய், இவனுக்கு வந்து பைத்தியம் போச்சிச்சா என்ன இப்படின்னு அவனும் அங்கே போய் பொச்சிக்கிறான். என்ன நீ வந்து இப்படிலாம் சொன்னா நீ என்ன க்ரைம் பண்ணலன்னு அர்த்தமா? க்ரைம் பண்ணவங்க எல்லாருமே இப்போ தான் சொல்கிறாங்க, மரியாதை போய் உட்கார்றா இப்படின்னு ஒரு வண்டியில் இவனை போட்டுடுறாங்க. நம்ம அளவு உள்ளே உட்காந்து யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணலையே, ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறது இப்படின்னு இவனும் தலையை பூச்சின்னு இருக்க. அப்போ தான் அந்த மாஸ்டரோட குரல் கேட்குது, என்ன சாவ விரும்பலையா நீ? பார்த்தா அந்த மாஸ்டரும் கனவுல இவன் முன்னாடி வந்து நிற்குது. இதை பார்த்த நம்ம ஆளும், ஏய், நீ தானே எல்லாரையும் கொன்ன, ஆனால் பள்ளி எல்லாமே ஏன் மேலே வருது, அப்படி நீ என்ன பண்ணுற? எல்லா பள்ளியும் ஏன் மேலே வருது, இப்போ நான் எங்கே போகிறது? எப்படி பார்த்தாலும் நான் யாரையுமே கொல்லலை. ஏய், என்ன நீ வந்து இங்கேருந்து தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணுறியா? நீ தப்பிச்சாலும் நீ வந்து எப்படி மாட்டிப்ப. உன்னால் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியும்னா அது நான் ஹெல்ப் பண்ண வேண்டி தான் உன்னால் தப்பிச்சே போக முடியும். அப்படி நீ தப்பிக்கணும்னு நினச்சா என்னை வந்து உன்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ண விடு. என்ன தயாராக இருக்கியா? நான் வந்து இங்கே இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறேன், அப்புறம் நீ இங்கேருந்து ஈஸியாகவே தப்பிச்சே போயிடலாம். என்னது போட்டு தள்ளுவியா? நான் வந்து இங்கே செத்து போனாலும் பரவாயில்ல, உன்னை வச்சு நான் யாரையுமே கொலை பண்ணக்கூடாது. அதுவும் கெட்ட வந்துட்டு ஒரு மாதிரி சிச்சுன்னு இருக்கு. ஹேய், என்ன நினைக்கிற? இந்த மாதிரி நீ வந்து உன்னோட பாடியை எனக்கு டேக் ஓவர் பண்ண விட மாட்டியா? ஆனால் நீ எப்படியோ இதுக்கு வந்து ஒத்துப்ப. ஏன்னா இந்த ரிங்கு உன் கையில் இருக்கிற வரைக்கும் என்னால் எப்போ நான் உன்னை கான்டாக்ட் பண்ண முடியும். ஏய், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் யாரையுமே கொல்ல மாட்டேன். அதுவும் நீ கண்ட்ரோல் பண்ணி நான் யாரையும் கொல்ல விரும்பலை. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீயாவே ஒரு நாள் என்னை கூப்பிடுவேன். இந்த ரிங் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உன் பின்னாடியே தான் இருப்பேன். நான் இப்போ வேணால் இங்கேருந்து போகிறேன், ஆனால் நான் எப்பயுமே உனக்காக காத்துன்னு இருக்கேன். இல்லை, நான் வந்து யாரையும் கொலை பண்ணல, அதுவும் இல்லாமல் நான் உன்னோட வார்த்தைகளை அக்ரி ஆக மாட்டேன் இப்படின்னு உள்ள இவனும் கத்தின்னு இருக்கனால வெளியில் இருக்கவங்களும் வந்துட்டு, ஏய், என்னடா ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தாங்க. அவன் வண்டி தனியாக புலம்பின்னு இருக்கான். இவங்களுக்கும் ஒன்றும் புரியல, அவனும் அப்படியே தான் பார்த்துன்னு இருக்கான். அப்போ தான் அந்த பொண்ணு வந்துட்டு, டைம் ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு டைம் இல்லை, நம்ம வந்து இங்கேருந்து போகலாம். இதனாலே அவங்களும் வண்டியில் உட்காந்து அங்கே போயின்னு இருக்காங்க. இவங்களும் அங்கே போயின்னு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் அவனோட மனசுலேயே யோசிக்கிறான், அப்படி என்ன ஒண்டி கோர்ட்டில் எடுத்துன்னு போய் விட்டா அவ்வளோதான், நான் அதை கொலை பண்ணேன்னு எல்லாருமே நிரூபிச்சிருவாங்க. ஏன்னா அந்த மாஸ்டருக்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை. அதுவும் இல்லாமல் கோர்ட்டுக்கு போனால் கண்டிப்பாக என்னை சாவடிக்க தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் யாருமே கொலை பண்ணல, இருந்தாலும் என்னதான் அவங்க சொல்லுவாங்க. அப்படி ஒண்டி என்ன சாவடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், எங்கள் அம்மாவோட நிலைமை என்ன ஆகும்? எங்கள் அம்மா வந்து அங்கேயே மயக்க விழுந்துருவாங்க. இப்படிலாம் நடக்கக்கூடாது இப்படின்னு இவனும் கத்த. இதை பார்த்து அவனும், ஏய், என்ன ஆச்சு உனக்கு?
பார்த்தா அவனும் அங்கே புலம்பின்னு இருக்கான். நான் வந்து யாரையும் கொலை பண்ணல, நான் வந்து யாரையும் கொல்ல விரும்பல. இதனாலே அவனும் பிடிக்கிறானா, இப்போதான் நம்ம ஆளுக்கே தோந்து எல்லாமே இந்த ரிங்கால தான், இது இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் இப்படின்னு அவனும் அந்த ரிங்கை பயங்கரமா அங்கே கடித்துன்னு இருக்கான். இப்படி இவனும் அங்கே கடிக்க அங்கே ட்ரக்கே அப்படியே ஒரு மாதிரி ஆடுது. இவங்களும் சைடாக விழுந்துறாங்களா, திடீர்னு இவனும் அங்கேயே மயங்கிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்த்தா ஜோக்கர் மாதிரி அவனும் ஒருத்தன் மாஸ்க் போட்டுன்னு இருக்கான். ஆமாம், யார் இவங்க இப்படின்னு இவனும் பார்க்க அங்கே இருக்க போலீஸ் ஆளுங்களாம் ஆல்ரெடி இவங்க பிடிச்சி வச்சிட்டாங்க. இவனும் சைடில் பார்க்க அங்கே பார்த்தா இன்னொருத்தனும் இதே மாதிரி மாஸ்க் போட்டுன்னு இருக்கான். ஆமாம், இவங்களாம் யாரு? இப்போதான் அந்த ஆளுங்களே பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம இந்த பையனை கரெக்டாக தான் பிடிச்சிருக்கோமா என்ன? ஆமாம்மா, அவன் சொன்ன ஆள் இவன் தான், அப்போனா எந்த விதமான தப்பும் நம்ம பண்ணல. ஹேய், உன் கூட ஒருத்தன் பேசணுமா இப்படின்னு அவனும் ஒரு டேப் எடுத்து நிட்டுறான். இப்போதான் அவனே ஃபோனில் பார்க்குறான். பார்த்தா அந்த குண்டன் தான் இருக்கான். ஹே குண்டா, நீ வந்து இன்னமும் சாவலியா? நான் என்ன நினச்சேன்னா நீ இப்போதைக்கு இறந்துட்டு இருப்பேன்னு நினச்சேன். ஏன்னா அந்த மாஸ்டர் உன்னோட ஆமையை முழுங்கிச்சு. ஆமாம், இப்போ எப்படி உன் கையில் ஆமை இருக்கு? அதுவா, அதெல்லாம் கால் தூசு. என் கையில் தான் பணம் கொட்டி கொட்டி கிடக்குதுல. பணம் இருக்கிற வரைக்கும் நம்மளால என்ன வேணால் பண்ண முடியும். அதை வச்சு தான் என்னோட ஆமையை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஆமாம், இந்த ரிங் எதுக்கு என்னோட நடுவரில் மாட்டி விட்டேன்? அதுவும் இல்லாமல் மாஸ்டர் எதுக்கு என்னை பின்னாடி தோத்துது? இதுக்கு ஏதாச்சும் எக்ஸ்பிளனேஷன் இருக்கா? அதுவும் இல்லாமல் நீ சொன்ன வாக்கு என்ன ஆச்சு? இத்தனைக்கு என்ன போலீஸ்லாம் தொத்தின்னு இருக்காங்க. நான் எந்த விதமான கொலையும் பண்ணல. நான் வந்து இன்னோசென்ட். எனக்கும் நல்லாவே தெரியும் நீ வந்து இன்னோசென்ட் தான். இருந்தாலும் அதை நம்ம ப்ரூவ் பண்ண ஒரே ஒரு வழி அந்த லேப், இல்லைன்னா ஜின்ஜாயினோட ஃபோன். அது இருந்தால் ஒண்டி தான் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் அந்த டெட் பாடி இருக்க இடத்த தான் காட்டுறாங்க. அங்கேயே ஒருத்தன் நந்து வந்துன்னு இருக்கான். அவனும் அங்கே ஜின்ஜாயினோட ஃபோனை எடுத்து பார்த்துன்னு இருக்கான். அப்படியே அவனும் சைடில் பார்க்க நம்ம ஜின்ஜாயினோட டெட் பாடியும் அங்கே கிடக்குது. அவனும் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு சே நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, எவ்வளோ அழகான பொண்ணு எவ்வளோ சீக்கிரம் இறக்குன்னு. ஆனால் நீ உண்மையிலேயே ஒரு பேரழகி தான் இப்படின்னு அவனும் மூஞ்செல்லாம் தொட்டு பார்த்துன்னு இருக்கான். அவனும் வாயெல்லாம் ஒரு மாதிரி தொட்டு பார்க்க இவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிதான். இதனாலே அவனும் தப்பான வேலையெல்லாம் பார்க்க போகிறான். இப்படி இவனும் பார்க்க போகும்போது திடீர்னு ஃபோன்லாம் அடிக்குது. யார் ஃபோனுன்னு பார்த்தா நம்ம ஜின்ஜாயினோட ஃபோன் தான். அவன் ஃபோனில் அலாரம் வச்சிருக்கா போல, அதுதான் அடிச்சிருக்கு. நேரம் கேட்ட நேரத்தில் தான் இதெல்லாம் அடிக்கும் இப்படின்னு இவனும் ஆஃப் பண்ண திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு சொல்லுது, ஹேய் மரியாதை என்னோட ஃபோனை என் கையில் குத்துரு. இப்போதான் அவனே ஃபோனை நகர்த்தி பார்க்குறான். பார்த்தா அதோட கண்ணெல்லாம் அங்கே அசையுது. இதை பார்த்த பையப்புள்ளையே அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். என்னதுடா இது, டெட் பாடி வந்து பேசுதுன்னு. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணோட காயம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகுது. இதை பார்த்து அவனும் ரொம்பவே பயந்து போயிடுறான். அவனும் அங்கே தப்பிக்கலான்னு போக திடீர்னு பார்த்தா அந்த இடமே அமைதியாயிடுது. இதுக்கப்புறமே தான் அவனே நோட்டீஸ் பண்ணுறான், இந்த மாதிரி அந்த டெட் பாடியை காணோம். இவனும் அங்கே பயந்து நிற்க திடீர்னு பார்த்தா அந்த ரேடியோலேருந்து சவுண்டு வருது. இப்போதான் இவனே பார்க்குறான். பார்த்தா அந்த வாக்கி டாக்கிலேருந்து தான் சவுண்டு வருது. யோ, நீ ஏன் என்னை பயமுத்துற? நானே பயந்து போய் கிடக்குறேன். ஏன்னா இங்கே ஏதோ பூதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு அந்த டெட் பாடியை காணும். என்ன சொல்ற? அவள் வந்து இன்னும் அப்படியே உயிரோட வந்துட்டாலா என்ன? நீ எல்லாம் சொல்றது விளையாட்டுத்தனமா இருக்கு. அந்த பொண்ணோட ஃபோன் அது வந்து ரொம்பவே முக்கியம். அதை வந்து திரும்ப எடுத்துட்டு வா. இதனாலே பையப்புள்ளியும் அந்த ஃபோனை தேட பார்த்தா சைடில் தான் அங்கே ஊந்து கிடக்குது. இதனாலே அவனும் எடுத்து ஆன்லாம் பண்ணி பார்க்குறான். திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு உருவம் வந்து இவனும் பயந்து போய் பின்னாடி பார்க்க அதே பொண்ணு தான். இதுக்கப்புறம் அந்த வாக்கி டாக்கியோட சவுண்டை தான் காட்டுறாங்க. அங்கே பயங்கரமா அவனும் கத்தின்னு இருக்கான். இப்போதான் அந்த குண்டை கையிலே இவனை கேட்குறான், ஆமாம் அந்த பொண்ணு எதுக்கு இப்படி பண்ணா? அதுவும் இல்லாமல் அவள் எந்த போயிட்டா, எப்படி திரும்ப வர முடியும்? என்னோட குரூக்கு அவள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு டவுட் இருந்தது. அதுவும் இல்லாமல் நானும் இன்வெஸ்டிகேஷன்லாம் நிறையவே பண்ணியிருந்தான் இருந்தேன். இந்த இன்சிடென்ட்லாம் எனக்கு நல்லாவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி அவள் ஹியூமனே இல்லைன்னு. இதை பார்த்து நம்ம ஆள் வந்து ரொம்பவே பயந்து போயிடுறான். என்னது ஹியூமன் இல்லையா? அப்போனா அது ஒரு ஜாம்பியா? எவ்வளோ நேரமாக அது கூட வேற இருந்தேன். ஏ குண்டா, நம்ம கையில் வந்து இப்போ ஃபோனும் இல்லை, நம்ம வந்து என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் நீ வந்து எங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசை நீ தான் தரணும், ஞாபகம் இருக்குல்ல? ஹேய், முதல்ல ஃபோன், அதுக்கு அடுத்தது உன்னோட ரிங், இது ரெண்டுத்தையும் என்னோட லேபுக்கு எடுத்துடுவா. நீ வந்து ரெண்டுத்தையும் எடுத்துடுவா. அப்புறமா உங்கள் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் மற்ற விஷயத்துக்கும் நான் பார்த்துக்கிறேன். இல்லைன்னா உனக்கே தெரியும் என்ன நடக்கும்னு. இதை கேட்ட நம்ம ஆளும் அங்கே ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இதெல்லாம் கேட்டுன்னு இருக்க போலீஸ் ஆளுங்களும், ஏய் இவங்க வந்து சூசைட் பண்ணுறதை பற்றி தான் பேசின்னு இருக்காங்க. ஏன்னா இவங்களே எல்லா வம்புலையும் போய் மாட்ட போகிறாங்க. இதுதான் டைம் நம்ம ஓடி போகிறதுக்கு. ஏய் என்ன சொல்கிறேன்? நான் வந்து அங்கே போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் இப்படின்னு இந்த பொண்ணு ரொம்பவே ஆர்வமாக இருக்கா. இதுக்கப்புறம் ஒரு சீனை தான் காட்டுறாங்க. ஒரு டனலில் 4-5 கும்பலும் அங்கே போயின்னு இருக்கு. அந்த கும்பலும் ஒரு பொண்ணை தான் தேர்ந்து இருக்காங்க. ஏய் அந்த பொண்ணு வந்து இங்கே தானே வந்தா, எங்கே இருக்கா? நான் பார்த்த வரைக்கும் அவள் இங்கே தான் வந்தா சார் இப்படின்னு இவங்களும் அங்கே தேடினே போயின்னு இருக்காங்க. இவங்களும் அங்கே லைட் அடிக்க அங்கே பார்த்தா ஏதோ ஒரு கால் தெரியுது. இப்படியே இவங்களும் மேலே தூக்க பார்த்தா அது ஒரு மனுஷன் இல்லை, அது வந்து ஜாம்பி. இதை பார்த்து அவங்களும் மாஸ்டர்னு கத்தினே ஓட அதுங்களும் பின்னாடியே தொட்ட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் இவங்களும் விடாமல் சுட அங்கே பார்த்தா எக்கச்சக்கமாக ஜாம்பி இருக்கு. இதை பார்த்து அவங்களும் பயங்கரமாக சுட்டுன்னு இருக்க அங்கே இருக்க பாதி பேர் அதுவும் கடிக்க ஆரம்பிக்குது. இவங்களும் தப்பிச்சு ஓடுறாங்க. பார்த்தா பின்னாடி பக்கமும் அந்த ஜாம்பி வந்துது.
ஹேய் இவங்களை என்னதான் சுட்டாலும் இவங்க வந்துனே தான் இருக்காங்க, புல்லட்ஸ் எல்லாம் யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கு, இதனாலேயே அவங்களும் அங்கே மாட்டிக்கிறாங்களா. அங்கே இருக்க ஒரு சோல்ஜரும் இதுக்கு மேலே நம்ம இப்படி சண்டை போட்டால் வேலைக்கு ஆகாது, இதனாலேயே அவனும் கிரனேட் எடுத்து அவனோட வாய் வழியாக அதை ஓப்பன் பண்ணிடுறான். பார்த்தா அங்கே ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, அங்கே இருக்க எல்லாருமே செத்து போயிடுறாங்க. இதுக்கப்புறம் வெளியில் இருக்க சீனை தான் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஆளுங்களும் அங்கே வந்துட்டு இருக்காங்க. இவங்களும் வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க ஆளுங்களும் சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம ஆளுங்க 4-5 பேர் உள்ளே போயிருக்காங்க. இப்போதான் நம்மளுக்கே புரியுது இந்த மாதிரி உள்ள இருந்தாங்களே 4-5 பேர், அது எல்லாமே இவங்களோட ஆளுங்க தான். அவங்களாம் உள்ளதான் இருக்காங்க. இப்போதைக்கு அந்த பொண்ணை ஹண்ட் பண்ணிருப்பாங்க, அதனால இப்போ அந்த ஃபோனும் கிடைச்சிடும், எந்த விதமான கவலையும் இல்லை இப்படின்னு இவங்களும் சொல்ல திடீர்னு அங்கே ஒரு எக்ஸ்ப்ளோஷனும் நடக்குது. இதனாலே அவங்களோட டிசைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நம்ம தான் உள்ளே போய் எல்லாரையும் காப்பாற்றணும்னு. இதனாலே அந்த பொண்ணு உள்ளே போவ இதை பார்த்த அந்த மேல் ஆஃபீஸரும் ஏய் வேணாம், உள்ளே வந்து ஏற்கனவே நிறையவே பிரச்சனைலாம் இருக்கு, ஏய் என்ன சொல்கிறேன், நம்ம வந்து உள்ளே போனாதான் அந்த பொண்ணை பிடிக்க முடியும், அதுவும் இல்லாமல் நிறைய மிஸ்டேக்ஸை சால்வ் பண்ண முடியும். ஏய் என்ன சொல்கிற நீ, இந்த வீடை பற்றி உனக்கு தெரியாதா என்ன? இந்த வீட்டில் வந்து நிறையவே ரூமர்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, இந்த வீட்டில் வந்து நிறையவே கோஸ்டெல்லாம் பார்த்துருக்காங்க, அதுவும் இல்லாமல் இந்த வீடு வந்து கஷ்ட வீடு, இதுக்குள்ளே எத்தனை பேர் போய் இறந்துருக்காங்கன்னு தெரியுமா, இதுக்குள்ளே போகிறது ஒரு சாவுக்கு சமம், அதனால வேணாம் இப்படின்னு இவன் சொல்ல அங்கே இருக்க ஆளும் ஏய் வரியா இல்லை இங்கேயே போட்டு தள்ளுவா. நம்ம ஆளுங்களும் அங்கே போய் பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா ஏதோ ஒரு டனல் மாதிரி இருக்கு. இவங்களும் அது என்னதுரா அதுன்னு பார்த்தா இது வந்து ஏதோ ஒரு சீக்ரெட்டான பேசேஜ்னு நினைக்கிறேன் இப்படின்னு இவங்களும் உள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா இருக்கிற சோல்ஜர் எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வரும்போது ஏதோ ஒரு டமால்னு ஒரு சவுண்டு கேட்டுது, அப்போனா யாரோ ஒருத்தவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்படி இவங்களும் சொல்ல இருக்க. அங்கே இருக்க அந்த போலீஸும் ஏய் நான் தான் ஆல்ரெடி சொன்னல இந்த ஏரியா வந்து ரொம்பவே பயங்கரமான ஏரியா, இங்கே எதுக்கு நம்ம வந்திருக்கோம், நம்ம வந்து நைஸா ஓடிடலாம், இப்பயும் டைம் இருக்கு, வாயை மூடுறா இல்லைன்னா இங்கே போட்டு தள்ளுவேன். இதை கேட்ட நம்மளும் அப்படியா இந்த ஏரியா வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஏரியானா என்னோட ஹேண்ட் கஃப் ஆச்சு கைட்டி விடலாம்ல, சரி சரி நாங்க வேணா அதை வேணா பண்றோம், ஆனா நீ ஓடி போக பார்த்த இங்கே கொன்றுவோம். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல கோஸ்ட் எல்லாம் இல்லவே இல்லை, நீங்க அதை பத்தி எல்லாம் நினைச்சு பயந்து இருக்காதீங்க. பின்னாடி இருக்க ஃபீமேல் ஆஃபீஸரும் கேக்குது இந்த மாதிரி நாங்க ஓடக்கூடாதுன்னா அட்லீஸ்ட் எங்களுக்கு கண்ணை ஆச்சு தரலாம்ல, இந்த மாதிரி யாராச்சும் வந்தா அவங்களையாச்சும் போட்டு தள்ள முடியும், என்னது கண்ணா நாங்க எதுக்கு உங்களை கூப்பிட்டு வந்தோம் தெரியுமா, இந்த மாதிரி நீங்கெல்லாம் ஒரு பொறி, அதாவது பொறி வச்ச எலி மாதிரி, நீங்க வந்து எங்களுக்கு பதில் எல்லாத்தையும் வாங்கிக்கணும் இப்படின்னு அவங்களும் சிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்களும் ஒரு ஏரியாவுக்கு போய் பாக்குறாங்க. அங்க பார்த்தா வித்தியாசமான உருவத்தெல்லாம் பாட்டில போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் என்ன இலவிடா இது, அதுவும் இல்லாம இந்த ஏரியா எவ்வளவு பயங்கரமா இருக்கு, இந்த மாதிரி இடத்துல ஜின்ஜோயின் எதுக்கு வரா இப்படி இவனும் யோசனை இருக்க. அப்பதான் அந்த பாசுகளை அங்க இருக்க உணர்த்தன்னு சொல்றான் இந்த மாதிரி இங்க ஒரு பேசேஜும் இருக்கு, இதனாலே அவங்களும் அந்த சைடு போய் பார்த்துன்னு இருக்க. பார்த்தா இவங்கள வேற ஒருத்தன் ஏதோ ஒரு டிவில பார்த்துன்னு இருக்கான். அவனும் இவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரி இவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்களா, இவங்கள கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 9-10 பேர் இருக்காங்க, இவங்க வந்துட்டாங்களே அப்ப இவங்களை வச்சு அதை டெஸ்ட் பண்ற வேண்டியதுதான் இப்படின்னு ஒரு பட்டன் நமக்கு அங்க பார்த்தா இவங்களும் மாட்டிக்கிறாங்க. அங்க இருக்க டோரம் முடியுது, அதுவும் இல்லாம அங்க இருக்க ஏரியாவே லேண்ட்ஸ்லைடா மாறிடுது. இதனால அவங்களும் சரிக்கிங்கன்னு ஒரு ஏரியால போய் விழுறாங்க. அங்க இருக்க ஆளுங்களும் கத்துறாங்க ஏய் என் மேல எதுக்கு விழுற, ஏய் எனக்கு ரத்தமா வருதுப்பா அப்படின்னு அந்த பொண்ணு அங்க கத்தின்னு இருக்கு. இவங்களும் கீழே வந்து அங்க டார்ச் எல்லாம் ஆன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அவ்வளோ இருட்டா இருக்கு, இந்த இடத்த என்னால பார்க்க கூட முடியல, ஏன் அவ்வளோ இருட்டா இருக்கு. இங்க வந்து ஒரு லெஃப்ட் பக்கமா போறதுக்கு ஏதோ ஒரு வழி இருக்கு. அங்க இருக்க உணர்த்தனும் ஒரு ஏரியாவை பார்த்துன்னு இருக்கான். அங்க பார்த்தா ஏதோ ஒண்ணு இழுக்கிற மாதிரி இருக்கு. பயப்புல இது வந்து லைட்னு நினைச்சு இழுக்க பார்த்தா ஒரு அம்பு வந்து இவனை தாக்க வருது. இதை பார்த்து இவன் தப்பிச்சிடறான். ஆனா சைட்ல இருக்கவன் அதை தாக்க அவங்களும் இதை ரெக்டாங்கிள் ஷேப்ல அங்க விளாண்டு இருக்காங்க. பாத்தியா எப்படி நான் ஹோம் ரன் வச்சேன் பாத்தியா இப்படின்னு இவங்கள சொல்ல இருக்க. பார்த்தா இவங்க பாஸோட பட்டெக்ஸ்லயே அது போய் குத்தி இருக்கு. டேய் ஹோம் ரன்னு சொன்னீங்க, இதுதான் உங்க ஊர்ல ஹோம் ரன்னா, என் பின்னாடி குத்துறது தான் உங்களுக்கு வேலையா, இன்னைக்கு நீங்க செத்தீங்கடா டேய் இப்படின்னு இவனும் சொல்ல இருக்க. பார்த்தா பின்னாடி இன்னமும் அம்பு வந்துதான் இருக்கு. அந்த அம்பும் ஒன்னா நம்ம ஆளுங்களை போட்டு தள்ள ஸ்டார்ட் பண்ணுது. இதனாலே அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே குனிய. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அங்க குனிய. பார்த்தா அந்த பொண்ணு மேலே குனிஞ்சிடறான். இப்போதான் அவனுக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த மாதிரி அவங்க அப்பா கூட ஒரு படத்தை பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு விஷயமும் அவன் பார்த்துருப்பான். இந்த ட்ராப் எல்லாம் சொல்ல போனா லைட் அட்ராக்ட் பண்ணி யாரெல்லாம் லைட்டை போச்சிருக்காங்களோ அவங்கள தான் தாக்குமே இப்படின்னு அந்த படத்துலயும் சொல்லியிருப்பாங்க. இவனுக்கும் அதை காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வந்தோடனே இப்போதான் அவனே உத்து பார்க்கலாம். பார்த்தா அந்த பொண்ணு மேல இவனை சாஞ்சுன்னு இருக்கானா. இதை பார்த்தா அந்த மேல் ஆஃபீஸரும் எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவாடாடே இப்படின்னு பயங்கரமா அடிச்சுன்னு இருக்கான். யோ ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், அதுக்கு நீ இப்படியா பண்ணுவேன், இங்க அம்பா வத்தியா, இப்போ இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இதுக்கப்புறம் அவனும் அந்த ஆளுங்கள் எல்லாம் சொல்றான் இந்த மாதிரி இது ஒரு லைட் ட்ராப். ஆமா உனக்கு எப்படி தெரியும், நான் வந்து சொல்ல போனா ஒரு படத்துல தான் இதெல்லாம் பார்த்தேனே. அப்படியா அப்ப நான் டெஸ்ட் பண்ற வேண்டியதுதான் இப்படின்னு அவனும் ஃபிளாஷ் கிரேனேட்டை போட அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே கண்ணை மூடிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவன் வந்து கண்ணை மூடலையா, இதனால அவனோட கண்ணு ஒரு மாதிரி ஆயிடுது.
அதுவும் இல்லாம அங்க இருக்க கேமராவும் வஞ்சிது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த சொட்டையனும், ஏய் இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படிதான் கண்டுபிடிச்சாங்க, இப்பதான் அந்த ஜின்ஜோயினே காட்டுறாங்க, அதுவும் அங்கதான் உட்கார்ந்து இருக்கு. என்னப்பா உன்னோட கேம்ல இருக்க டாய்ல உன்னை உடைச்சிட்டான் போல, இது வந்து அணு இங்க தான் இருக்கு. இல்ல இல்ல அதுக்கெல்லாம் நான் கொல்லப்படல, இப்போதானே சொல்ல போன கேமே ஆரம்பிச்சிருக்கு இப்படின்னு இவனும் சொல்ல இருக்கான். இந்த சைடு நம்ம ஆளுங்க துடிச்சுன்னு இருக்கான். இந்த மாதிரி சொல்லிட்டு போட மாட்டியாயா, என் கிட்ட தான் அந்த ஃபிளாஷ் கிரேனேட்டை போடுவியா இப்படி இவனும் துடிச்சுன்னு இருக்க. ஆனா அங்க இருக்க ஆளுங்க இவனை சுத்தமா கண்டுக்காம வேற ஒரு ஏரியாவுக்கு போறாங்க. அங்க பார்த்தா ஒரு விதமா சவுண்ட் எல்லாம் வந்துன்னு இருக்கு. இவங்களும் அங்க போய் பார்க்க அங்க பார்த்தா ஒரு பெரிய டியூப் உள்ள மனுஷங்க மாதிரியே மிருகத்தை வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கும் அவ்வளவு ஆச்சரியம், என்னதுடா இது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. இதனாலேயே அவங்களும் ஆச்சரியமா பார்த்துன்னு இருக்காங்க. இன்னும் கன்றாவி இது இப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த பொண்ணு ஊத்து பார்த்துன்னு இருக்கா. இந்த சைடு இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கா. அவனும் எனக்கு வந்து இதை பத்திலாம் நல்லாவே தெரியும், ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் இங்க இருக்கு, அப்போனா இங்க ஒரு சீக்ரெட்டான ஒரு டோர் இருக்கும், பரவாயில்லையே உன் கையில கூட நல்ல நல்ல நாலேஜ்லாம் இருக்குப்பா இப்படின்னு இவ்வளவு சொல்ல இருக்க. பையப்புள்ளையும் அங்க கையை வைக்க அங்க பார்த்தா டோரும் திறக்குது. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருக்கும் அவ்வளோ ஆச்சரியம், இவன் சொன்னது எல்லாமே உண்மைதானா. இவங்களும் உள்ள போய் பார்க்க அது பார்த்தா ஒரு டெட் எண்டு தான். இவங்களும் இப்படி அதை பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு கிளாஸ் எல்லாம் உடையுது. இப்போதான் அங்க இருக்க மனுஷனும் ஹியூமனும் சேர்ந்த மாதிரி ஒரு உருவம் வந்துச்சுல, அதெல்லாம் இருந்து வருது. அதுவும் அங்க இருக்க ஒருத்தனை பிடிச்சி பயங்கரமா கடிச்சுன்னு இருக்கா. இதை பார்த்து அங்க இருக்க ஒன்னொத்தனும் சைட்ல போய் நிக்கிறான். அங்க இருக்க ஒன்னும் அதை கடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துன்னு இருக்க ஒன்னொத்தனும் அவனை போய் காப்பாத்திடுறான். இவங்களும் அவங்க மேல பயங்கரமா ஷூட் பண்ணி பாக்குறாங்க, இருந்தாலும் ஒண்ணுமே ஆக மாட்டுது. இப்படி இவங்களும் அவங்க மேல பயங்கரமா ஷூட் பண்ணிருக்க நம்ம ஹீரோவும் அங்க இருக்க சவுரை தொடுறான். அங்க பார்த்தா ஏதோ ஒரு ஸ்மெல்லும் அடிக்குது. இதை பார்த்தா பைப்புலைக்கும் ஒரு ஐடியா வருது, இந்த மாதிரி இங்க ஒரு சீக்ரெட் டோர் இருக்குன்னு. இதனாலே அவனும் அங்க அந்த சவுரை ஏதோ பண்றான். பார்த்தா ஏதோ ஒரு வழி ஓப்பன் ஆகுது. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அங்க இருக்க மாஸ்டரும் இவங்களை தாக்கலான்னு வந்தா, இதனால அங்க இருக்க ஒருத்தனை அங்க பலியாட விட்டுறாங்க. இவங்களும் உள்ள போனக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது இது வந்து ஒரு எலிவேட்டர் தான் போல. ஆமா இதை பத்தி உனக்கு எப்படி தெரியும், அது ஒரு சீக்ரெட்பா, ஜின்ஜோயிங் தான் நம்மளுக்கு இதை விட்டு போனா, அதாவது அந்த பொண்ணு தான். ஆமா அந்த பொண்ணு எப்படி விட்டான்னு உனக்கு எப்படி தெரியும், அது ஒரு பர்சனலான விஷயம், மரியாதையா சொல்லு உன்னோட பர்சனல் விஷயத்த. அதுவா நான் வந்து அவளை ஆல்ரெடி கிஸ் பண்ணேன், அப்போ வந்து அவளோட சென்ட்டோட வாசனையும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த வாசனை தான் சொல்ல போனா இங்கே அடிச்சது, அதே ஒரு க்ளூவா வச்சு நானும் இதை ஓபன் பண்ணிட்டேன். இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த மேல் ஆஃபீஸரும், அப்படின்னா நீ ஆல்ரெடி ஒரு பொண்ணை கிஸ் அடிச்சிட்டேன், ஆனா இப்போ உனக்கு ஒன்னொன்னு கேக்குதா, அதாவது என்னோட பொண்டாட்டி இப்படின்னு அவங்க 2 பேருமே அங்க பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த பொண்ணும் இப்ப கம்முன்னு இருங்க, அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிங்க இப்படி இவங்கள சொல்ல இருக்க. அப்பதான் அங்க இருக்க டோர் ஓப்பன் ஆகுது. பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு அங்க படுத்துன்னு இருக்கு. இதை பார்த்து அந்த ஆளும், ஆமா அந்த பொண்ணு என்ன உயிரோட இருக்கா. இந்த மேல் ஆஃபீஸரும் பயந்துக்குன்னே சொல்றான், இந்த மாதிரி இது ஒரு கோஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. என்னது கோஸ்டா, அப்போ நான் நீ தான் செக் பண்ணும். என்னது நான் எதுக்கு, ஏன்னா நீ தானே சொன்ன இது கோஸ்டா இருக்கும்னு. அண்ணா நான் போக மாட்டேன் இப்படின்னு அவனும் சொல்ல கன்னை வச்சு மிரட்டுறான். மரியாதையா போறியா இல்ல இங்கேயே சேர்த்து போறியா, அவங்க இல்லையும் வேற வழியா இல்லையா. அவனும் கிட்ட போய் கேட்கறான், ஆமா நீங்க வந்து உயிரோட இருக்கீங்களா இப்படின்னு அவனும் கேட்க, பின்னாடி இருக்க அவனும் தட்டி பாடுறா இப்படின்னு சொன்னனாலே அவனும் தட்டி பாக்குறான். ஆமா நீங்க வந்து மனுஷியா இல்ல ஒரு பூதமா. அந்த பொண்ணும் இப்பதான் திரும்புறா. பார்த்தா அவ உடம்புலயும் ஒட்டு துணி இல்ல. இதை பார்த்த பைபிளுக்கும் அங்க வெக்கமா வருது. ஆமா நான் வந்து எங்க இருக்கேன், ஆமா நீங்க யாரு, நீங்களாம் என்ன ஹேட் பண்ண வந்திருக்கீங்களா என்ன. அவளும் அப்படியே எழுந்துக்கிறாளா. பார்த்தா அவளோட டவலும் எழுதுது. இதை பார்த்த பைப்புலைக்கு அங்க மூக்குல இருந்து ரத்தம் ஊத்துது. அங்க இருக்க பாய்ஸுங்களும் இதை தான் பார்த்துன்னு இருக்காங்க. ஐயோ நான் வந்து இப்பதான் பாக்குறேன், நான் ஒண்ணுமே போடலையா. ஆமா என்னோட ட்ரெஸ் எல்லாம் எங்க போச்சு, ஆமா நான் எங்க இருக்கேன். இப்பதான் அந்த ஃபீமேல் ஆஃபீஸர் கிட்ட வந்து சொல்லுது, நீங்க வந்து பயப்படாதீங்க, நான் வந்து போலீஸ் ஆஃபீஸர் தான். ஆமா நீங்க எப்படி இங்க வந்தீங்க, அதுவும் இல்லாம நீங்க ஒண்ணுமே போடாம இங்க என்ன பண்றீங்க. இதை கேட்ட அவளும் அழுதுங்கன்னே சொல்றா, எனக்கு வந்து சத்தியமா தெரியல நான் எப்படி வந்தேன்னு. இப்படி இவளும் அழுதுன்னு இருக்க, நீங்க வந்து அழுவாதீங்க அப்படின்னு அவளை சமாதானம் பத்தின்னு இருக்கா. திடீர்னு இப்பதான் நம்ம ஹீரோவே அவளோட கழுத்தை நோட்டீஸ் பண்றான். பார்த்தா அங்க ஸ்டிச்சிங்ல போட்டு வச்சிருக்காங்க. எல்லாருமே தள்ளி போங்க, அது வந்து ஹியூமனே இல்ல, அதுவும் ஒரு மாஸ்டர் தான். பார்த்தா அதோட உடம்புல இருந்தும் ஏதோ ஒரு விஷயமும் வெளில வந்து அதை வச்சு யாரையோ ஒருத்தவங்களை கொல்லுது. வேற யாரும் இல்ல, அந்த மேல் ஆஃபீஸர் தான். சொல்ல போனா அந்த பொண்ணை தான் அது கொல்லான்னு போயிருக்கோம். ஆனா நம்ம ஆளு வந்து உள்ள வந்து அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான் அவனோட லைஃபை. நம்ம ஆவாங்ஷங்கும் அங்க கடைசியா அவனோட வார்த்தைய சொல்றான், சூஷி நான் வந்து கடைசியா சொன்னல இந்த மாதிரி என்னோட உயிரை நான் கடைசி வரைக்கும் உனக்காக கொடுப்பேன்னு பாரு, அதே மாதிரி நான் இப்ப என்னோட உயிரை நான் உனக்காக ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன். நான் இப்ப என்னதான் செத்து போனாலும் நான் வந்து நிம்மதியா சாவேன், அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். இதை கேட்ட நம்ம சூசன் கண்ணுல இருந்து அங்க கண்ணீரா ஊத்துது. நீ வந்து இந்த மாதிரிலாம் சொல்லாத, எனக்கு வந்து ரொம்பவே கவலையா இருக்கு, நீ வந்து சாவக்கூடாது இப்படி இவ்வளவு சொல்ல இருக்க. ஆனா நம்ம ஷாங்கு, நீ வந்து கவலையப்படாத, நான் வந்து இது உனக்காக தான் நான் பண்ணிருக்கேன், உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், உனக்காக தான் நான் என்னோட உயிரை கூட நான் கொடுக்க தயாரா இருக்கேன், அதனால நான் வந்து இப்போ நிம்மதியா சாவலாம், இப்போ ஒரு பொண்ணை காப்பாத்திட்டேன்னு ஒரு நம்பிக்கையோட இப்படின்னு அவனும் அங்கே இருந்து போயிடுறான். இதை பார்த்த அந்த பொண்ணு, இந்த பொண்ணு வந்து சொல்ல போனா ஒரு செலிபிரிட்டி, அதாவது ஒரு நடிகை மாதிரி தான். நான் வந்து போன எபிசோட்ல நான் இதை சொல்ல
மறந்துட்டேன், நான் இப்போ சொல்லிட்டேன். இந்த பொண்ணு இப்போ சொல்லுது, இந்த மாதிரி பாருப்பா இங்க ஒரு ஷோவே நடக்குதா, ஹீரோ வந்து அவனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உனக்காக அவன் உயிரை கொடுத்துருக்கான், இந்த ஷோ இப்பயாச்சும் முடிஞ்சது, உங்களுக்கு வந்து சுத்தமா தெரியல, இந்த ஷோ வந்து என்னோட இதயத்தையே தொட்டிச்சு. இதெல்லாம் கேட்ட நம்ம சூசனுக்கும் அங்க பயங்கரமா கோவம் வருது. ஆமா, நீ வந்து ஸ்டார்டிங்ல எதுக்கு என் கூட சண்டை போட்ட, அதுவும் இல்லாம எதுக்கு அட்டாக் பண்ண, அதனால தான் இப்போ இவன் செத்து போயிட்டான். நாங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து உங்களை காப்பாத்தணும் தான் ட்ரை பண்ண இருக்கோம், ஆனா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க. இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம ஹீரோவும், ஏய் நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரணமான ஹியூமன் இல்ல, நீ வந்து இப்படிலாம் சொல்லாத. இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த நடிகையும் சொல்லுது, இந்த மாதிரி நான் உங்க கையில ஹெல்ப்பே கேட்கல, உங்களை யாரு ஹெல்ப் பண்ண சொன்னா, ஆனா நீங்க இப்போ என்னோட உண்மையான ரூபத்தை நீங்க பாத்துட்டீங்க, அதனால நீங்க எல்லாருமே இன்னைக்கு நீங்க சேர்த்து போனோம். இதனாலே அந்த மூவி ஸ்டாரும் அதோட டென்டக்கல் அங்க எடுக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் கேட்கறான், ஆமா உனக்கு வந்து இந்த டென்டக்கல் எப்படி கிடைச்சது, அதுவும் இல்லாம நீ எப்படி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆன, சரி நீங்க வந்து எப்படியே சாவ போறீங்க, அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டோரியை கேட்டுட்டு நிம்மதியா சேர்த்து போங்க. உங்க எல்லாருக்கும் தெரியுமா இந்த மாதிரி எல்லாருமே மாலுக்கு எதுக்கு போவாங்கன்னு தெரியுமா, எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு தான். ஆனா எங்களை மாதிரி ரிச்சான ஆளுங்களுக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எங்களுக்கு சொல்ல போனா எங்களோட வாழ்க்கைய நீண்ட வாழ்க்கையா வாழணும்னு தான் ஆசை, அதாவது இம்மார்டல் ஆகுறது. இதெல்லாம் சொல்ல போனா நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா நான் இப்ப சொல்றேன் கேட்டு நம்பிக்கோங்க. சில ஆளுங்க இருக்காங்க, சில ஆளுங்க அவங்கள வந்து இம்மார்டல் ஆக்கணும்னு சில பல சர்ஜரியும் செஞ்சாங்க. அந்த சர்ஜரியில சில பேர் வந்து சக்சஸும் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யாருக்குமே தெரியாது, ஏன் பெரிய பெரிய ஆளுங்களுக்கே தெரியாது, இதெல்லாம் ஹை மூவி ஸ்டாருக்கு கூட தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். அதனால தான் நான் இப்போ வரைக்கும் ரொம்பவே அழகா இருக்கேன். இப்படி இவ்வளவு அப்படியே சொல்ல இருக்க, திடீர்னு பார்த்து அங்க இருக்க ஒருத்தனும் அந்த பொண்ணு மேல அங்க ஃபயர் பண்ணிடுறான். அந்த பொண்ணு நெத்திலேயே அவனும் சுட்டு இருப்பான், இருந்தாலும் அந்த பொண்ணு அப்படி எழுந்து நிக்குது. அதுவும் இல்லாம அதோட காயம் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆகுது. இதை பார்த்து அவங்க எல்லாம் பயந்து போய் ஓபன் ஃபயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவங்களும் நிறைய பேர் சுட்டு பாக்குறாங்க. என்னதான் இவங்க சுட்டு பார்த்தாலும் அந்த மாஸ்டருக்கு இன்னமும் ஒண்ணுமே ஆகல. அந்த மாஸ்டரும் ஒரு பயங்கரமான பார்வையோட இவங்களை பார்க்க, திடீர்னு பார்த்தா நம்ம மேல் ஆபீசர் இன்னமும் இவன் உயிரோட தான் இருக்கான். இவனும் தவுந்து வந்து அந்த பொண்ணோட காலை பிடிச்சிடுறான். ஏ சூசன், நீ வந்து இங்க இருந்து ஓடிடு, இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு, இதுக்கு மேல என்னால தடுக்க முடியாது. இதை பார்த்த அந்த பொண்ணும் அங்க இருக்க அந்த மேல் ஆபீசரை போட்டு தள்ளிட்டு, இதெல்லாம் பார்த்து இருக்க நம்ம சூசனும் ரொம்பவே பயந்து போயிடுறா. இந்த மாதிரி இது உண்மையிலேயே ஒரு மாஸ்டர் தான் போல. இதனாலே அவங்களும் அவங்கள இருந்து தேய்ச்சின்னு ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. இதை பார்த்தோன்னே அதுவும் அங்க கிட்ட நெருங்கலான்னு பாக்குது. ஆனா அந்த குண்டை கூடவே நிறைய பேர் இருப்பாங்களே, அதுல இருக்க ஒருத்தன் வந்து அங்க ஒரு கிரனேடை போட்டு அவனையும் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் ரொம்பவே தூரமான ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. இப்போதான் அவங்களே கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி வரும்போது நம்ம 10 இல்ல 9 பேருக்கு மேலேயே வந்தோம், ஆனா இப்போ நம்ம 4 இல்ல 5 பேர் தான் இங்க இருக்குமே. இதனாலே அவங்களுக்கும் புரியல இந்த மாதிரி நம்ம இங்க இருந்து எப்படி தான் தப்பிச்சு போவோம். இதனாலே அந்த குண்டனோட ஆளும் அவனோட கன் எடுத்து அந்த பொண்ணோட காலிலே சுட்டுறான். இதுதான் நம்மளுக்கு சரியான வாய்ப்பு. அந்த மாஸ்டர் வந்ததுன்னா இந்த பொண்ணை தான் அது கடிச்சு துப்போம், அதுக்குள்ள நம்ம வந்து இங்க இருந்து ஓடிடலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவும், உங்களுக்கு வந்து மனசாட்சி இருக்கா, ஒரு பொண்ணை போய் இப்படி பண்றீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, வரியா இல்லையா. நம்ம ஹீரோ வர மாட்டேன்னு சொல்லிடுறான். இதனாலே அவனும் சொல்றான், நீங்க வந்து வெறும் கையோட போனீங்கன்னா அந்த குண்டை வந்து உங்களை விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா என்ன, நீங்களே யோசிச்சு பாருங்க, ரிங்கு வந்து என் கிட்ட தான் இருக்கு, அவன் வந்து உங்களை விட்டு வைக்க மாட்டான். இருந்தாலும் அவங்க 2 பேரும் அங்க சிரிச்சுட்டு, போடா நீயும் ரிங்கும், நாங்க வந்து இங்க இருந்து போறோம். ஏன்னா யாருக்கு தெரியும் அடுத்த செகண்டே அந்த மாஸ்டர் வந்து நம்மள கொல்லலாம், அதுக்கு நான் இங்க செத்து போறதோட வெளில சுத்ததே மேலு இப்படின்னு அவனும் அங்க ஒரு லேண்ட் மைனை செட் பண்றான். சாவுறதான் சாவுற, அந்த மாஸ்டர் வந்துச்சுன்னா அது இங்க எத்தனை வந்துரு, அந்த மாஸ்டரும் இங்க மாட்டிக்கும். இதனால எங்களுக்கும் சில பல டைம் கிடைக்கும், இதனால நாங்களும் தப்பிச்சு போயிடுவோம். இதனாலே அவங்களும் அங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்டா தான் காட்டுறாங்க. அவனும் நம்ம ஜிங் ஜோயினா அங்க பயங்கரமா கத்தின்னு இருக்கான். ஆமா உனக்கு எவ்வளவு தைரியம் தான், நீ எதுக்கு அங்க லிப்டிக்க விட்டு வந்த. இதனால அவங்க ஈஸியாவே அங்க இருக்க ஒரு எலிவேட்டரை யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஆர்கனைசேஷன் கேட்டா நான் என்ன சொல்றது, இப்போ அவங்க என்னதான் துருவி துருவி கேட்பாங்க, எல்லாமே உன்னாலதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து ஜாம்பி நேஷனோட ரூல் எல்லாம் உடைக்க கூடாதுன்னு நினைச்சேன், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவனும் ரொம்பவே வெறுப்பாயிடுறான். இதனாலே அந்த பொண்ணை ஒரு ஜெயில மாட்ட வச்சிடறான். நீ வந்து உள்ளிய கடை, உன்னால எனக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் தெரியுமா. இப்போ அவங்க வந்து கேட்டா நான் தான் அவங்களுக்கு பதிலே சொல்லணும். நம்ம ஜிங்ஜாயினா அதுல இருந்து வெளில வரலான்னு பாக்குறான். ஆனா வெளியில அந்த கம்பியை தொட்டனே பயங்கரமா ஷாக் அடிக்குது. இப்பதான் நம்மளுக்கே தெரியுது அதுல வந்து ஹை வால்ட் கரண்ட் வந்து ஓடுது. இதனாலே அவளும் அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறா. உனக்கு இது தேவைதான், நீ வந்து உள்ளிய கடை இப்படின்னு அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்டும் சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனும் அவனோட ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அந்த கால்ல கட்டி போட்டுன்னு இருக்கான். இதெல்லாம் பாக்குற நம்ம சூசனும், நீ வந்து இப்படி பண்ணாத, நான் வந்து எப்படியோ செத்து போக போறேன், ஆனா நீயாச்சும் உயிரோட இருக்கணும், அதனால நீங்க இருந்து ஓடி போயிடு. ஆனா நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அவன் அங்கேயே தான் இருக்கான். அந்த பொண்ணோட நிலைமையும் ரொம்பவே மோசமாயின்னு இருக்கு. நான் வந்து ஆல்ரெடி இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டேன். இந்த மாதிரி நான் இந்த போலீஸை ஜாயின் பண்ணும் போது எனக்கு வந்து இந்த மாதிரி நாள் வரும்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா அந்த நாள் எவ்வளவு சீக்கிரத்துல வரும் நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா நான் இங்கே தான் இறந்து போனோம் போல இப்படின்னு இவ்வளவு சொல்ல, இதை கேட்ட நம்ம ஹீரோவும், நீ வந்து இப்பெல்லாம் சொல்லாத, யார் வந்தாலும் நான் உனக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்பதான் அங்க திடீர்னு ஒரு விதமா ஒரு சவுண்ட் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு புரியுது யாரோ ஒருத்தங்க நந்து வராங்கன்னு. இதனாலே அவ்வளவு கவனம் இருக்க
சொல்ற இதுதான் உன்னோட கடைசி வாய்ப்பு. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு நிறையவே ரத்தம் போயிடுச்சு. இந்த டைம்ல நீ ஓடி போறது கரெக்டா இருக்கும். அந்த மாஸ்டர் இல்ல வேற யாராச்சும் வந்தா கூட நான் அந்த லேண்ட்மைன் கிட்ட போய் நானும் அந்த மாஸ்டரும் இறந்து போயிடுவோம். ஆல்ரெடி நம்ம ஷாங் வந்து எனக்காக உயிரை கொடுத்துட்டான். இப்போ நீயாச்சும் தப்பிச்சுப்போ, நீயும் என் கூட செத்து போவாத. நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னா நீயாச்சும் தப்பிச்சுப்போ, நீ வந்து என் கூட இந்த செத்து போயிடாத. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ரொம்பவே இதுவாயிரான். நீ வந்து கவலைப்படாத, இதுக்கு மேல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் இப்படின்னு அவனும் அந்த மாஸ்டரோட சவுண்டு கேட்டதுல அந்த ஏரியா பக்கமா இவனும் போக ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அந்த பொண்ணும் அங்க பயங்கரமா கத்துது, நீ வந்து போகாத, உன்னோட உயிரையும் நீ கொடுக்காத, ஆல்ரெடி நிறைய பேர் உயிரை குத்து இறந்து போயிட்டாங்க, நீயாச்சும் அட்லீஸ்ட் தப்பிச்சு போலாம்ல. இருந்தாலும் நம்ம ஆளு அதெல்லாம் கேட்காம அவன் அவனோட தைரியத்தை ஏத்தி அங்க போயின்னு இருக்கான். ஏன்னா அவன் அந்த மாஸ்டர் கூட சண்டை போறான். இன்னைக்கு வந்து நானா இல்ல அந்த மாஸ்டரான்னு பார்க்க போறேன். ஹீரோவா அந்த டெவில் கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி நான் உன்னை பார்த்து பயப்படல, இந்த மாதிரி நீ நினைச்சா என்னோட உயிரையும் எடுக்கலாம், என்னோட உயிரை நான் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன், அதுவும் அதோட டென்டக்கலை வச்சு அங்க கொல்லலான்னு வர. இதை கேட்டோன்னே அதுவே ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இன்னும் இவன் சொல்றான், நம்ம வந்து கொல்லலாம் தான் வரோம், இவனே அவனோட உயிரை கொடுக்குறானா இப்படின்னு. அதுவும் ரொம்பவே கன்ஃபியூஷனோட அதை பார்த்துன்னு இருக்கேன். இப்பதான் நம்ம ஹீரோவே ஒரு விஷயத்த சொல்றான், நீ வந்து என்னோட உயிரை எடுத்துக்கலாம், அதுக்கு பதில் நான் ஒரு கண்டிஷனை போடுறேன். இந்த மாதிரி நீ அங்க போய் ஒரு பொண்ணு இருக்கும், அதை போய் நீ காப்பாத்தணும், அதுவும் இல்லாம அதோட கால்லயும் அடிபட்டிருக்கும், அதுக்காக நீ ஹாஸ்பிட்டல்ல அதை சேர்க்கணும். இதெல்லாம் கேட்ட அந்த மாஸ்டரும் சிரிச்சுக்கினே சொல்லுது, நீ என்ன பைத்தியமா என்ன, நீ போந்ததுல இருந்து இப்படிதானா இல்ல இப்பதான் மென்டல் ஐடியா. இப்பதான் நம்ம ஹீரோவே சொல்றான், நான் வந்து சொல்ல போனா உன் கையில பேசவே இல்லை, பின்னாடி பாரு இப்படின்னு பின்னாடி பார்க்க சொல்ல, பின்னாடி அதுவும் பார்க்க பின்னாடி பார்த்தா ரெட் கலர்ல ஏதோ ஒரு ஸ்லைம் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதை பார்த்து அவளும் அங்க யோசனை இருக்கா, இது வந்து என்ன கொல்ல போதா. திடீர்னு பார்த்தா அந்த ஸ்லைம் ஒரு கையா மாதிரி இதை அங்கேயே தூக்கி போட்டுது. இப்பதான் நம்மளுக்கு ஏத்தது அந்த ரெட் கலர்ல ஒரு ஸ்லைம் இருந்ததுல, அது வந்து ஸ்லைம் இல்ல, சொல்ல போனா அந்த ரெட் கலர் டெவில் தான். அந்த லேடி மாஸ்டர் வந்து இன்னமும் சாவல, அது வந்து அதோட டென்டக்கலை வச்சு அங்க தாக்கலான்னு ரெடி ஆகுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பிரேவை நீ வந்து எடுத்துக்கலான்னு பாக்குற, நீ அவ்வளவுதான், நீ வந்து இன்னைக்கு செத்துட்ட, பேசுறது கம்மி பண்ணு, வா சண்டை போடலாம் இப்படின்னு. அதுவும் அதோட டென்டக்கலை வச்சு தாக்கலான்னு வர. ஆனா நம்ம ரெட் டெவில் அதுவும் தாக்குது. அது பார்த்தா அது பயங்கரமா அட்டாக் பண்ண இருக்கு. இத்தனைக்கும் அந்த டென்டக்கலையை பிடிச்சி 2 துண்டா போட்டுது. அந்த ரெட் டெவிலும் அதை பயங்கரமா அடிக்குது. இதனால அந்த லேடி மாஸ்டரால அங்க தாக்க கூட பிடிக்க முடியல. அதுவும் அங்க பயங்கரமா அடிக்குது. அதுவும் இல்லாம தூக்கி போட்டு பயங்கரமா பந்தாடுது. இதெல்லாம் பாக்குற நம்ம ஆளுக்கு அங்க ஒண்ணுமே புரியல, இது வந்து எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு மாஸ்டரா என்ன. இதை பார்த்து அவனும் ரொம்பவே பயந்து போய் அதை பார்த்துன்னு இருக்கான். ஆனா கடைசியில அந்த ரெட் டெவில் எப்படி அந்த மாஸ்டரை கொன்னுது. இதுக்கப்புறம் அந்த 2 சோல்ஜரை தான் காட்டுறாங்க. அவங்களும் வெளில வந்து இப்பதான் யோசிக்கிறாங்க, இன்னமும் அந்த பாம் ஏன் வெடிக்கவே இல்லை, இன்னமும் அந்த மாஸ்டர் வரவே இல்லையா என்ன, எப்படியும் அவங்க சாவ போறாங்க, சாவர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்படின்னு. அவனும் அவனோட மாஸ்கை கட்டி அங்க சீக்ரெட் கொச்சின் இருக்கான். இப்படி அவனும் கொச்சின் இருக்க. இப்பதான் அவனே கேட்கறான், உனக்கு வந்து பயமாவே இல்லையா, நான் எதுக்கு பயப்படணும், நான் வந்து தைரியசாலி, அதுவும் இல்லாம இந்த மாதிரி மாஸ்டருக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் இப்படி இவனும் சொல்லிருக்க. திடீர்னு பார்த்தா அங்க ஒரு எலியும் போதா. இதை பார்த்து அவனும் ரொம்ப பயந்து போயிடுறான். இப்பதான் அவனே பாக்குறான், அது வெறுமா ஒரு எலி தான். சே, இந்த எலியை பார்த்து நான் பயந்துட்டேனே இப்படின்னு அதையும் ரொம்பவே கோவமா அங்க அடிச்சுன்னு இருக்கான். இவனும் பயங்கரமா அடிக்கிறான். இருந்தாலும் அந்த எலி வந்து இவனுக்கு பயங்கரமா ஆட்டம் காட்டுது. இதை பார்த்து நம்ம ஆளுக்கும் ரொம்பவே கோவம் வருதா. இதனால அவனோட கண்ணை வச்சு அங்க பயங்கரமா சுட்டுன்னு இருக்கான். இருந்தாலும் அந்த எலிக்கு ஒரு சொட்டு புல்லட் படல. இதனாலே அவனும் வெறுப்பாயிட்டு அங்க ரொம்பவே கோவமா அடிக்கலான்னு போவானா. அந்த எலி எல்லாமே இவனை தாக்க ஆரம்பிக்குது. அதுக்கும் மேல ஒரு வித்தியாசமான பூச்சம் இவங்களை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. இதுக்கப்புறம் இன்னொரு சீனை தான் காட்டுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோவும் அங்க நந்து வந்து இருக்கான். பார்த்தா யாரோ தவுந்து வராங்க. யாரா அதுன்னு பார்த்தா அந்த லேடி ஆபீசர் தான். அதுவும் நம்ம ஹீரோவை தான் தேடி வந்திருக்க போல. பார்த்தா அதுவும் பார்த்துது, நல்ல வேலை நீ வந்து உயிரோட தான் இருக்கியா, நான் வந்து ரொம்பவே பயந்து போயிட்டேன், நீ வந்து செத்துட்டியோன்னு. அவளும் ரொம்பவே தவுந்து வந்தாலாம். இதனால அவளோட பிளட்டும் நிறையவே லாஸ் ஆயிடுச்சா. இதனால அவளுக்கும் அங்க மயக்கமா வந்து அங்கேயே மயங்கிடுறா. இதுக்கப்புறம் அந்த டெவிலும் வந்து நிக்குது. இப்பதான் அதுவே நம்ம ஹீரோவோட பாடி அங்க எடுக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அதுவும் நம்ம ஹீரோவோட பாடியை அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அதுவும் கிட்ட வந்து கண்ட்ரோல் பண்ணும் போதே சொல்லுது, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச விஷயம் என்னதுன்னு தெரியுமா, மத்த ஹியூமன்ஸை சாப்பிடுறது. பரவாயில்ல, இங்கே ஒரு பொண்ணு இருக்கா, இதோட இதயத்தை நான் ரசிச்சு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்டா தான் காட்டுறாங்க. அவனும் நம்ம ஜிஞ்சாவின் கிட்ட போறான். அங்க பார்த்தா அந்த போனும் கிடக்குதா. இதை பார்த்து அவனும் யோசிக்கிறான், ஆமா இந்த பொண்ணு எதுக்கு எப்பயுமே இந்த போனை ரொம்பவே ப்ரொடெக்ஷனோட வச்சிருக்கா, அப்படின்னா கண்டிப்பா இதுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, பார்க்கலாம் அப்படி வந்து இதுக்குள்ள என்னதான் இருக்கும்னு. இதனாலே அவனும் அந்த போனை எடுத்து உள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு ஆன் பண்ணி பார்க்க, உள்ள இருக்கிறத பார்த்தோன்னே இவனே ஆடி போயிடுறான். இப்பதான் உள்ள இருக்கதே காட்டுறாங்க. உள்ள பார்த்தா அதே ரெட் டெவில். இதை பார்த்தோன்னே இவனுக்கே புரிஞ்சுது, இந்த பையன் தான் இந்த மேன்ஷனுக்குள்ளேயே வந்திருக்கான், அப்படின்னா இதுக்கு மேல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. இதுக்கப்புறம் அந்த டெவில தான் காட்டுறாங்க. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணிக்கினே சொல்லுது. ஃபைனலி இப்போ நான் உயிரோட திரும்பவும் வர போறேன். 1000 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ரிங்கை நான் திரும்பவும் போட போறேன். இப்போ நான் இதை போட்டவனே நான் எப்படி இருப்பேனோ இப்படி அதுவும் சொல்ல இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த டெவிலோட தலை துண்டாகி கீழே விழுது. அந்த துண்டான தலையும் சொல்லுது, யார் இது, யாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு என்னோட தலையை துண்டாக்கி இப்படி பண்றதுக்கு. பார்த்தா அங்க அந்த குண்டனோட ஆளுங்க தான் வராங்க. அவனோட ஹெட்டும் அங்க வந்துட்டு அவனோட மாஸ்க் கட்டி சொல்றான், இந்த மாதிரி நான் தான் பண்ணேன், இதுல வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கா அவனுக்கு. அந்த மாஸ்டரும் இப்போதைக்கு நம்ம ஹீரோவை விட்டு வச்சதா. இப்பதான் நம்ம ஹீரோவே அங்க பாக்குறான். இவன் வந்து அவன்
தானே, இவன் தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன காப்பாத்தினா. உனக்கு வந்து என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்ல, என்ன பார்த்தாலே டெவில்ஸ் எல்லாம் பயந்து ஓடும். ஏன்னா நானா டெவில்ஸுக்கு அவ்வளவு தோலை தெரியுமா. சரி நீ வந்து தயாராரு என் கூட சண்டை போடுறதுக்கு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே அங்க பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. அந்த டெவிலும் பயங்கரமா தாக்கின்னு இருக்கேன். ஆனா நம்ம ஆளுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த டெவிலோட கையையும் வெட்டி விட்டுறான். இதுக்கப்புறம் அந்த டெவிலும் கம்முனாயிதா. இதை பார்த்து அவனும் கேக்குறான், என்னப்பா அவ்வளவுதானா, உன் கையில அவ்வளவுதான் தெம்பு இருக்கா என்ன? அப்படியா, அப்படின்னா நான் வந்து உன்னை வீட்டு வைக்க மாட்டேன். என்னோட அங்கிளை கொன்ன மாதிரி நான் உன்னை கொல்ல போறேன். நான் வந்து உன்னோட இதயத்தை எடுத்து என்னோட கையால நசுக்கி உன்னை கொன்றுவேன். உன்னோட உயிரை அணுவா சித்திரவதை பண்ணி உன்னை கொல்லான்னு இருக்கேன். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்கும் நல்லாவே தெரியுது. அப்பனா நீ வந்து டிக்சன் தானே, அதாவது அந்த பழைய ரூலர் இருப்பானே, அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு கதையை கூட சொல்லியிருப்பாங்களே, அவன் தான் இவன். அந்த பழைய காலத்து கிங்கு நீ தானே அது. இதெல்லாம் கேட்ட அந்த டெவிலும் சொல்லுது, ஆமா நீ வந்து கரெக்டா சொல்லிட்ட. ஆனா என்னதான் இருந்தாலும் நீ வந்து பெருமை பண்ணும். நான் வந்து உன்னோட பாடியோட இணைய போறேன். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா நான் தான் கடவுள். என்ன நீ வந்து உன்னைய கார்டன் சொல்ற. நீயும் ஜாம்பி நேஷன்ல இருந்து வந்த ஒரு ஆளு தானே. எனக்கு வந்து அங்கிருந்து வந்த ஆளுங்களே பிடிக்கவே பிடிக்காது. நான் வந்து அதுவும் இல்லாம உங்க கூட எல்லாம் வாழவே மாட்டேன். அதனால உங்க எல்லாரையும் அழிக்கலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் உன்னை அழிக்கணும். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ஆளு அங்க யோசனை இருக்கான். அப்போனா இது வந்து அவன் தானா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் வந்து திரும்பவும் வரான். நான் வந்து இதை விடக்கூடாது இப்படின்னு அவனும் அங்க இருக்க ஒரு கல் எடுத்து அந்த மாஸ்டர் மேலே தூக்கி அடிக்கிறான். என்னதான் அவன் தூக்கி அடிச்சாலும் அந்த மாஸ்டர் அசால்ட்டாவே அதை டாச் பண்ணிது. இதுக்கப்புறம் அந்த மாஸ்டரும் ரொம்பவே வெறுப்பாயிட்டு அவனை ஒரு கேஜ் மாதிரி ஒரு இதுல அவனை அடைச்சு வச்சுது. இதனாலேயே நம்ம ஆளாலையும் அங்க ஒண்ணுமே பண்ண முடியல. இதுதான் டைம்னு அந்த மாஸ்டரோட கையை அவன் வெட்டி விட்டுறான். என்னதான் இவன் ஃபாஸ்டா அங்க வெட்டி விட்டாலும் திரும்பவும் அது ரீஜென்ரேட் ஆயிடுது. நீ வந்து என்ன நினைக்கிற, உன்னாலலாம் என்ன கொல்ல முடியும் நினைக்கிறியா? என்ன கொல்லவே முடியாது இப்படின்னு அதுவும் அதோட கையையும் அதுவும் இல்லாம அதோட டென்டக்களை வச்சு அங்க பயங்கரமா தாக்குது. என்னதான் அது தாக்குனாலும் நம்ம ஆளுங்க வெட்டினே தான் இருக்கான். இவனும் எத்தனை வாட்டி வெட்டுறானோ அத்தனை வாட்டி அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அங்க ரீஜென்ரேட் ஆயினே தான் இருக்கு. என்னதான் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணாலும் இவன் வெட்டினே இருக்கானா. இதனாலே அந்த மாஸ்டரும் ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எல்லாம் அந்த தரையில வர வைக்குது. என்னதான் அது வர வச்சாலும் அதையும் வெட்டி போட்டு முன்னேறி வரான். இதையும் நம்மால அந்த கூண்டுல இருந்து பார்த்துன்னு இருக்கான். இங்க வந்து என்னதான் நடக்குது என்னால நம்பவே முடியல. ஒரு சாதாரணமான மனுஷன் 1000 வருஷம் பழமையான டெவில் கூட சண்டை போட்டுன்னு இருக்கான். அதுவும் எந்த விதமான பவரும் இல்லாம சாதாரணமான ஹியூமனா சண்டை போட்டுன்னு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்ட தான் காட்டுறாங்க. அவனும் ஜிங் ஜாயினை அங்க கட்டி போட்டு வச்சிருக்கான். இதுக்கப்புறம் அவனும் எதுவும் தாங்க பண்ணலான்னு வர. ஆனா நம்ம ஜிங் ஜாயின் அவளோட காலை அங்க எத்து விட்டுறா. அவளும் அந்த காலை வச்சு நம்ம சயின்டிஸ்டோட முட்டையிலே அடிக்க. இதனால அவனுக்கும் பயங்கரமா வலிக்குதா. இதனாலே அவனும் ஆடி போய் சைடா வில்ல அங்க இருக்க ஒரு டெஸ்ட் சப்ஜெக்டும் வெளில வந்துட்டு பார்த்தா அது ஒரு கை மாதிரி இருக்கு, நடுவுல ஒரு கண்ணு இருக்கு. அதுவும் அங்க இருக்க எல்லா இடத்துலயும் போய் பயங்கரமா நோண்டின்னு இருக்கு. இதை பார்த்து அந்த சயின்டிஸ்டும் அதெல்லாம் தடுக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா இவன் என்ன ட்ரை பண்ணாலும் அது இவனுக்கே பயங்கரமா ஆட்டத்தை காட்டுது. அதுவும் இல்லாம இவனையும் வெறுப்பேத்தி ஊத்து. இப்படி இவனும் அந்த கை கூட அங்க பயங்கரமா போராடின்னு இருக்க தெரியாதனமா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் அந்த பட்டனை அமுக்கி விட்டுறான். இதனால அந்த இடமே அழியறதுக்கு போக இதனாலே அவனும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இப்பதான் அவனே அந்த கேமரா வழியா பாக்குறான். அங்க பார்த்தா ஒரு பொண்ணு மயங்கி கிடக்குது. இதனாலே அவனும் யோசிக்கிறான், பரவாயில்லையே இங்க ஒரு கிஃப்ட் இருக்கா, அப்ப நான் இதை கிஃப்டா நான் எத்தனை போய் கொடுக்கலாம். இதனாலே அவனும் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறான். அங்க பார்த்தா அந்த ரூம் ஃபுல்லாவே தண்ணியால ரொம்ப ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. பார்த்தா அதுவும் சைடா பார்த்துன்னு இருக்கு. இங்க சொல்ல போனா ஒரு சீக்ரெட்டான ஒரு பேசேஜ் இருக்கு. இவங்க சண்டை போடுற சண்டையில அந்த பேசேஜ் ஓபன் ஆயிட்டா. இதனால அந்த பேசேஜ் வழியா அந்த பொண்ணும் கீழே போயிட்டு இதையும் நம்ம ஆளு பாத்துறான். இதனாலே அவனும் சூசேங் அப்படின்னு பயங்கரமா கத்துறான். இவனும் இப்படி கத்த இந்த சவுண்ட் வந்து சொல்ல போனா அங்க சண்டை போடுற அவனுக்கும் கேக்குது. இதனாலே அவனும் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். அவனும் டிஸ்ட்ராக்ட் ஆனனால இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி அந்த டெவிலும் இவனை பயங்கரமா தாக்கி தூரமா தள்ளி போட்டுது. அந்த டெவிலும் இவனை கொல்லலான்னு வந்து இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் அங்க ரொம்பவே பயந்து இருக்கான். இப்ப நான் என்ன பண்றது இப்படி இவனும் பயந்து இருக்க. திடீர்னு பார்த்தா இவனோட கண்ணு ஒரு மாறி மாறுது. அதுவும் இல்லாம இவனோட கையும் அந்த டெவிலோட கை மாறி மாறுது. இதனாலேயே அவனும் அவனோட கையை நீட்ட அதுவும் ஸ்டேட்ச் ஆகி அந்த டெவில போய் தாக்குது. இவனோட பவரும் அங்க ரொம்பவே அதிகமா இருக்கா. இதனால அந்த டெவில் அப்படியே உருகி போயிடுது. நம்ம ஹீரோக்கும் ஒன்னும் புரியல. இந்த டெவில் வந்து சொல்ல போனா என்னோட பாடி அடையலான்னு வந்தது. ஆனா இப்போ அதுவே உருக ஆரம்பிக்குது. இதனாலே அவனும் அந்த பர்சன் கிட்ட நந்து வந்து இருக்கான். ஆமா நீ வந்து என்ன பண்ண, உன்னோட கை ஒரு மாதிரி டெவில் மாதிரி மாச்சு. அதுவும் இல்லாம இந்த ரிங்குக்கும் உனக்கும் என்ன சம்மதம். இதை கேட்டோன்னே தான் நம்ம ஆளுக்கே புரியுது. இந்த மாதிரி என்னோட கை வந்து டெவில் மாதிரி மாறிச்சுல, எனக்கே சரியா தெரியல அது வந்து எப்படி மாறிச்சுன்னு. இதனாலே அவங்கள டிசைட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் இங்கில இருந்து போனோம், அடுத்தது இதை பத்தி நம்ம பேசிக்கலாம். இதனாலே அவங்களும் அங்க போயின்னு இருக்க. இதனாலே நம்ம ஹீரோவும் அங்க இருக்க அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு ட்ரை பண்ண இருக்கான். இப்படி அவனை ட்ரை பண்ண இருக்க திடீர்னு பார்த்தா நம்ம ஜிங் ஜாயிங் மேல இருந்து வந்து விழுறா. இதை பார்த்தோன்னே அந்த குண்டனோட ஆளும் இவன் மேல பயங்கரமா அட்டாக் பண்றான். இவங்க 2 பேருமே சைடா வந்து அங்க பயங்கரமா சண்டை போட்டு இருக்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் நடுவுல போய் தடுக்கிறான். ஆமா நீங்க வந்து என்ன பண்றீங்க, இந்த பிளானும் அங்க ஒர்க் அவுட் ஆயிடுது. அவங்க 2 பேருமே அங்க கம்மன் நிக்கிறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோவே நல்லா ஊத்து பார்க்க சொல்றான். நீ வந்து நல்லா ஊத்து பாரு, அவளோட காலு அதுவும் இல்லாம அவளோட கை இது ரெண்டத்தையும் யாரோ ஒருத்தங்க கட்டி போட்டிருக்காங்க. அப்பனா அவளும் இந்த மேன்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் தப்பிக்கணும் வந்தா பாத்திருக்கா. இதனாலே அவனும் அவனோட இதயத்துல கல்ல வச்சு ஒத்துக்கிறான். சரி இருக்கட்டும் பரவாயில்லன்னு. ஆனா இவளால் தான் சொல்ல போனா பிரச்சனையை ஆரம்பிச்சுது. இவ பண்ண வேலை தான்
தான் எல்லாமே. ஏன்னா இவளை தேடி வந்துதான் எவ்வளவு பிரச்சனை வந்தது. நம்ம ஆளுங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எல்லாம் யாரால? இந்த பொண்ணால தான். ஆனா இதெல்லாம் கேட்கற நம்ம ஹீரோ தான் அங்க ஒத்துக்க மாட்டான். ஆனா இந்த பொண்ணு வந்து நம்மள காப்பாத்தணும் தான் எவ்வளவு தூரம் பண்ணிருக்கு. அதுவும் இல்லாம இது வந்து சொல்ல என்ன வந்து தேடி வாங்கன்னு அந்த குண்டை தானே சொன்னா. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது உனக்காச்சும் புரியுது. இதை கேட்டோடனே அவனே உருகி போயிடறான். யாருதான் உருக மாட்டா இந்த மாதிரி பாராட்டுக்கலாம். சரி நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். நான் வந்து முக்கியமான விஷயத்தையே நான் சொல்றேன். இந்த மாதிரி இங்க இருக்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். ஏன்னா இங்க மேல இருந்து நிறையவே தண்ணி ரொம்பின்னு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ஏரியாவே தண்ணியால ரொம்ப வலியும். அதனால இந்த மேன்ஷனை விட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வெளில போனோம். அப்போனா அந்த ஃபீமேல் ஆஃபீஸர் அவங்கள யாரை காப்பாத்துவா? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க வந்து உன்னை விடவே நல்லா சேஃபா தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தப்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்க இருக்க ஒரு விஷயத்த கூட நம்ம டீல் பண்ணோம். பயங்கரமான வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீடு இன்னமும் பயங்கரமா மாறினே போகுது. உள்ள பார்த்தா தண்ணி ரொம்பின்னு இருக்கு. அதுவும் இல்லாம உள்ள பயங்கரமான டெவில்ஸ் எல்லாம் இன்னமும் இருக்கு. இதனால இன்னமும் நிறைய பேர் இறந்து போறாங்க. இவங்களுக்கும் ஒன்றும் புரியல இந்த மாதிரி என்ன பண்றதுன்னு. ஏன்னா இங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிக்குது. ஏன்னா பின்னாடியும் தண்ணி ரொம்புது. அதுவும் இல்லாம முன்னாடி ஒரு லேண்ட் மைனும் இருக்கு. இந்த கிளே மைனை நம்ம எப்படி தான் தடுக்கிறது? இதை ஃபர்ஸ்ட் நம்ம டிஃப்யூஸ் பண்ணோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி இந்த கிளே மைனை ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும். ரெண்டாவதா இந்த பயங்கரமான வீட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம வெளில போகணும். நம்ம கையில செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனா டைம் தான் ரொம்பவே கம்மியா இருக்கு. அவனும் அந்த கத்தி அந்த கிளே மைன் மேல தூக்கி போடலான்னு போவான். ஆனா நம்ம ஜிங் ஜாயினுக்கு இந்த ஐடியா வந்து சரிப்பட்டு வராது. இதெல்லாம் நல்லா நம்ப முடியாதுப்பா. ஏன்னா இதுல நிறையவே பொருள் வந்து இடிஞ்சு விழும். உன்னோட மூளை என்ன ரொம்பவே சின்னதா என்ன? ஏன்னா இதே மாதிரி நிறைய பொருள் வந்து இடிஞ்சு விழுந்ததுன்னா அவ்வளவுதான். நம்மளால வெளியும் போக முடியாது. இத்தனைக்கு தண்ணி வேற ரொம்ப இருக்கு. ஓ அப்படியா? அப்போனா நீ ஏதாச்சும் ஐடியா கூட சும்மா தானே இருக்க. அப்போனா நான் பாத்துக்கிறேன். அப்போ நான் செய்யறது. இதனாலேயே அவளும் அங்க போக ஆரம்பிக்கிறான் அந்த கிளே மைனு கிட்ட. இதையும் நம்ம ஜோன் ஜுவான் அதாவது நம்ம ஹீரோவும் பார்த்துன்னு இருக்கான். இந்த பொண்ணெல்லாம் என்னால நம்ப முடியாதுப்பா. நீயே பார்த்துன்னு நீ வந்து வரியா இல்லையா? இதை கேட்டு அவளும் சொல்றான் இந்த மாதிரி ஜோன் ஜுவான் வந்து என் கூடயே தான் இருப்பான். ஏன்னா அவன் நல்லாவே அப்சர்வ் பண்ணுவான் இங்க வந்து என்ன நடக்குதுன்னு. கேளுப்பா கேளு. உன்னோட இதயம் சொல்றபடியே கேளு. ஆனா நீ கொஞ்ச நேரம் அப்புறம் நீ வந்து உயிரோட இருக்க மாட்ட. எப்படியோ நீயே சாவ போற. இதுக்கப்புறம் அவனும் ஜின் ஜோயினை பார்க்க அங்க பார்த்தா அந்த பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் கைட்டின்னு இருக்க. இதை பார்த்த பையனும் ஆடி போயிடறான். என்னடா இந்த பொண்ணு பண்ணுதுன்னு. அவளும் அங்க ட்ரெஸ் எல்லாம் கைட்டிட்டு ஆமா நீ வந்து என்ன பண்ண இருக்க மரியாதை திரும்ப. இதனாலே நம்ம ஆளும் அங்க வெக்கப்பட்டுன்னு திரும்புறான். இதுக்கப்புறம் அவளும் அங்க அவளோட துணியை கொடுக்க இந்த கொஞ்ச நேரத்துக்கு பாத்துக்கோ. நான் எது வரைக்கும் கேட்கலையோ அது வரைக்கும். இதுக்கப்புறம் அவளும் அந்த கிளே மைனை கிட்ட போறான். நம்ம ஹீரோக்கும் அங்க நிறையவே சென்ஸ் ஆகுது. இதனாலே அவனை பின்னாடி திரும்பி பார்க்க அங்க பார்த்தா ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. இதனாலே அவனும் அந்த எக்ஸ்ப்ளோஷனோட பாதிப்புனால அவனும் அங்கே வந்துடுறான். அவனுக்கும் ரொம்பவே கவலையா இருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோஷனே இவ்வளவு பெருசா இருக்கு. அப்போனா அந்த பொண்ணோட நிலைமை. இதனாலே அவனும் அங்க தேடி பாக்குறான் இந்த மாதிரி அந்த பொண்ணு எங்கதான் இருக்குன்னு. அந்த புகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போகுது. இப்பதான் அந்த பொண்ணையே காட்டுறாங்க. பார்த்தா அவ பாடியிலயும் ஏதோ டேட்டோ மாதிரி ஏதோ ஒண்ணு ஜொலிக்குது. இதையும் நம்மளால ஊத்து ஊத்து பாத்துன்னு இருக்க. அவளும் கேக்குறா என்ன நீ முழுசா பாத்துட்டியா? ஆனா நம்மளால அப்படி திரும்பிடுறான். இந்த மாதிரி நான் எதுவும் பார்க்கல. இருந்தாலும் அவளை கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நீ இந்த விஷயத்த பத்தி வெளியில யாருக்குள்ளாச்சும் சொன்ன அவ்வளவுதான் உன்ன. இதுக்கப்புறம் அவளோட ட்ரெஸ் எல்லாம் போட பார்த்தா அந்த குண்டனோட ஆளும் அங்க வந்துடுறான். இதனால இவங்களும் அந்த வழியா போயின்னு இருக்காங்க. இப்பதான் இவங்களே நோட்டீஸ் பண்றாங்க இந்த மாதிரி இங்க இன்னமும் 2 பேர் இருக்காங்க. யார் அதுன்னு பார்த்தா அந்த குண்டனோட ஆளுங்க தான். அவங்களும் அங்க மோசமான நிலைமையில பார்த்துன்னு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஜிங் ஜாய் என்ன சொல்றான் இந்த மாதிரி இந்த மாஸ்கிட்டோவால தான் இவங்களுக்கு இப்படி ஆயிருக்கு. இதெல்லாம் ஜாம்பி ஃபயர் மாஸ்கிட்டோ. இது வந்து கடிச்சது அவ்வளவுதான். நம்மளோட நிலைமை இன்னமும் மோசமாயிடும். இதனால நீங்க கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். இதுக்கப்புறம் அவளும் அவளோட சீக்கிரட்டான பேசேஜ் அங்க ஓபன் பண்ண அங்க பார்த்தா சில பல சவுண்ட் வந்ததா. இதனால அந்த ஜாம்பி மாஸ்கிட்டோவும் இந்த சைடு வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே அவங்களும் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அந்த குண்டனோட ஆளும் சொல்றான் இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க வந்து இங்க இருந்து போக ஆரம்பிங்க. ஓ அப்படியா? அப்போனா நீ வந்து இந்த மாஸ்கிட்டோவை பாத்துக்கோ. நாங்க வந்து போற வழியில உனக்காக நான் சில பல தடயத்தை விட்டு போறேன். இதுதான் விட்டுன்னு. இதுக்கப்புறம் அவங்களும் அங்கிருந்து போவேன். நம்ம கூலுகாய் இவன் வந்து நம்ம கூலுகாய்னே சொல்லலாம். ஏன்னா இவன் எந்த விஷயத்த பண்ணாலும் அது கூலா பண்றான். நம்ம கூலுகாயும் அங்க பயங்கரமா அந்த மாஸ்கிட்டோ கூட போட்டு தள்ளி சண்டை போட்டுன்னு இருக்கான். இப்படி இவனும் போட்டு தள்ளி இருக்கு. ஆனா அங்க பார்த்தா மாஸ்கிட்டோ கொச்சன்னு இருக்கு. இதனாலே அவனுக்கும் நிறையவே டைம் இல்லையா இதெல்லாம் போட்டு தள்ள. இதனாலே அவனும் யோசிக்கிறான் இந்த மாதிரி என்ன பண்ணலான்னு. ஏன்னா அதுவும் அட்டாக் பண்ண வந்துனே இருக்கு. இதனாலே அவனும் கையில கிடைக்கிற ஒரு கட்டையை எடுத்து நிட்டுறான். இதனாலே அந்த மாஸ்கிட்டோ எல்லாமே அதுல போய் மாட்டிக்குது. சரி எப்படியோ மாஸ்கிட்டோட தொல்லை இனிமே இல்ல இப்படின்னு நினைச்சு அவனும் போலான்னு இருப்பான். ஆனா அங்க பார்த்து இன்னமும் வாட்டர் வந்துனே இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஜிங் ஜாயினும் நம்ம ஹீரோவும் அந்த ரூட்டோல தப்பிச்சு போகணும்னு போயின்னு இருக்காங்க. நம்ம ஜிங் ஜாயினும் அந்த கோல்காய்க்காக அங்க நிறையவே தடயங்களை விட்டு போறா. ஏன்னா அப்பதான் அவனால ஃபாலோ பண்ணி வர முடியும். இவளும் அங்க நிறைய தடயங்களை விட்டு போயினே இருக்க. பார்த்தா நம்ம கூல்காயை எப்படியே ஃபாலோ பண்ணின்னு இவங்க கிட்ட வந்துடுறான். நம்ம ஜிங் ஜாயினுக்கு அங்க சொல்ல போனா கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த ஏரியா வந்து அவ்வளவு குழப்பமா இருக்கு. சொல்ல போனா நம்ம ஜிங் ஜாயின் வந்து நிறைய வாட்டி இங்க வந்திருக்கா. இருந்தாலும் இவளுக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த ரூட். இதுக்கப்புறம் அவளும் எப்படியா அந்த ரூட் எல்லாம் கண்டுபிடிச்சு ஒரு வழியா அந்த ஏரியாக்கு வந்துடுறா. பார்த்தா அங்க ஏதோ ஒரு ஆறு மாதிரி ஒரு ஏரியா இருக்கு. இதை ஒண்டி நம்ம தாண்டிட்டோம் அவ்வளவுதான். நம்ம வந்து இங்க இருந்து தப்பிச்சிடலாம். இதனாலே அவங்களும் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி நம்மளால நீதி தான் போக முடியும். வேற வழியும் இல்ல.
இதனாலே அவங்க கையிலயும் வேற வழியே இல்லையா, அவங்களும் நீந்தி போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அங்க நீந்தி போயின்னு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க இழுக்கிறாங்க. இதனாலே அவனும் மாட்டிக்கின்னு அப்படியே அந்த தண்ணிக்குள்ள போயின்னு இருக்கான். இதை பார்த்து நம்ம ஜின்ஜாயினும் அவளும் போய் காப்பாத்த ஆரம்பிக்கிறா. பார்த்தா உள்ள ஏதோ ஒரு விஷயம் தான் இவனை எழுதுன்னு இருக்கு. இதனாலே அவளும் அவளோட ஜாம்பி பவரை யூஸ் பண்ண இதனால அவனும் எப்படியோ தப்பிச்சு மேல வந்துடுறான். இவங்களும் மேல வந்து நிம்மதியா இருக்க பார்த்தா அந்த ஆக்டோபஸ் இன்னமும் விடாம இவங்கள தொல்லை பண்ண ஆரம்பிக்குது. அதுவும் இவங்களை தாக்கலான்னு வர பார்த்தா நம்ம கூல் காய் வந்து அங்க காப்பாத்துறான். இதே மாதிரி நம்ம கூல் காயும் அதுவும் இல்லாம நம்ம ஜின்ஜாயின் இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஹீரோவையும் அதுவும் இல்லாம அவங்களே காப்பாத்தின்னு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்களும் அவங்கள இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஜின்ஜாயின் வந்து அங்க தனியான சீக்ரெட் ரூமுக்கு போயிடுறா. இப்படி இவளும் போவ ஒரு சைடு பார்த்தா நம்ம ஹீரோவும் வசமா மாட்டிக்கிறான் அந்த ஆக்டோபஸ் கையில. இதை பார்த்து நம்ம கூல் காயும் அவனோட கத்தி எடுத்து அந்த ஆக்டோபஸோட டென்டக்கலை அப்படியே வெட்டி விட்டுறான். இதனாலே நம்ம ஹீரோவும் தப்பிச்சிடறான். அதுவும் இல்லாம அந்த ஆக்டோபஸும் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாகுது. என்னது இது சரியில்லையே, எவ்வளவு அமைதியா இருக்குன்னு இவங்களும் பார்க்க திடீர்னு பார்த்தா அங்க ஆக்டோபஸ் கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது. இது வரைக்கும் ஆக்டோபஸோட டென்டக்கலை தானே பாத்தீங்க, இப்ப பார்த்தா முழு ஆக்டோபஸே வந்து நிக்குது. இதை பார்த்து நம்ம கூல்காயம் இது கையில நைஃப் எல்லாம் வேலைக்கு ஆகுது. இதனாலே அவனும் கிரானைடை தூக்கி அடிக்கிறான். என்னதான் பைப்புல கிரானைடை தூக்கி அடிச்சிருந்தாலும் அந்த ஆக்டோபஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் உண்டாவல. அந்த ஆக்டோபஸும் இதனால ரொம்பவும் வெறுப்பாயிதா. இதனால அதுவும் ஒரு விதமான அட்டாக் வந்து அங்க பார்த்தா ஏதோ பாலா அவங்க மேல பல்லான்னு போது. இருந்தாலும் நம்ம கூல்காய் அங்க தப்பிச்சுனே தான் இருக்கான். ஆனா இவங்களே இப்பதான் நோட்டீஸ் பண்றாங்க இந்த மாதிரி அந்த பால்ல ஏதோ ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷம் இருக்கு. அதை மோந்து பார்த்தாலும் நம்மளுக்கு டேஞ்சர், அதுவும் இல்லாம நம்மளுக்கு பட்டாலும் டேஞ்சர். இது வந்து சொல்ல போனா நம்ம கூல்காய்க்கு தெரிஞ்சுது, ஆனா நம்ம ஹீரோக்கு தெரியல. அதனால அவன் மோந்து பார்த்து அங்கே மயங்கிடுறான். ஆனா நம்ம கூல்காயாலேயும் என்ன பண்ண முடியும், ரொம்ப நேரத்துக்கு அவனாலே மூச்சு அடக்க முடியல. இதனாலே அவனும் அங்கே மயங்கிடுறான். அந்த ஆக்டோபஸும் இதுதான் டைம்னு அவங்க ரெண்டு பேரும் அங்க சாப்பிடலான்னு அங்க தூக்கி வச்சுன்னு இருக்கு. இவங்களும் சாவுற நிலைமையில போவ திடீர்னு பார்த்தா நம்ம ஜின்ஜாயின் வந்து அவளோட என்ட்ரியை கொடுக்குறா. அங்க பார்த்தா ஒரு பயங்கரமான ஃபயரும் இது மேல அட்டாக் வந்து யார் அதுன்னு பார்த்தா நம்ம ஜின்ஜாயின் தான். அவளும் ஒரு மிஷின் மாதிரி எதுவும் எடுத்துன்னு வந்திருக்கா. அதை வச்சு பயங்கரமா ஃபயர் பண்ணிருக்கா. அவளும் நித்தவே இல்லையே. இந்த ஆக்டோபஸ் வந்து சாவுற வரைக்கும் அந்த ஃபயரை அப்படியே தொடர்ந்து பண்ணிருக்கா. பாவம் அந்த ஆக்டோபஸே கருகி போயிடுது. இதனால எப்படியோ ஆக்டோபஸ் எத்திச்சு, இதுக்கு மேல நம்ம சிபிஆர் பண்ண போதும் இப்படின்னு அவங்களும் அங்க நீந்தி போயின்னு இருக்காங்க. இப்படி இவங்களும் போயின்னு இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு விஷயம் திரும்பவும் இவன் காலை பிடிச்சி இழுக்குது. இதை பார்த்து அவங்களுக்கும் அவ்வளவு ஆச்சரியம், என்னது இது திரும்பவுமா. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவும் கண்ணை முழிச்சு இருந்துக்கிறான். பார்த்தா பயப்புலியும் அதே ரூம்ல தான் இருக்கான். அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு ரூம்ல இருந்திருப்பான்ல அந்த ரூம் தான். நம்ம ஹீரோட மண்டையும் அங்க குழம்ப ஆரம்பிக்குது. அப்போனா எவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே கனவா, நான் வந்து உள்ள போனது அதுவும் இல்லாம நான் சாவுக்கு போறானது எல்லாமே. இப்படி இவனை பார்த்துன்னு இருக்க அப்பதான் அவன் டிவி ஆன் பண்ணி பாக்குறான். அங்க பார்த்தா பிளாஷ் நியூஸா ஓடின்னு இருக்கு. இந்த பையன் இருக்கான்ல, அதாவது இப்போ ஒரு இமேஜ் காட்டுறோம்ல, இந்த பையன் வந்து ரொம்பவே பயங்கரமான பையன். ஏன்னா இவன் நிறைய பேரை கொலை பண்ணிருக்கான். அதுவும் இல்லாம அந்த போலீஸ் ஆளுங்களே இவனை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அவன் அடிச்சு போட்டு போயிருக்கான். ஏன் இது வரைக்கும் அந்த 2 போலீஸ் ஆபீசரை கூட காணோம், அவங்க எங்கன்னே தெரியல. அதுல இருக்க ஒரு பொண்ணு வந்து சொல்ல போனா மேயரோட பொண்ணு, அதாவது அந்த ஃபீமேல் ஆபீசர் சொல்ல போனா மேயரோட பொண்ணா. இதனாலதான் ரொம்பவே பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுதான் பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தா இப்போதான் அந்த பொம்பளே சொல்லுது, இந்த மாதிரி இந்த கிரிமினலை யாரு கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நல்ல ரிவார்ட் கிடைக்கும். அதாவது இவன் தலையில ஒரு பெரிய பவுண்டி இருக்கு. இதெல்லாம் கேட்டோன்னே அவன் ரொம்பவே குழம்பி போயிடறான். அப்போனா அதெல்லாம் உண்மைதானா, ஆனா என்ன வந்து அந்த ஏரியால யாரு காப்பாத்துனா, இதுக்கு நான் அங்கேயே செத்து போயிருக்கலாமே, எதுக்கு என்ன காப்பாத்துனாங்க. அங்கே நம்ம கூல்காயும் அவனுக்காக ஒரு மெசேஜையும் விட்டு போயிருக்கான். இந்த மாதிரி ஏதாச்சும் சீக்ரெட் கிடைச்சா எனக்கு வந்து சொல்லு, உனக்காக நான் 10 நாள் வெயிட் பண்றேன். இதனாலே அவனும் வெளியில போய் பாக்குறான். இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா அங்க போலீஸோட சைரன் சவுண்ட்லாம் கேக்குது. நல்ல நாளோட சீனை தான் காட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட டைம் தான் அங்க ரொம்பவே பேடா போயின்னு இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க அம்மாவை சந்திக்கலான்னு வந்திருப்பான். ஆனா அவங்க அம்மா வந்து அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க அந்த செய்தியை பார்த்துன்னு இருக்காங்க. அவங்க அம்மாவால அங்க நம்பவே முடியல, இந்த மாதிரி என்னோட பையன் வந்து ஒரு கொலைகாரன்னு. இப்படி இவங்கள நியூஸ் பேப்பரை பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு அவனும் உள்ள வந்துடுறான். ஏய் நீ வந்து எதுக்கு இங்க வந்த, இங்க வந்து ஆபத்துன்னு தெரியும்ல, ஏன்னா இங்க சுத்தி ஃபுல்லாவே போலீஸா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரி இங்கதான் வருவான்னு. அம்மா நான் வந்து எதுவுமே பண்ணல, இந்த மாதிரி நான் எந்த விதமான கொலையும் பண்ணல. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்து எப்படியாச்சும் ப்ரூவ் பண்ண பாக்குறேன் இந்த மாதிரி நான் எந்த விதமான கொலையும் பண்ணலன்னு. இதை கேட்ட அவங்க அம்மாக்கும் ஒரு நிம்மதி, இந்த மாதிரி என்னோட பையன் வந்து ஒரு கொலைகாரன் இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ வந்து எந்த விதமான கொலையும் பண்ணல. இப்படி இவங்கள பேசின்னு இருக்காங்க. பார்த்தா போலீஸோட சவுண்ட்லாம் கேக்குது. இதனாலே இவனும் எழுந்து நின்று சொல்றான், இந்த மாதிரி நான் எந்த விதமான தப்பையும் பண்ணல, அதை நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணுவேன். அதுவும் இல்லாம நான் இப்போ என்னோட அப்பாவை தேடலான்னு இருக்கேம்மா. இப்படி இவனும் சொல்ல இருக்க திடீர்னு பார்த்தா போலீஸ் ஆளுங்களும் அந்த டோரை வந்து திறக்கிறாங்க. இப்பதான் அவங்களே பாக்குறாங்க இந்த மாதிரி அவன் ஜன்னல் வழியா குதிக்கிறான்னு. அவனும் அங்கிருந்து ஒரே ஜம்ப் வச்சிடறான். இதுக்கப்புறம் அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்ட தான் காட்டுறாங்க. அவனும் ஒருத்தங்கையில பேசின்னு இருக்கான். பார்த்தா அந்த டீச்சரு, அதாவது ஸ்டார்டிங்ல அந்த ரிங்கை பத்தி சொல்லியிருப்பான்ல அந்த டீச்சர் தான். இந்த டீச்சரும் பல்லாயிரம் வருஷமா அந்த ரிங்கு பின்னாடி தான் இருந்திருக்கான் போல. அதுவும் இல்லாம இப்ப அந்த ரிங்கு அந்த பையன் கையில் தான் இருக்கு. இப்படி இவனும் யோசனை இருக்கு. அப்பதான் அந்த சயின்டிஸ்டே சொல்றான், இந்த மாதிரி நான் உங்களுக்காக ஒரு கிஃப்டையும் எடுத்துன்னு வந்திருக்கேன் இப்படின்னு. அங்க இருக்க ஒரு துணி எடுத்து காட்டுறான். பார்த்தா அந்த மேயரோட பொண்ணு தான். இதை பார்த்தா அவனும் ரொம்பவே
கோவமா அந்த கையில இருக்க கிளாஸை தூக்கி மண்டையில உடைக்கிறான். எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருப்ப, உனக்கு தெரியாதா இது வந்து மேயரோட பொண்ணுன்னு? நீ என்ன ஆசைப்படுற? இந்த மாதிரி நீ பண்ணிட்டா நீ வந்து தப்பிச்சிருவேன்னு நினைக்கிறியா? இப்போ நீ வந்து என்ன காரியம் பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா? இப்போ நம்மளுக்கும் ஹியூமன் நேஷனுக்கும் ஒரு போரே தொடங்க போகுது. ஐயோ என்னை வந்து மன்னிச்சிருங்க, எனக்கு வந்து சத்தியமா தெரியாது இது வந்து அந்த மேயரோட பொண்ணுன்னு. எல்லா தப்புமே அந்த ஜின் ஜாயினோட தப்பு தான். ஏன்னா அந்த பொண்ணு தான் நிறைய பேரை அந்த ஹவுஸ்ல ஏத்துன்னு வந்தா. இதனால தான் நான் தெரியாதனமா இந்த பொண்ணையும் தூக்கின்னு வந்துட்டேன். ஏன்னா அங்க சாவ விட முடியாதுல்ல. எல்லாமே அந்த பொண்ணோட தப்பு தான். ஏன்னா அது இந்த நாள் தான் அங்க வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு. நான் இத்தனை வருஷமா நான் ரிசர்ச் பண்ணி வச்சது எல்லாமே நாஸ்தியா போச்சு. எவ்வளவு நாளா அதுக்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆனா என்ன பண்றது, ஒரே நிமிஷத்துல அந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் கெத்து விட்டா. ஆனா இப்போ என் கையில அந்த பொண்ணோட போன் இருக்கு, இதுல ப்ரூஃப் இருக்கு, வேணா பாத்துக்கோங்க. இதை பார்த்தோன்னே தெரியுது இந்த மாதிரி இந்த பொண்ணு நம்மளுக்கு எதிராக நிறைய வேலையை பார்த்துருக்கான்னு. இதெல்லாம் என்ன ரூல்ஸ் இண்டிகேட் பண்ணுதுன்னு தெரியுமா? இனிமே அந்த பொண்ணு வந்து உயிரோடவே இருக்க கூடாது. ஏன்னா அந்த பொண்ணு பண்ண வேலையால இந்த ரூல்ஸ் எல்லாமே வயலேட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட வேலை என்னன்னா அந்த பொண்ணை கொல்லணும். சரி நீ பண்ண வேலைக்கு கிஃப்ட் வேணால, இந்த ஜாம்பி பில்ஸ் எடுத்துக்கோ. பாய போல இதையும் சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷமாகறான். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு. இதுக்கப்புறம் அந்த டீச்சரும் அங்க இருக்க அந்த பொண்ணோட இதயத்தை அப்படியே சாப்பிடலான்னு போவான். இப்படி இவனும் அதை சாப்பிடலான்னு போகும்போது ஜின் ஜாயின் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வரா. நீங்க வந்து கவலையப்படாதீங்க, இந்த பொம்பளைய நான் பாத்துக்கிறேன், இதை வந்து நான் ஒரு கை பாத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா பண்ணுங்க எல்லாத்தையும். என்னது என்ன நீ பாத்துக்கிறியா? என்ன நீ வந்து 2 ஜாம்பி பில்ல சாப்பிடதான் நீ எல்லாம் லாய்க்கு, அதாவது நீ ஒரு நாய் மாதிரி. இன்னமும் இவனுக்கு ஜாம்பி பில்ல தந்துருங்க, ஏன்னா இவன் ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்ல. யாரை பார்த்து நீ என்ன சொல்றேன்னு தெரியுமா? பார்த்து பேசு, நீ யாருக்கு இல்ல பேசினு இருக்கன்னு தெரியுமா? இப்படின்னு அவனும் அட்டாக் பண்ணலான்னு வர. ஆனா அவன் வந்து ஒரே போடா இவனை மடக்கி போச்சுது. இப்பதான் அந்த டீச்சரை அந்த போனை தூக்கி நம்ம ஜின் ஜாயின் தூக்கி அடிக்கிறான். இந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் பண்ணா, நீங்க வந்து இவளுக்கே போனை கொடுக்குறீங்க. திடீர்னு பார்த்தா அவன் வயிறு அங்க பயங்கரமா வலிக்குது. இப்பதான் அவனே சொல்றான், இந்த மாதிரி என்னோட பில்ஸ் எப்படி இருக்கு, இது வந்து கரைக்க வைக்கிற பில்ஸ். என்னது நீங்க வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களா? அப்படின்னா நீங்களே தனியா அந்த பவர் அடையலான்னு பாக்குறீங்களா? அப்படின்னா நான் வந்து விட மாட்டேன், நான் வந்து உங்க 2 பேரையும் கொல்லாம விட மாட்டேன் இப்படின்னு அவனும் உருமாறுறான். இதுக்கப்புறம் அவனும் மாறிட்டு நம்ம ஜின் ஜாயின் மேல பயங்கரமா அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இருந்தாலும் நம்ம ஜின் ஜாயின் அங்க அசால்ட்டா தப்பிச்சுக்கினே இருக்கான். அவனும் விடாம அட்டாக் பண்ண, இருந்தாலும் அவன் தப்பிச்சுக்கினே இருக்கா. அவளும் தப்பிச்சுக்கினே அவளோட கையை வச்சு அங்க ஒரு பயங்கரமான போடு போடுறா. இதனால அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்டோட மூஞ்சிலையும் அங்க புராண்டி விட்டுறாளா. அங்க ஒரு பெரிய காயமும் ஏற்படுது. என்ன இதை வச்சு என்ன கொல்லான்னு பாக்குறியா? இதை வச்சுலாம் என்ன கொல்ல முடியாது. இதுக்கப்புறம் அவனும் அவனோட கையை காட்ட, திடீர்னு பார்த்தா அவன் தலையில இருக்க மாதிரியே இங்க ஒரு கொம்பு முளைக்குது. அவனும் இதை வச்சு அங்க பயங்கரமா அட்டாக் பண்ண. ஆனா நம்ம ஜிங் ஜாயின் வந்து அங்க தப்பிச்சிடறா. ஆனா பின்னாடி இருக்க நம்ம டீச்சர் அவனுக்கு முகத்துக்கு நேரம் அது வருது. ஆனா அவனும் அங்க தப்பிச்சிடறான். இப்பதான் அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்டே சொல்றான், இந்த மாதிரி நான் உனக்காக என்னென்னலாம் பண்ண, ஆனா நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டிய. இதெல்லாம் பைப்பிலைக்கு கேட்டுதான் இருக்கு. இருந்தாலும் அவன் கம்முன்னு தான் இருக்கான். இருந்தாலும் இதே மாதிரி அவன் நிறைய விஷயத்த சொல்றானா. இதனால அவனாலே தாங்கிக்க முடியல. இதனாலே அவனும் அவனோட கண்ணில் இருக்க அந்த கட்டை அவுக்குறான். பார்த்தா உள்ளல இருந்து ஏதோ ஒரு கருப்பு கலர் லிக்விட் மாதிரி வந்து அந்த மாஸ்டரை பிடிச்சது. ஏய் என்ன நினைக்கிறேன், நான் வந்து இதெல்லாம் எதுக்கு பண்றேன்? எல்லாமே அந்த டிமினிட்டிக்காக தான். ஒன்ஸ் நான் அதை அடைஞ்சவனே நான் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிடுவேன். அந்த பவர் வண்டி கிடைச்சா நான் வந்து ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிடுவேன். அதுவும் இல்லாம நான் இம்மார்டல் ஆயிடுவேன். நான் வந்து எப்பயுமே வாழலாம். அவனும் இப்படி சொல்ல இருக்கும்போது அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்டோட வாயிலேருந்து சில பல ரத்தமா அவனோட ஷர்ட்ல உள்ள. இதை பார்த்து அவனும் ரொம்பவே கோவமாயிடுறான். என்னது என் ஷர்ட்டையை நாஸ்தி பண்ணிட்டியா எப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்ண அவனும் அங்க அப்படியே சேர்த்து போயிடுறான். அவனும் அவனோட ஷர்ட்டை கைட்டிட்டு அங்க வேற ஒரு ஷர்ட்டை மாத்தலான்னு போவ. இப்போதான் நம்ம ஜிங் ஜாயினே சொல்றா, பரவாயில்லையே நீங்க வந்து சூப்பராகவே அழிச்சிங்க, நல்ல ஷோவா தான் இருக்கு இப்படி இவனும் சொல்ல இருக்க. திடீர்னு பார்த்தா அவனும் இவளை பூச்சிடுறான். என்னது நான் வந்து உன்னை ஆல்ரெடி அழிக்கணும் தான் இருந்தேன். என்ன நீ பண்ண வேலையில அந்த பைத்தியக்கார சயின்டிஸ்டை நான் கொன்னுட்டேன். ஆனா நான் நினைச்சா இப்பயே உன்னை கொல்லலாம். ஏன்னா நீ வந்து ஜாம்பி நேஷனோட ரூல்ஸையே நீ வயலேட் பண்ணிட்ட. அதனால உனக்கே தெரியும்ல இதோட பனிஷ்மெண்ட் என்னன்னு. அதனால நான் நினைச்சாலும் கொல்லலாம். இதை கேட்டு நாம ஜின் ஜாயினும், என்ன நான் வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம் தான் நான் இங்க வந்தனே. நீங்க வந்து எப்படியோ டிமினிட்டியை அடைய போறீங்க, அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். ஆனா ஹெல்ப் பண்ண வந்து என்னையே நீங்க அழிக்கலான்னு பாக்குறீங்க. அழிக்கணும்னா அழிச்சுக்கோங்க, எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இது கேட்டோடனே அவனே கொஞ்சம் கம்முனாயி அங்க நார்மலா போய் உட்காந்துக்கிறான். நீ வந்து அந்த பையன் கூட என்ன வேணா பண்ணு, எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்ல. ஏன் அந்த ஜோன் ஜோன் கூட நீ கல்யாணம் கூட பண்ணு, அதாவது நம்ம ஹீரோ தான். இல்ல நான் வந்து எதுக்கு தெரியுமா அந்த பையனை விட்டு வச்சிருக்கேன், இந்த மாதிரி அவன் கையில ரிங் இருக்கு, அப்படி ரிங் இல்லைன்னா நான் வந்து அப்படியே அவனை சாப்பிட்டு இருப்பேன். சரி ஏதோ ஒன்று பண்ணு, எனக்கு வந்து இந்த டிமினிட்டி பவர் தான் தேவை, ஏன்னா நான் இம்மார்டல் ஆகணும். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனும் பயங்கரமா ஓடி வந்துன்னு இருக்கான். பார்த்தா பின்னாடியும் போலீஸ் முன்னாடியும் போலீஸ். இதனாலே அவனும் தேய்ச்சின்னு ஓடின்னு இருக்கான். இப்படி அவனும் டனல் விட்டு டனலா அங்க தாவின்னு இருக்க. திடீர்னு பார்த்தா ஒரு பிளாக் கலர் ஜீப்பும் வருது. யார் அதுன்னு பார்த்தா
பார்த்தா நம்ம குண்டனோட ஆளுங்க தான். இந்த வாட்டி குண்டனோட ஆளுங்க வரல, அவனே நேரடியா வந்திருக்கான். இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வரும் பாருங்க வெறி. அவனும் பயங்கரமா பொழுது எடுக்கிறான். எல்லாமே உன்னால தான்டா டேய், உன்னதான் எவ்வளவு நேரமா தேர்ந்தேன். ஏன்னா நீ வந்து இந்த மாதிரி பிரச்சனையில என்ன மாட்டி விட்ட. எப்படியா அங்க இருக்க ஆளுங்களும் நம்ம ஹீரோவை அங்க அமைதி ஆக்கிடுறாங்க. இப்போதான் நம்ம குண்டனை கேட்கறான், ஆமா அந்த போன் எங்க, ஜின் ஜாயினோட போன் எங்க? அட உனக்கு போன் தான் முக்கியமா தெரியல, அங்க உயிர் தப்பிச்சு வரதே பெரிய விஷயமா இருக்கு. என் கூட வந்தவங்க எல்லாருமே வந்து போயிட்டாங்க. சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுப்பா, நான் வந்து உன்னோட கையை வெட்டி இந்த ரிங்கை நான் எடுத்துக்கிறேன். ஏய் இரு நான் வந்து அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்கேன். அப்படி நீ வந்து இந்த ரிங்கை எடுக்கணும்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. ஆல்ரெடி இந்த கூல் காய் வந்து என் கையில சொன்னான். இந்த மாதிரி ஒரு டெம்பிள் இருக்கான், அங்க வந்து நீ போனோமா. இதை கேட்டோடனே அந்த ஆளுங்களும் அந்த வண்டியில இருந்து இவனை தூக்கி வச்சிடறாங்க. ஏன்னா அவன் ஒண்ணுமே போடலையா. இதனாலே அவனும் சைட்ல எல்லாம் பாக்குறான் ஏதாச்சும் ட்ரெஸ் இருக்கான்னு. அங்க பார்த்தா ஒரு பிராண்டடான ஒரு ட்ரெஸ்ஸும் இருக்கு. ஹீரோவோ அந்த டெம்பிளை தேடி தான் போயின்னு இருக்கான். இந்த மாதிரி அந்த டெம்பிள் எங்க இருக்குதோ பயப்புள்ளியா அந்த டெம்பிள் அங்க பயங்கரமா தேடின்னு இருக்கான். இவனும் தேட அங்க பார்த்தா சாயந்தரம் ஆயிடுது. இருந்தாலும் இவனுக்கு வந்து அந்த டெம்பிளே கிடைக்கல. இவனுக்கு அங்க பயங்கரமாவும் பசி இருக்குது. இந்த மாதிரி அந்த டெம்பிள் எங்க தான் கிடக்குதோ இதனாலே அவனும் அங்க சோர்ந்து போய் பொறுமையா அங்க நடந்து போயின்னு இருக்கான். இப்படி அவனும் போயின்னு இருக்கும்போது அங்க ஒரு பள்ளமும் இருக்கா, அங்கேயே அவன் விழுந்துடுறான். இப்பதான் இவனு நோட்டீஸ் பண்றான், அங்க பார்த்தா ஒரு பொண்ணும் தப்பிச்சு வந்துன்னு இருக்கு. அந்த பொண்ணையும் 4-3 பேர் வாழை வீசி தேர்ந்து இருக்காங்க. இந்த மாதிரி அது எங்க தான் போகுதுன்னு இப்பதான் நம்ம ஹீரோவே நோட்டீஸ் பண்றான். இந்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவனுக்கு ஞாபகம் வருது. இந்த பொண்ணு தான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நிறையவே கொஸ்டினை கேட்டிருக்கோம். இந்த மாதிரி அந்த ரிங் என்னது, அதுவும் இல்லாம அது வெட்டிங் ரிங் எல்லாம் சொல்லியிருக்கோம். அதுவும் இல்லாம இதோட பேர் வேற ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. இதனாலேயே நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணோட பேரை கூப்பிடுறான் டாடே. இதனாலே அவனும் அங்க ஓடி போக ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி அவங்க பின்னாடி போனதான் அந்த பொண்ணு கிடைப்பான்னு பார்த்தா அவங்களும் ஓடினே இருக்காங்களா. இதனாலே அவளும் அங்க பயங்கரமா ஓடினு இருக்கா. இவளும் ஒரு கட்டத்துல அந்த மலையோட எஜ்ஜுக்கே வந்துடுறா. அவளுக்கும் வேற வழி இல்ல, அங்கல இருந்து ஊந்தா அவ்வளவுதான், அப்படியே டெத்து தான். பார்த்தா பின்னாடியும் அந்த ஆளுங்களும் வந்துட்டு இருக்காங்க. என்னம்மா மாட்டிக்கினியா? இப்போ உங்க கையில எந்த விதமான வழியும் இல்ல, மரியாதை சலண்டர் ஆயிடு. எங்களுக்கு தேவை அந்த ஒரே ஒரு பொருள், அது ஒண்டிதான். என்னது இன்னும் பொருள்? நான் வந்து எந்த விதமான பொருளையும் உங்க கிட்ட இருந்து திரலையே, அப்போ நான் எப்படி தர முடியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ வந்து இன்னும் வளரன்னு. ஆனா எங்களுக்கு நல்லா தெரியும் நீ வந்து அந்த வில்லேஜ்ல இருந்து அதை எடுத்திருக்கன்னு. எனக்கு மரியாதையை அதை தந்துரு. ஓ அப்போனா இந்த பெண்டனை பத்தி தான் நீங்க கேக்குறீங்களா? இந்த பெண்டன் வந்து நான் ஆல்ரெடி சின்ன வயசுல இருந்தே நான் போட்டுன்னு இருக்கேன். இந்த பெண்டன் வந்து எந்த தான் சொல்ல போனா நான் எதுக்கு உங்களுக்கு தரணும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்க அந்த வில்லேஜ்ல உன்னை பார்த்தோம். அதுவும் இல்லாம இந்த பெண்டனை வச்சுதான் நீ ஏதோ ஒன்றை பண்ணின்னு இருந்த. அப்பயே எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி நீ இந்த பெண்டனை அந்த வில்லேஜ்ல இருந்ததான் திருடி இருக்க. இது வந்து போய் நான் வந்து இதை நம்ப மாட்டேன். ஏன்னா இது எனக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்க ஒருத்தங்க தான் தந்தாங்களே. என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இந்த பெண்டனை ஒண்ணு உங்களுக்கு தரமாட்டேன் இப்படின்னு இவ்வளவு சொல்ல இதை கேட்ட அவங்களும் ரொம்ப வெறுப்பாய் அங்க கன் எடுத்து போட்டு தள்ளிடுறாங்க. இந்த புல்லட் சவுண்டை கேட்டோடனே நம்மளால அவங்க தேய்ச்சின்னு ஓடி வரான். இந்த மாதிரி அவளுக்கு என்ன இருக்குமோன்னு. இந்த சைடு இப்போதான் அங்க இருக்க சீனியை காட்டுறாங்க. பார்த்தா அது வந்து அவன் மேல படவே இல்லை, கீழே தான் சுட்டிருக்காங்க. இது வெறும் வார்னிங் ஷாட் தான், இதுக்கப்புறம் உன்னோட நெத்திலேயே போட்டு இறக்குவேன். ஆனா அந்த பொண்ணு அந்த பெண்டனை தர மாதிரியே இல்லை, அவளும் அப்படியே நின்று இருக்கா. இதை கேட்டோடனே அவங்களும் ரொம்பவே வெறுப்பாயிடுறாங்க. இதனாலே அவங்களும் சொல்றாங்க இந்த மாதிரி நான் இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது. இதனாலே அவனும் கன் எடுத்து கரெக்டா பாயிண்ட் பண்ண திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ நடுவுல தாவி அந்த கன்னோட டைரக்ஷனே மாத்தி விட்டுறான். இந்த பையனை பார்த்தோன்னே அவங்களும் தடுக்கலான்னு ஓடி வராங்க. ஆனா அங்க இருக்க ஒருத்தன் வந்து அந்த பொண்ணை தேடி போவ தெரியாதனமா அவன் வந்து தள்ளி விட்டுறான். இதனால அந்த உயரமான மலையில இருந்து அவன் விழ ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. இந்த மாதிரி என்னாலதான் இப்படி ஆச்சுன்னு. இதனாலே அவனால தாங்கிக்க முடியலையா. இதனாலே அவனும் டைரக்ட் அங்கல இருந்து குதிக்க ஆரம்பிக்கிறான். இவன் குதிச்சவனே தான் இவனுக்கே புரியுது இந்த மாதிரி நானும் குதிச்சிட்டேன், ஆனா நானும் எப்படியோ செத்துருவான் போலியே. ஏன்னா நானும் ஒரு மனுஷன் தானே, என்னால எப்படி தப்பிக்க முடியும்? எப்படியோ அந்த பொண்ணை நான் டச் பண்ணிட்டாலும் நான் இப்படி கீழே போறது. இதனாலே அவனும் யோசனை இருக்கான். திடீர்னு பார்த்தா ஃபுல்லா பிளாங்க் அவுட் ஆயிடுது. என்ன ஆச்சுன்னு பார்த்தா திரும்ப அவனோட உயிர் சாவர அளவுக்கு போயிருக்குல. இதனால அந்த பவரும் ஆட்டோமேட்டிக்கா அங்க ஆக்டிவேட் ஆயிடுது. பார்த்தா அவனோட கண்ணும் அங்க டீமன் ஐயா மாறுது. அதுவும் இல்லாம அவனோட கையும் அங்க ரொம்பவே ஸ்ட்ரெச் ஆகி அந்த கிளிஃபை பிடிக்க ஆரம்பிக்குது. இப்பதான் நம்ம டோடவே அங்க கண்ணை திறந்து பாக்குறா. அவளும் நம்ம ஹீரோவை பார்க்க அங்க பார்த்தா டீமனோட கண்ணெல்லாம் இருக்கா. இதை பார்த்தோன்னே அவளும் அங்கேயே மயங்கிறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எப்படியோ அந்த பொண்ணை காப்பாத்திடுறான். கீழே தான் இவங்களும் இருக்காங்க. இவங்களும் எப்படியோ அவங்களிருந்து தப்பிச்சு எப்படியோ ஒரு ஏரியால வந்து பதுங்கி இருக்காங்க. இவங்களும் ஒரு பாறையில உட்காந்து பேசின்னு இருக்காங்க. இந்த மாதிரி நீ என்ன பண்ண, திடீர்னு உன்னோட கை டெவிலோட கை மாதிரி மாறிச்சு. இதனாலே நம்மளால அவங்க மழுப்ப ஆரம்பிக்கிறான். அது வந்து சும்மா அது ஒரு மேஜிக் தான். இதை கேட்ட அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். என்னது மேஜிக்கா? உனக்கு மேஜிக் எல்லாம் தெரியுமா? அப்பனா தயவு செஞ்சு என்னையும் ஒரு ஸ்டூடெண்டா ஏத்துக்கோ. எனக்கு மேஜிக்னா அவ்வளவு பிடிக்கும். ஏன்ஷியன்ட்ல இருந்து நிறைய விஷயம் மேஜிக் வச்சு நானும் படிச்சிருக்கேன். ஏன்ஷியன்ட் டைம்ல ஜாங் ஜூன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் இதுல ரொம்பவே பாப்புலரானவர். இப்படி இவங்களும் அந்த விஷயம் எல்லாம் பேசி முடிச்சக்கு அப்புறம் நம்ம டாடேவும் அங்க ரொம்பவே சோகமாயிடுறா. ஏன்னா நம்ம வந்து கீழே
சேஃபா வந்துட்டோம், ஆனா நம்மளால எப்படி மேல போக முடியும், இப்போ வேற வழியும் இல்ல, நம்ம என்ன பண்றது? இப்படி இவங்களும் அங்க சைட்ல எல்லாம் பார்க்க அங்க பார்த்தா நிறைய காஃபின்லாம் இருக்கு, அதாவது போன பெட்டி. இவங்களெல்லாம் எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி புதைச்சிருக்காங்க? ஏன்னா இவங்களை இந்த மாதிரி புதைச்சா இவங்களுக்கு அப்சல்யூட் பவர் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நானும் சொல்ல போனா இந்த மாதிரி காஃபினை தேடி தான் வந்தேன். இதுக்கப்புறம் அவளும் அங்கேயே தூங்கிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல நம்மளால அந்த மலையில நின்று பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கான். இந்த மாதிரி இவங்க அப்பாவை சந்திச்சு ரொம்ப நாளா இருக்கும். இவங்க அப்பா வந்து லாஸ்டா இவனை சந்திக்கும் போது இவர் வந்து கடைசியா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நான் ஒரு மவுண்டனுக்கு போக போறேன், அதுதான் உய்யூ மவுண்டன். அங்க வந்து ஒரு வேலையா தான் நான் போறேன், அதாவது தோன்ற வேலை. ஆனா நீங்க போனீங்க, அதோட உங்களை என்னால பார்க்கவே முடியல. எங்க தான் போனீங்க ஃபாதர்? நீங்க எங்க தான் இருக்கீங்க? அப்போ நீங்க ரிங்குக்காக போலனா நீங்க வேற ஒரு விஷயத்துக்காக தான் நீங்க போயிருக்கீங்க. நீங்க ஒண்டி அன்னைக்கு போகாம இருந்திருந்தா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடந்திருக்காது. நீங்க எப்பவும் போல நீங்க திரும்பவும் வந்திருந்தா இந்த மாதிரி விஷயம் ஏற்பட்டிருக்குமா? அம்மாக்கு இந்த மாதிரி நிலமெல்லாம் வந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது. அதுவும் இல்லாம உங்களோட வேலை ஆர்கியாலஜி, அதுவும் எனக்கு சுத்தமா பிடிக்காது. இதனாலேயே அவனும் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறானா. அவன் டென்ஷன் எல்லாம் இறக்கணும்னு சொல்லி அந்த மவுண்டன்ல இருந்து அவன் பாத்ரூம் அடிக்கிறான். அவன் அடிக்கிற பாத்ரூமும் அந்த காஃபின் மேல பார்த்தா திடீர்னு பார்த்தா அந்த காஃபின்ல இருந்து சில பல சவுண்டும் வருது. பார்த்தா திடீர்னு அதுல இருந்து ஒரு கையும் வருது, உள்ள இருந்து ஒரு உருவமும் எழுந்து வருது. இதை பார்த்து அவனும் பயந்து கத்துறான், இந்த மாதிரி பேய் வந்துச்சுன்னு. இதை பார்த்து நம்ம டாட்டிவோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். என்னது கோஸ்டா? இதனாலே அவளும் பயந்து போய் நம்ம ஹீரோவை பிடிச்சி நசுக்க பார்த்தா அவளும் ரொம்பவே நெருக்கமா நசுக்கின்னு இருக்கா. அப்பதான் அந்த உருவமே ஜோன்ஜுவான் இப்படின்னு நம்ம ஹீரோவோட பேர் எடுக்குது. நான் உனக்காக தான் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிருந்தேன், என் கூட வா ஜோன்ஜுவான். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் இந்த மாதிரி நான் இளமையான காலத்திலேயே நான் வந்து இறந்து போக விரும்பல. பார்த்தா அந்த கிரியேச்சரும் இப்போதான் ஒரு போஸ்டரை காட்டுது. பார்த்தா அதுலயும் நம்ம ஆளு தான் இருக்கான். பார்த்தா இதெல்லாம் வான்ஜாவோட வேலை தான் நினைக்கிறேன். அப்போனா நீ அவனோட ஆளு தானா? சொல்ல போனா அவன் தான் என்னோட டிசைபிள். இப்பதான் இந்த வித்தியாசமான உருவமே ஒரு விஷயத்த சொல்லுது, இந்த மாதிரி நான் பேயும் இல்ல, நான் வந்து மனுஷனும் இல்ல, நான் வந்து ஒரு என்டிட்டி. எனக்கு வந்து ஆல்ரெடி உத்தரவு வந்தது, இந்த மாதிரி உன்னை அந்த டெம்பிளுக்கு எத்தனை போனோமா. என்டிட்டின்னு ஒரு பேரை கேட்டோடனே அவளும் அங்க போயிட்டு இந்த மாதிரி என்னையும் உன்னோட டிசைபிளா மாத்திட்டேன். இதை கேட்ட அந்த உருவமும், என்னது டிசைபிளா? வாய்ப்பே இல்ல, அப்படி நீ மாறணும்னு நினைச்சா நீ வந்து என்னோட ஒய்ஃபா மாறணும். இதை கேட்ட நம்மளும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். ஆனா அந்த உருவத்துக்கு இல்ல இவ ஒத்துக்கிறான், இந்த மாதிரி நான் மாறிடுறேன்னு. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரை பிடிச்சி அந்த டெம்பிளுக்கு பயங்கர வேகமா இட்டுன்னு போகுது. அதுவும் சம வேகமா வானத்துல போக திடீர்னு பார்த்தா போர்ட்டல்லாம் உருவாகுது. இப்பதான் அந்த என்டிட்டியே சொல்லுது, இந்த மாதிரி நீங்க உங்களோட கண்ணை ஒண்டி தொந்தராதீங்க, இப்ப நம்ம போர்ட்டலுக்குள்ள போயின்னு இருக்கோம். நம்மளும் கண்ணை தொந்து பாக்குறான். பார்த்தா அவன் ஒரு வித்தியாசமான இடத்துல நின்று இருக்கான். இவனும் அங்க அந்த டேட்டை போனதா தேடின்னு இருக்கான். ஆமா, அந்த டேட்டை வந்து எங்க போனா? இதனாலேயே அவனும் அங்க இங்கன்னு தேட ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி அவன் எங்க தான் இருக்கான்னு. ஆனா இவன் அங்க தேடும் போதுதான் இவனுக்கு அங்க பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்க திடீர்னு 4-5 பேர் உட்காந்து இருக்காங்க. அதுவும் இல்லாம நடுவுல ஒரு கிழட்டு பையனும் உட்காந்து இருக்கான். இந்த கிழட்டு பையனை பார்த்தோன்னே ஒரு விஷயமும் நம்ம ஆளுக்கு ஞாபகம் வருது. இவன் உட்கார போஸ், இந்த போஸை வந்து நான் ஹவுஸ் ஆஃப் டெத்ல வந்து பார்த்திருக்கேன் ஆல்ரெடி. ஆனா இவன் இப்படி யோசனை இருக்கும் போதுதான் அங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. இந்த மாதிரி பக்கத்துல 4-5 பேர் உட்காந்து இருந்தாங்களே, அவங்களுக்கு என்ன வெறி பூச்சதோ தெரியல, அவங்களும் அந்த கிழவனை போட்டு கடிச்சு துண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம ஆளுக்கு அங்க ஒரு மாதிரி ஆயிடுது, என்னதுடா அதுன்னு. இதனாலே அவனும் அவனோட கண்ணை மூடி அவனையும் அவன் அமைதியாக்குறான். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா இதெல்லாம் பிரம்ம தான். ஏன்னா இவங்கள நான் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இவங்க என் கண்ணு முன்னாடி வராங்கன்னா இதெல்லாம் வெறும் இல்யூஷனாக தான் இருக்கும் இப்படின்னு பயப்புள்ளியும் அவனை நிம்மதியாக்க. ஆனா இவன் கண்ணை தொந்து பார்த்தா அவங்கெல்லாம் அங்க ரியலாவே இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். என்னன்னா இவங்க வந்து நம்ம ஹீரோ பக்கம் பாக்குறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கும் அங்க பீதி ஆயிடுது, இந்த மாதிரி இவன் என்ன கொல்ல வரானா? ஆனா இது ஏதோ டைம் டிராவல் பண்ணி நான் வந்து பார்த்துன்னு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஆனா இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவங்களால என்ன பார்க்க முடியாது, இதெல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே நடந்துருச்சு இப்படின்னு இவனும் நின்று இருக்க. ஆனா அவங்களும் நம்ம ஹீரோவை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. இதனாலே நம்ம ஹீரோக்கும் அங்க ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரி நான் என்ன பண்றதுன்னு. அவனும் அங்க ஓங்கி ஒரு பஞ்சை விட, ஆனா இவன் அந்த பர்சனையே தாண்டி வந்துடுறான், ஏதோ கோஸ்ட் இருக்க மாதிரி. ஆனா இவன் தாண்டக்கு அப்புறம் தான் இவனுக்கே புரியுது, இந்த மாதிரி ஏதோ ஒரு கோஸ்டா என்ன. ஆனா இப்படி யோசனை இருக்கும்போது இவனும் அங்கேயே மயங்கிடுறான். இதுக்கப்புறமா இவனும் அவனோட கண்ணை தொந்து பாக்குறான். பார்த்தா டாடி வந்து எழுப்பின்னு இருக்கா, இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு தூங்குன? இப்பதான் நம்ம ஜோன்ஜுவானுக்கே புரியுது, இந்த மாதிரி நடந்தது எல்லாமே உண்மைதான். ஏய், நான் வந்து ஆல்ரெடி உன் கையில சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீ உன்னோட கண்ணை தப்பி தவறி கூட மூடக்கூடாதுன்னு. ஆனா அதையும் மீறி நீ தப்பி தவறி மூட்ட, நீ வந்து உயிரோட இருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். இதுக்கப்புறம் அவங்களும் வேற ஏரியாக்கு அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க போகும்போது இவங்களும் தெரியாதனமா அதே ஏரியாக்கே வராங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோக்கும் நல்லாவே புரியுது, இது வந்து அதே ஏரியா தானே, இங்கதான் அந்த கிழவனை கொடூரமா அவங்க கொண்டு சாப்பிட்டாங்க. இவனும் அதே ஏரியாவுக்கு வந்து நிக்க, அங்க பார்த்தா ஒரு கல்லும் இருக்கு, அதுல ஏதோ கேலிகிராஃபி மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த டேட்டேவும் சொல்றான், இந்த மாதிரி இந்த ஏரியா தான் இது, இங்கதான் நம்ம பென்ஸும் வந்து டிஏட்டேவா மாறினா. இதெல்லாம் கேட்டோன்னே தான் நம்ம ஹீரோக்கே புரியுது, அப்போனா அவன் தான் இவனா. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, ஆனா இந்த கல்லு மேல இந்த காலத்து சைனீஸ்
ஷெல்ஃப்ல யார் அழகா எழுதியிருக்கா. இதை பார்த்தோன்னே அந்த என்டிட்டியும் சொல்லுது, எனக்கு நல்லாவே புரியுது இந்த மாதிரி என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே அழகா இருக்குன்னு. இப்போதான் நம்ம ஹீரோக்கே புரியுது இந்த மாதிரி கேலிகிராஃபி பண்ணது எல்லாமே இந்த என்டிட்டி தான் போல. அந்த என்டிட்டியும் கொஞ்சம் கிட்ட வந்து அந்த கல்லை தொட்டு சொல்லுது, இந்த மாதிரி அதோட சோல் வந்து ரொம்பவே அழுதுன்னு இருந்தது. அதாவது அந்த கிழவனோட சோல் தான். அவர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாரு. அதுவும் இல்லாம அவரு தினமும் அழுதாரு. இதனாலேயே என்னால மனசு தாங்க முடியல. இதனால நான் என்ன பண்ணேன்னா இங்க ஒரு கல்லை நட்டு வச்சேன். நான் வந்து எதுக்கு இந்த கல்லை நட்டு வச்சேன்னு தெரியுமா? இந்த மாதிரி இங்க நட்டு வச்சா இந்த மாதிரி அதோட ஆத்மா வந்து கொஞ்சம் சாந்தி அடையும்னு. ஆனா எனக்கு தெரியல அது வந்து இப்ப சாந்தி அடைஞ்சிருக்குமா இல்ல இங்கதான் சுத்தின்னு இருக்குமான்னு. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு பக்கத்துலயே தான் அந்த டெம்பிள் இருக்கு. அதனால அவரோட ஆத்மாவும் இங்கதான் இருக்கும். இதை கேட்ட டேட்டேவோ ரொம்பவே பயந்து போயிடுறா. என்னது ஆவியா? சரி அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நான் வந்து முக்கியமான விஷயத்துக்கு வரேன். நீ இதை சொல்லு. எனக்கு தெரிஞ்சு அந்த கிழவனை அங்க இருக்க ஆளுங்க தான் சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதனால தான் அவங்க ஜாம்பி நேஷனாவும் மாறினாங்க. இப்படி ஒன்று சொல்ல இருக்க அங்க ஒரு வாய்ஸும் வருது. ஆமா இருக்கலாம், இப்படி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்பதான் அவனே அங்க திரும்பி பாக்குறான், இந்த மாதிரி யாரோட வாய்ஸ் ஆகுதுன்னு. யாரா அதுன்னு பார்த்தா பின்னாடியே நம்ம கூல் காய் தான் இருக்கான். பரவாயில்லையே, நீ வந்து தனியா வரலையா? நீ வந்து உன் கூட ஒரு வெஸ்டர்ன் கேர்ள் எடுத்துன்னு வந்திருக்க. அப்பதான் அந்த பொண்ணு கிட்ட வந்து சொல்றா, நீ வந்து கொஞ்சம் வார்த்தையை பார்த்து விடு. ஏன்னா இங்க ஒரு என்டிட்டி இருக்குல்ல, இதோட ஒய்ஃபா நான் மாற போறேன். என்னது ஒய்ஃபா? என்டிட்டிக்கெல்லாம் ஒய்ஃபே கிடையாது. அதாவது என்டிட்டியா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு கல்யாணமே ஆகாது, தெரியுமா தெரியாதா? இதை கேட்டோன்னே தான் நம்ம டேட்டேக்கே அங்க கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. அப்பா தப்பிச்சேன்டா. இதனாலே அவளும் அந்த என்டிட்டி கிட்ட போயிட்டு அங்க நெத்திலே ஒரு கிஸ் கொடுக்குறா. பரவாயில்ல என்டிட்டி, உனக்கும் நல்லாவே தெரியும் இந்த விஷயம். இருந்தாலும் என்ன எவ்வளவு தூரத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்க, அதுக்கு இது ஒரு பரிசு தான். நன்றி என்டிட்டி. இதை கேட்ட அந்த என்டிட்டிக்கு அவ்வளோ சந்தோஷம். இதனாலே அதுவும் அங்க ஒரு கேவ் மாதிரி இருக்கு, அங்க ஓடி போயின்னு இருக்கு. அதுவும் அங்க போயின்னு இருக்கும் போதே சொல்லுது, இந்த மாதிரி நீ கவலையே படாத, உனக்காக நான் விருந்த ரெடி பண்றேன். இதை கேட்ட நம்ம ஹீரோக்கும் அவ்வளோ சந்தோஷம். என்னது விருந்தா அப்படின்னு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீன்ல அவங்களும் அங்க ஹாட் ஸ்ப்ரிங்ல குளிச்சுன்னு இருக்காங்க. பரவாயில்லப்பா, அந்த என்டிட்டி விருந்து தரேன்னு சொல்லிச்சு. பரவாயில்ல, ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்கையும் நம்மளுக்கு தந்திருக்கு. இப்போதான் நம்ம கூல்கையே சொல்றான், இந்த மாதிரி இந்த ஹாட் ஸ்ப்ரிங் வந்து ஒரு ஸ்பெஷலான ஹாட் ஸ்ப்ரிங் தெரியுமா? ஏன்னா இதுல நம்ம ஒரு வாட்டி குளிச்சிட்டா போதும், நம்மளோட லைஃப் வந்து 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆயிடும். சரி அது இருக்கட்டும், நான் வந்து உன் கையில ஒரு விஷயத்த கேட்கணும். இந்த மாதிரி நீ ஒரு பேப்பரை குத்தல, அதால எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது தெரியுமா? அநியாயத்துக்கு எவ்வளவு பிரச்சனையில என்ன மாற்ற மாதிரியா எனக்கு கொடுப்பாது. நான் வந்து உயிரோட தப்பிச்சதே பெரிய விஷயம். ஏன்னா நான் செத்து பொழைச்சி இங்க வந்திருக்கேன் தெரியுமா? சரி அதை விடு, நம்ம வந்து டெம்பிளுக்கு போகணும், அதுதான் நம்மளோட குறிக்கோள். அதனால நம்ம ரிலாக்ஸிங்கா இப்போ வந்து குளிக்கலாம். சொல்ல போனா இதே மாதிரி சில பேர் இங்க குளிக்கலான்னு வருவாங்க. இங்க வரவங்களுக்கு எல்லாம் சொல்ல போனா ஒரு துணியை தருவாங்க, அதுவும் ரொம்பவே சுத்தமா இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்றது? நம்ம வந்து இந்த மாதிரி குரூப்புகள்ல அவ்வளவு நம்பிக்கையெல்லாம் நம்ம போடக்கூடாது. ஏன்னா இந்த என்டிட்டி குரூப் இப்படிதான். ஏய் உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா? இது வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி. ஏன்னா இந்த டெம்பிள்ல ராத்திரின்னு ஒண்ணு ஆகவே ஆகாது. இங்க இருக்க என்டிட்டி எல்லாம் சொல்ல போனா தூங்க கூட மாட்டாங்க. ஏன்னா இங்க ராத்திரின்னு ஒண்ணு வரவே வராது. இந்த சைடு நம்ம டேட்டேவோ அங்க குளிச்சுன்னு இருக்க, அங்க இருக்க மத்த டிசைபிளும் டேட்டேவோட துணி எடுத்துட்டு அங்க ஓட ஆரம்பிக்குது. இப்படி இந்த சுச்சுவேஷனும் ரொம்பவே பேடா போயின்னு இருக்க. நல்ல வேலை நம்ம என்டிட்டி வந்து அந்த துணியை வாங்கி திரும்பவும் கூத்துறான். நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் அங்க பெட்ல ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் அங்க பாவம் தூக்கமே வரல. அவனும் அந்த டெம்பிளை பத்தி தான் யோசனை இருக்கான். இந்த மாதிரி இந்த டெம்பிள்ல இருக்க என்டிட்டி இதெல்லாம் எதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு? அவங்களாம் என்ன கெட்டவங்களா இல்ல நல்லவங்களா? ஆனா நம்ம கூல்கை வந்து அவங்கள பத்தி நல்லதா தான் சொல்லியிருக்கான். அதுவும் இல்லாம நம்ம கூல்கை வந்து என்ன நிறைய வாட்டி காப்பாத்திருக்கான். ஆனா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததில்ல இந்த மாதிரி இவன் இங்கே தான் வேலை செய்வான்னு. ஆனா யாருக்கு தெரியும், இவன் வந்து என்ன ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணானு. அதுவே சொல்ல போனா ஒரு பிளானா கூட இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் இவன் கூட இருக்கிறது இந்த ரிங்குக்காக ஒண்டி தான் நினைக்கிறேன். ஆனா யாருக்கு தெரியும், இவங்க வந்து என்ன வெறும் ரிங்குக்காக தான் இங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு சரியா தெரியல. நான் வந்து ரொம்பவே யோசிக்கிறேனோ இல்லைன்னா இவங்களும் இந்த ரிங்குக்காக தான் என் பின்னாடி இருக்காங்களா? என்னால இந்த ரிங்கை கைட்ட முடியுமா இல்ல முடியாதா? ஆனா எனக்கு இவங்க கையில சொல்ல முடியாது இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம். ஏன்னா எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு என்ன பண்றதுன்னு. ஏன்னா நான் இங்க வந்ததுக்கு நான் வந்து சந்தோஷம் பண்ணுமா இல்ல துக்கம் பண்ணுமான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. இதனாலே நம்ம ஹீரோவும் அங்கல இருந்து வேற ஒரு ஏரியாவுக்கு போயின்னு இருக்கான். இப்படி இவனும் போயின்னு இருக்க. அங்க பார்த்தா இவனுக்கும் அங்க பயங்கரமா பசி எடுக்குது. ஏன்னா இவன் ஒண்ணுமே சாப்பிட்டுருக்க மாட்டான். இப்படி அவனும் அங்க வயிற்ற பார்த்துன்னு இருக்க. அப்பதான் இவன் நோட்டீஸே பண்றான், இந்த மாதிரி அந்த குகையோட ஒரு எண்டுல இருந்து பயங்கரமா வெளிச்சம் வருது. இதுக்கப்புறம் அவனும் அந்த வெளிச்சத்தை நோக்கி போய் பார்க்க, அங்க பார்த்தா ஒரு வேற விதமான உலகமே இருக்கு. இப்பதான் இவனுக்கே புரியுது, இந்த டெம்பிள்னு சொல்றாங்களே அது இதுதான் சொல்ல போனா. இவனும்
அப்படி அங்க பார்க்க அங்க பார்த்தா நம்ம கூல் கை மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க. அங்க சில பல என்டிட்டிஸும் இருக்கு. அது கூட அந்த கூல் கை மாதிரி இருக்கவங்களும் அங்க ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது இங்க தான் நம்ம கூல் கை ரொம்ப நாளாவே ட்ரைனிங் எடுத்திருக்கான்னு. அங்க பார்த்தா அந்த என்டிட்டிஸ் மாதிரி இருக்குல்ல, அதுவும் பயங்கரமா அந்த பர்சனை அட்டாக் பண்ண இருக்கு. அதுவும் அங்க அட்டாக் பண்ணக்கு அப்புறம் தான் அதுவே சொல்லுது, இந்த மாதிரி எனக்கு என்ன பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி எவ்வளவு அழகா இருந்தேன் தெரியுமா இப்படின்னு ஒரு போட்டோவை வச்சு அதுவும் பேசின்னு இருக்கு. இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, அந்த போட்டோல இருக்கிறது இதுதான். அதுவும் அங்க அதை பத்தி அது புலம்பின்னு இருக்கு. இந்த மாதிரி நான் எதுக்கு தான் ஒரு என்டிட்டியா மாறணும் இப்படி இதுவும் புலம்பின்னு இருக்கு. பக்கத்துல இருக்க ஒன்னொரு என்டிட்டியும் வந்து சொல்லுது, இந்த மாதிரி நீ உன்னையே திட்டக்கூடாது, நீ வந்து வாயை மூடு, ஏன்னா இது வேற ஒரு ஏரியா, நீ வந்து இடம் நேரம் இதெல்லாம் பார்த்துதான் நீ வந்து வாயை திறக்கணும், தெரியும்ல என்ன நடக்கும்னு, ஏன்னா நீ இதை பத்திலாம் வெளியில சொல்லக்கூடாது. அதுவும் இல்லாம நம்ம எல்லாம் எவ்வளவு பவர்ஃபுல்னு உனக்கும் எனக்கும் தான் தெரியும். ஏய் நீ என்னடா சொல்ற, எனக்கு வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லா இந்த என்ன பிரயோஜனம், ஏன்னா நம்மளோட உருவத்தை வெளியிலயும் காட்டக்கூடாது, அதுவும் இல்லாம எவ்வளவு பவர்ஃபுல்லா இந்த நம்ம வெளியிலயும் போக கூடாது. சரி அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, அந்த குரூப் வந்து என்டர் பண்ணிட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்தாங்களே, அந்த குரூப் மாதிரியே இவங்களும் தான். இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, இவங்க வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரூப்பை சொல்றாங்களே, அது வந்து சொல்ல போனா நம்ம ஹீரோ ஜோன்ஜுவானோட அப்பாவோட குரூப் தான் அது. ஆனா நீ வந்து கொஞ்சம் வாயை முடியவே, ஏன்னா இந்த பல்ல தோன்ற குரூப் அதை பத்தி நீங்க வாயை தொடக்க கூடாது. ஆனா அவனும் அதே குரூப்ல தானே இருந்தான். இப்படி இவங்களும் பேசின்னு இருக்க அங்க பார்த்தா ஒன்னொத்தனும் வந்துன்னு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இதெல்லாம் பார்த்துட்டு, இங்க இந்த வேலைக்காவது நம்ம வந்து இங்கில இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில போகணும் எப்படின்னு அவனும் அங்கில இருந்து போலான்னு பாக்குறான். ஆனா பார்த்தா யாரோ ஒருத்தங்க அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. டெம்பிளோட சுப்பீரியரும் பிடிச்சின்னு கேக்குறாரு, ஆமா தம்பி நீ யாருப்பா, எதுக்கு உள்ள வந்திருக்க? அவரும் அங்க நம்ம ஹீரோவை போட்டு தள்ளான்னு வர, அப்பதான் அங்க இருக்க ஒன்னொத்தனும் அந்த பையனோட ரிங்கை நோட்டீஸ் பண்றாரு. கொஞ்சம் இருங்க சுப்பீரியர், இவனோட கையை பாருங்க, இது அதே ரிங்கு, இதுதான் சொல்ல போனா இந்த டெம்பிள்ல இருந்து தொலைஞ்சு போச்சு. ஆனா இது உன் கையில என்ன பண்ண இருக்கு, எனக்கு வந்து சத்தியமா புரியல. இதெல்லாம் கேட்காம நம்ம ஹீரோவும் சைடா போயிட்டு அந்த ரிங்கை பத்தி அவனும் தப்பா பேசிடுறான். இதெல்லாம் கேட்ட அந்த சுப்பீரியருக்கும் ரொம்பவும் கோவம் வந்தது. என்னது எங்க டெம்பிளை பத்தியும் பேசுறதும் இல்லாம இந்த ரிங்கை பத்தியும் நீ தப்பா பேசுறியா, விடாதீங்கடா அவனை புடிச்சு போடுங்கடா. இதனாலே அங்க இருக்க 2 என்டிட்டியும் அங்க தாக்கலாம் ரெடி ஆகுது. அந்த என்டிட்டியும் அங்க கொல்லான்னு வர, ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ஒரு என்டிட்டி, அது வந்து இங்க காப்பாத்திது. நல்ல டைம்ல அது வந்தனால அதுவும் அங்க பேச்சு போட்டு சமாளிக்குது, இந்த மாதிரி நீங்க இவனை கொல்லக்கூடாது, ஏன்னா சுப்பீரியருக்கும் சுப்பீரியர் அவங்க தான் இவங்கள சொல்ல போனா கூப்பிட்டு இருக்காங்க. இவர் வந்து சொல்ல போனா நம்மளோட விருந்தாளி, அதனால நம்ம எந்த விதமான பிரச்சனையும் நம்ம இங்க உருவாக்க கூடாது. இதுக்கப்புறம் அவங்களும் அங்க பெரிய ரூம்ல அந்த பெரிய சுப்பீரியர் வர்றதுக்காக அங்க வெயிட் பண்ணிருக்காங்க. அங்க பார்த்தா வித்தியாசமா சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. இத பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் கட்டுன்னு கட்டின்னு இருக்கான். ஏய் நீ வந்து என்ன பண்ணிருக்க, உனக்கு வந்து என்ன பண்றன்னு தெரியுதா, ஏன்னா இங்க பெரிய சுப்பீரியர் வராம இங்க வந்து சொல்ல போனா யாருமே சாப்பிடக்கூடாது. அட போயா நீ வேற, எனக்கே பசி எடுக்குது, நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இதனாலே அவனும் அங்க பயங்கரமா சாப்பிட்டு இருக்க. அங்க இருக்க ஒருத்தனும் வந்துட்டு, ஏ தம்பி நீ என்ன விருந்தாளியா, நீ விருந்தாளியா இருந்தா எனக்கு என்ன, ஆனா நீ சுப்பீரியருக்கும் சுப்பீரியர் அவங்களே நீ அவமானப்படுத்துற, அதனால நான் வந்து உன்னை விட மாட்டேன் இப்படின்னு ஒரு பஞ்சை விட அந்த பெஞ்சை உடைச்சு போட்டுறான். அவன் அந்த பெஞ்சை உடைச்ச அடுத்த செகண்டே அடுத்ததான் நம்ம ஹீரோவை தாக்கலான்னு வரான். இதை பார்த்து நம்ம ஹீரோவை அங்க தெச்சுன்னு ஓடுறான். இதை பார்த்து நம்ம குழுகாய நடுவில் வந்து தடுக்கிறான். இந்த மாதிரி அவன் தெரியாதனமா பண்ணிட்டான், தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க இப்படின்லாம் பேசி பாக்குறான். இருந்தாலும் சுப்பீரியர் கிட்ட இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா, அவரு வந்து அப்படியே தள்ளி விட்டுறாரு. அவரும் அவரோட டிஏடி பவர்லாம் யூஸ் பண்ண அங்க பார்த்தா ஒரு வாழையமோ கிரியேட் ஆகி நம்ம ஹீரோவை தாக்கலான்னு வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அவனோட உயிரும் அங்க சாவுற நிலைமைக்கு போதா. இதனால இவனோட ரிங்கும் ஆக்டிவேட் ஆகி இவனோட லெஃப்ட் சைடு அப்படி டெவிலா மாறிது. இவனும் இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு அந்த பவரையை டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். இதெல்லாம் பார்த்து அவனும் செம்ம கண்டாயிடுறான். என்னது ஏன் அட்டாக்கி நீ தடுக்கிறியா இப்படின்னு அவனும் டென்டிட்டியோட பவரை யூஸ் பண்ணி அங்க நிறையவே தண்டஸை உருவாக்கி அவன் பயங்கரமா அட்டாக் பண்றான். இதை பார்த்து நம்ம ஹீரோவா அங்க தப்பிச்சுனே தான் இருக்கான். அவனும் ஒரு கட்டத்துல ரொம்பவே வெறுப்பாயி அந்த தரையில எல்லாம் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இருந்தாலும் நம்ம ஹீரோவா அங்க தப்பிச்சுன்னு தான் இருக்கான். அவனும் அவனோட கையை யூஸ் பண்ண இதை பார்த்து அவனும் தப்பிச்சு வானத்துக்கு போறான். இதுதான் டைம்னு அவனும் கையை விட்டு கீழே நோண்டின்னு இருக்க. இப்பதான் அவனே நோட்டீஸ் பண்றான், இந்த மாதிரி தரைக்கடியில ஏதோ ஒரு கட்டெல்லாம் வச்சிருக்காங்க. இதனாலேயே அவனும் அந்த கட்டையெல்லாம் தூக்கி போட அவரும் அங்க காத்துல இருக்காரா. இதனால அந்த சுப்பீரியராலையும் அங்க டாச்சே பண்ண முடியல. ஆனா என்னதான் இருந்தாலும் அவர் வந்து அவரோட கையாலேயே அதெல்லாம் தத்துறாரு. ஆனா இப்படி இவரும் தத்துன்னு இருக்க, ஆனா இதுதான்டா டைம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனோட கழுத்தை பூச்சி அங்க பயங்கரமான ஒரு போட்டு போடுறான். இதனால அவனும் தூரமா போய் தரையில விழுறான். இப்படி இவங்களும் சண்டை போட்டுன்னு இருக்க, இப்போதான் சுப்பீரியரான சுப்பீரியர் அதாவது பெரிய சுப்பீரியரே அங்க வராரு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் தப்பா நினைச்சிட்டு இந்த மாதிரி இவனும் என்ன கொல்லதான் வரான்னு அட்டாக் பண்ணலான்னு பண்றான். ஆனா இவன் அட்டாக் பண்ணி பார்த்தாலும் அந்த சுப்பீரியரை இவனால ஒண்ணுமே பண்ண முடியல. அவரு பார்த்தா வேற லெவல்ல பவர் யூஸ் பண்றாரு. அவரும் அங்க பயங்கரமா பவர் யூஸ் பண்ண இதனால இவனும் தள்ளி போய் வந்து இவனும் நார்மல் ஆயிடுறான். இதுக்கப்புறம் அங்க இருக்க சுப்பீரியரும் நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டு, இவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஆளுங்களே நீ கொல்ல பாப்ப, அதுவும் இல்லாம அவனை கொலை பண்ணலாம் நீ ட்ரை பண்ணிருக்க, அதுவும் இல்லாம சுப்பீரியரோட
சுப்பீரியர் அவரையே நீ கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணிருக்க, அதனால நீ இனிமே உயிரோட இருக்க கூடாது இப்படின்னு அவரும் அங்க கொல்லலான்னு வர. ஆனா இதை பார்த்த நம்ம ஹீரோ, ஏய் நீ எவ்வளவு கோழையா இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல, ஏன்னா எவ்வளவு பயம் இருந்தா நீங்க எவ்வளவு கூட்டமா என்ன கொலை பண்ணலான்னு வரீங்க, தைரியம் இருந்தா தனித்தனியா என் கூட சண்டை போட்டு பாருங்க, இந்த மாதிரி நான் நினைச்சா அவங்க எல்லாரையும் கொண்டு போட்டு இங்கே புதைக்க முடியும். ஆனா இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவங்களும் ரொம்பவே வெறுப்பாயிடுறாங்களா, இதனால அவங்களும் அங்க இருக்க கத்தியை தூக்கி கழுத்துல வைக்கிறாங்க. இப்பதான் அந்த சுப்பீரியரே நல்லா ஊத்து பாக்குறான். அவனோட முடி உடம்பு இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. அதாவது நம்ம ஜோன்சு அவனோட அப்பா இவரோட ஞாபகம் தான் இவங்களுக்கு வருது. சரி சரி நீங்க சண்டை போடாதீங்க, உட்காருங்க. இதுக்கப்புறம் அவங்களும் அங்க செட்டில் ஆக இப்பதான் அவரே சொல்றாரு, அட இந்த ரிங்கு டேஞ்சியன் டெம்பிளோட ஒரு பொக்கிஷம் தம்பி, ஆனா நாங்க தப்பி தவறி இந்த ரிங்கை தொலைச்சிட்டோம், அதுவும் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தம்பி. சொல்லு தம்பி, நீ இந்த ரிங்கை எங்க கண்டுபிடிச்ச, உனக்கு எப்படி கிடைச்சது? அது ஒரு பெரிய கதையா பெருசு, அதை நான் சொல்ல ஆரம்பிச்சா சொல்லினே தான் இருக்கணும், இருந்தாலும் நான் சொல்றேன். சொல்ல போனா என்ன ஆச்சுன்னா, இது ஒரு ஆக்சிடென்டால் தான் எனக்கு இந்த ரிங்கே கிடைச்சது தெரியுமா. இதெல்லாம் கேட்டு இருக்காங்க இருக்க ஒரு சுப்பீரியரும், அதாவது நம்ம ஹீரோ புதைச்சால அந்த சுப்பீரியர், அப்பனா நீ இந்த ரிங்கை எதுக்கு நீ திரும்பவும் தரமாட்ட? நான் என்ன தரமாட்டேன் நான் சொன்னேன், இந்த ரிங்கு என் கையை விட்டே வரமாது, நான் என்ன பண்றது? சரிப்பா தம்பி, நான் இப்போ இந்த விஷயத்தை உங்களை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த மாதிரி டின்சுவான் டெம்பிள், இந்த டெம்பிளோட ஹெட் ஆல்ரெடி இந்த ரிங்கை போட்டுட்டாரு. அவர் அங்க போட்ட அந்த நொடி, அந்த நாள், அந்த சமயம் அவரே இறந்து போயிட்டாரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவர் போட்ட அடுத்த செகண்டே அவரோட உடம்பு எல்லாமே வெடிச்சு அங்கேயே இறந்து போயிட்டாரு. அதனால தான் தம்பி சொல்றேன், இந்த மாதிரி இந்த ரிங்கை போட்டவங்க யாருமே உயிரோட இருந்ததில்ல. அப்படி நீ எடுக்கணும்னு நினைச்சாலும் நீ இறந்து போனாதான் இதை எடுக்க முடியும். என்னாலேயே அந்த ரிங்கை எடுக்க முடியாது. இது வரைக்கும் நான் எவ்வளவு நேரம் ஒரு பர்சன் இந்த ரிங்கை போட்டு நான் பார்த்ததே இல்ல. இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே எவ்வளவு நேரம் ரிங்கை போட்ட பர்சன் அது நீதான். அதுவும் இல்லாம அந்த பவரையும் அடைஞ்சிருக்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் சொல்றான், இந்த மாதிரி உங்களால என்ன நார்மல் ஆக்க முடியாதா? ஆனா இருந்தாலும் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி எங்களால நார்மல் ஆக்க முடியாது. அட போங்கப்பா, இது மேல இந்த வாய்ஸை கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி நார்மலா இருந்தது இல்ல. ஆனா இந்த ரிங்கை போட்டவங்க ரொம்பவே பலசாலியா இருப்பாங்க. அதாவது நம்ம என்டிட்டி டின்டிட்டி இவங்களையே தாண்டி பவரா இருப்பாங்க. ஆனா இதுக்கு நீ உன்னோட நம்பிக்கையை இழந்துடாத. நீ நாளைக்கு வரைக்கும் இங்க இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்க போகுது. இதுக்கப்புறம் அங்க இருக்க சுப்பீரியர் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்கும் போதே அந்த சுப்பீரியர் சொல்றாரு, இந்த மாதிரி அந்த சுப்பீரியர் ஆஃப் த சுப்பீரியர், அந்த பெரிய சுப்பீரியர் அங்க வரலன்னா அந்த பையன் உன்னை அங்கேயே கொண்டுட்டு இருப்பான். ஆமா, எனக்கே அது வெறுப்பா தான் இருந்தது. இந்த மாதிரி அவர் வந்தனால நான் தப்பிச்சிட்டேன். ஆனா அடுத்த வாட்டி அவன் கிடைச்சா நான் விட்டு வைக்க மாட்டேன், அவனை நான் கொன்னுருவேன். இதெல்லாம் கேட்டு இருக்க பக்கத்துல இருக்க சுப்பீரியரும், அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா இப்ப போறத பார்த்தா அவனை நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. அட உன்னால எப்படி இந்த மாதிரிலாம் சொல்ல முடியுது? ஆமா பின்ன, ஏன்னா நம்மளோட ஓனர் அவர் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி அவரோட சீட்டை கொடுக்க மாட்டாரு யாருக்கும். அட நீ என்ன சொல்ற? அப்போனா நீ சொல்றது எல்லாமே உண்மையா? இப்பதான் எனக்கே புரியுது. அப்போனா அந்த பையனுக்கு மாஸ்டரோட சீட்டை கொடுக்க போறாங்களா? இதுக்காக தான் நாளைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தர போறாரு அவரு. அட நீ என்னப்பா பேசின்னு இருக்க? இந்த மாதிரி அவரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரிங்கை தொலைச்சிட்டாரு. அப்பயே அவரு வித்தியாசமா தான் இருந்தாரு. ஆனா இப்போ ஒரு பையனுக்கு இந்த சீட்டை தர போறாரு. அதுல உனக்கு என்ன வருது? அதுவும் ஒரு ரிங்குக்காக தான் அவரு இந்த சீட்டையே தராரு. அதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி அந்த கிழவனை அந்த பையனுக்கு சீட்டை தர விடக்கூடாது. அதனால இந்த பிள்ளை அவரு சாப்பிடும் போது குத்துரு எப்படின்னு இவங்களும் ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளானை போட்டுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜின் ஜாயினை தான் காட்டுறாங்க. அவங்களும் இந்த டெம்பிளை தேடி தான் இருக்காங்க. அவ கூடவே அந்த ஹெட்டும் சுத்தின்னு இருக்கான். இந்த மாதிரி நம்ம கிட்ட வந்துட்டோம். இந்த டைரக்ஷன்ல தான் அந்த டெம்பிள் இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம கூல்காயும் அவனுக்கு ஊத்தி ஊத்தி குத்துன்னு இருக்கான். இந்த மாதிரி நம்ம மாஸ்டரை எவ்வளவு இதுவா நான் பார்த்ததே இல்ல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த மாதிரி அந்த பெரிய மாஸ்டர் அவரே இந்த ரிங்க போட்டிருக்காரு, இருந்தாலும் அவரே அங்க வெடிச்சிட்டாரு. ஆனா நான் ஒரு நார்மலான ஒரு பையன், நான் இந்த ரிங்க போட்டு அதுவும் இல்லாம இந்த பவரையும் கண்ட்ரோல் பண்றேன். ஆனா எனக்கு இப்போதான் இந்த விஷயமே புரியுது. இந்த மாதிரி நான் ஆல்ரெடி அந்த மாஸ்டர் கூட பேசினேன். அதாவது அந்த மாஸ்டர் என் கூட ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுது, இந்த மாதிரி நான் உன்னோட பாடியை டேக் ஓவர் பண்றேன்னு. ஆனா நடுவுல நம்ம தான் ஏதோ பண்ணி அந்த மாஸ்டரையே கலைச்சி விட்டோம். இதனால தான் எனக்கு அந்த பவர் கிடைச்சதோ. ஆனா இதுவே அந்த கான்ட்ராக்ட் போடாம யாராச்சும் இந்த பவரை அடையலான்னு பார்த்தா அவங்களோட பாடி ப்ரெஷர் தாங்காம அங்கேயே வெடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஆனா யாருக்கு தெரியும், அவங்க என்னோட பாடிக்காக தான் இப்படி பண்றாங்களோ, இல்லைன்னா ஒரு வாய்ப்புக்காக தான் அவங்க இப்படி பண்றாங்களோ இப்படின்னு அவனும் யோசனை இருக்கான். அவனோட முகத்திலே தெரியுது இந்த மாதிரி அவன் எவ்வளவு விஷயத்தை யோசிக்கிறான்னு. இதை பார்த்த நம்ம டாவ், அதாவது நம்ம கூல்காய், அவனே ஆச்சரியமாயிரான். ஆமா, இவன் சொல்றபடி பார்த்தா நம்ம ஹீரோ கூட தப்பான விஷயம் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே அமைதியா தான் போயின்னு இருக்கு. அங்க பார்த்தா நம்ம ஆளுங்களும் அங்க காஃபி குச்சின்னு இருக்க. திடீர்னு பார்த்தா கன்னால சுட்ட சவுண்டு கேக்குது. இவங்களுக்கும் ஆச்சரியம், இன்னும் சவுண்ட் எதுன்னு. இதனாலே அவங்களும் திரும்பி பார்க்க நம்ம டிஎட்டியோ அங்க பயந்து போய் கத்துது. இந்த மாதிரி சுப்ரீம யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணிட்டாங்களாம். இதுக்கப்புறம் அங்க பார்த்தா நிறைய டிஎட்டிஸ் இதே மாதிரி
மாதிரி வந்து பாக்குறாங்க அங்க என்னதான் நடக்குதுன்னு. இப்படி இவங்க வந்து பார்க்கும்போது தான் அங்க பார்த்தா அந்த கொலைகாரன் இன்னுமும் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான். இதனாலே அந்த டியட்டிஸும் உள்ள போலான்னு பாக்குறாங்க. இருந்தாலும் உள்ள இருக்க கொலைகாரன் கண்ணா பின்னான்னு ஷூட் பண்றான். இதனாலே அவங்களுக்கும் என்ன பண்ணணும்னே தெரியல. அப்போதான் அங்க கூல்காயும் வரான். ஏய் டியட்டிஸ், நீங்க வந்து இங்க இருக்காதீங்க, நீங்க தள்ளி போங்க, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். இதனாலே நம்ம கூல்காயும் அங்க உள்ள போக ஆரம்பிக்கிறான். உள்ள போயிட்டு அவனும் அந்த கொலைகாரனை அப்படியே தட்டி விட்டு அங்க பாக்குறான். யார் அதுன்னு பார்த்தா நம்ம டாட்டே தான். இவங்களுக்கும் அங்க ஒண்ணுமே புரியல, இவ எப்படி இப்படி பண்ணுவான்னு. இந்த சைடு இதே மாதிரி அங்க இருக்க ஆளுங்களும் ஜாம்பி எல்லாம் போட்டு தள்ள இருக்கும் போது அங்க இருக்க டியட்டியும் வந்து சொல்லுது, இந்த மாதிரி சுப்ரீம யாரோ ஒருத்தங்க போட்டு தள்ளிட்டாங்களாம். இதை கேட்ட அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அவனோட சந்தோஷத்தை அவன் மூஞ்சில காட்டல. இந்த மாதிரி நான் அவனை கொலை பண்ணாம விட மாட்டேன் இப்படின்னு அவங்களும் அங்க தோத்தலான்னு போயின்னு இருக்காங்க. இப்படி இவங்களும் அங்க போனக்கு அப்புறம் நம்ம டின்டிட்டியும் அங்க யோசனை இருக்க திடீர்னு யாரோ ஒருத்தங்க கழுத்தை பூச்சி நசுக்குறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா அந்த மாஸ்டர் கேங்கோட அந்த ஹெட் தான். ஏய் மரியாதை சொல்லு, இந்த மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு, அதை நான் எதுக்கு சொல்லணும்? அப்படி எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் வந்து உனக்கு கொண்டே சொல்ல மாட்டேன். உன்ன மாதிரி மாஸ்டருக்கெல்லாம் நான் எதுக்கு சொல்லணும்? இப்படி சொல்ல அந்த டீச்சருக்கும் பயங்கரமா கோவம் வந்தது. இதனால அவனும் அங்கேயே போட்டு தள்ளிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களை தான் காட்டுறாங்க. அங்க அவங்களுக்கும் ஒன்றும் புரியல, இந்த மாதிரி நம்ம டாட்டே வந்து எதுக்கு கொலை பண்ணான்னு. ஆமா, நீ வந்து எதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்குள்ளேயே இந்த துரோகம் பண்ண? இப்பதான் அந்த பொண்ணே சொல்லுது, அப்பா உங்களோட ரிவெஞ்சை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை கேட்ட அந்த டென்டடிக்கும் ஒன்றும் புரியல. என்னது யாவ் யாவ் சியா, ஹவு தான் உங்க அப்பாவா? இந்த பேரை நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இவரு தான் இதுக்கு முன்னாடி இந்த டெம்பிளோட டென்டடியா இருந்தாரு. அதுவும் இல்லாம ஒரு நாள் அவங்களோட ஒய்ஃபும் பிரெக்னெண்டா இருந்தாங்க. ஏய் நீ வந்து என்ன சொல்ற, எனக்கு வந்து ஒன்றும் புரியல. அப்பனா யாவ் யாவ் சி அவரை பத்தியா நீ பேசின்னு இருக்க? ஆனா அவரை தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெம்பிளை விட்டு தூக்கிட்டாங்களே. அப்பனா இந்த கிழவன் எதுக்கு என் கையில போய் சொன்னான்? இந்த மாதிரி அவன் தான் சொன்னான். 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தோன்ற குரூப் வந்தாங்க, அவங்கள கொலை பண்ணதும் இந்த கிழவன் தானா? இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கும் ஒரு அதிர்ச்சி, என்னது தோன்ற குரூப்பா? இப்படி இவனும் ஆச்சரியமா இருக்க அங்க இருக்க டென்டிட்டியும் கேக்குது, அப்படி இருந்தாலும் உங்க கையில ப்ரூஃப் இருக்கா இந்த மாதிரி யூ தான் எல்லாரையும் கொண்டாருன்னு? ப்ரூஃப் இருக்கு. இந்த மாதிரி நான் எங்க அம்மா கூட இருக்கும் போது லாஸ்டா ஒரே ஒரு லெட்டர் ஒண்டி வந்தது. அதுல வந்து அந்த தோன்ற குரூப் அதை பத்தியும் இன்ஃபர்மேஷன் இருந்தது. இப்படி அவளும் சொல்ல இருக்கும் போது அவளோட கண்ணுல இருந்தோ அங்க கண்ணீரை ஊத்தின்னு இருக்கு. அந்த லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பாவை நான் பார்க்கவே இல்லை, அதுவும் இல்லாம அவரோட பணத்தை கூட நான் பார்க்கல. இதை கேட்டக்கப்புறம் நம்ம ஹீரோவே அங்க ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான். அப்படின்னா இதேதான் எங்க அப்பாவுக்கு நடந்ததா? இவ சொல்றது எல்லாமே உண்மைதான் போல. இதே மாதிரிதான் 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பாவும் பண்ணாரு. இது வரைக்கும் ஒரு பணம் கூட வரல, அதுவும் இல்லாம ஒரு லெட்டர் கூட வரல. இப்பதான் இந்த பாஸ்ட்ல அந்த விஷயத்தையே காட்டுறாங்க. அப்போ வந்து என்ன நடந்ததுன்னு. இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடி தோன்ற குரூப் வந்தாங்களே, அவங்க அங்க தோண்டின்னு இருக்கும் போது பின்னாடி ஜாம்பிகளோட படம் வந்து இவங்களை தாக்க ஆரம்பிச்சது. இவங்களுக்கும் அங்க வேற வழியும் இல்ல, இந்த மாதிரி இவங்களும் இறக்க போறாங்கன்னு தான் இவங்களும் நினைச்சாங்க. ஆனா அந்த டைம்ல நம்ம டின்டடி கேங் வந்து தான் இவங்களை காப்பாத்திருக்காங்க. இதனால இவங்களும் காப்பாத்தி அந்த டெம்பிள்ல இவங்கள சேஃபா வச்சிருக்காங்க. இவங்கள அந்த டெம்பிள்ல ரொம்பவே நல்லா பாத்துக்கிறாங்க. அங்க இருக்க ஆளுங்க இந்த டெம்பிளை பத்தி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்காங்களாம். அதுவும் இல்லாம இங்க இருக்க எல்லாருமே டென்டிட்டிஸ். அதுக்கும் மேல இங்க டென்டிட்டியோட ஹெட்டும் இருக்காரு. அவர் தான் சொல்ல போனா இந்த டென்டிட்டிஸ் எல்லாத்தையும் வழி நடத்துறாரு போல. ஆனா அங்க இருக்க ஹெட் வந்து சொல்ல போனா ஒரு ஹியூமன் தான். அப்புறம் தான் அங்க டாட்டேவோட ஃபாதரையும் காட்டுறாங்க. அதுவும் இல்லாம அந்த தோன்ற டீம், அந்த டீமோட ஹெட் யாருன்னா நம்ம ஜோன்ஜுவானோட அப்பா தான். இப்படி இவங்க நல்லா அங்க பேசின்னு இருக்கும்போது திடீர்னு அங்க நடுவுல இருக்கவனும் மயங்கி விழுறான். இவங்களுக்கும் ஒன்னும் புரியல இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னு. அவனும் எழுந்தக்கு அப்புறம் தான் இவனே சொல்றான், இந்த மாதிரி எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, இந்த இடத்துல நான் வந்ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் தான் அவங்களே அங்க இருக்க ரேட்டிங்கை செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுவும் ஹையா காட்டுது. சரி அதெல்லாம் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம், இப்போ நான் என்னோட பொண்ணுக்காக நான் ஒரு பிரசன்ட்டை ரெடி பண்ணிருக்கேன். இதை பார்த்த நம்ம ஆள் அங்க சொல்றான், உன்னோட பொண்ணு வயசுல எனக்கும் ஒரு பையன் இருக்கான், உன்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்றியா? அந்த பிரசன்ட்டை உன் பொண்ணுக்கு ரெடி பண்ற மாதிரி என் பையனுக்கும் ரெடி பண்றதுக்கு. இப்படி இவங்களும் பேசின இருக்க அங்கே ஒரு டின்டிட்டியும் வருது. அதுவும் சொல்லுது, இந்த மாதிரி நீங்க டிம்னிட்டியை மறந்துடுங்க, அங்க நீங்க என்டர் கூட பண்ணக்கூடாது. இப்பதான் நம்ம ஜோன்ஜுவனோட அப்பாக்கே அங்க பயங்கரமான டவுட் வருது. இந்த மாதிரி நம்ம டிம்னிட்டி இருக்க ஏரியாவுக்கு நம்ம போகவே இல்லை. இதனாலே அவங்களும் டிசைட் பண்றாங்க இந்த மாதிரி இங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு. ஆனா நம்ம ஜோன்ஜுவான் அங்க போகவே இல்லை. ஆனா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் இந்த மாதிரி தகவல் எல்லாம் அவர் தான் வச்சிருக்காருன்னு. இதனாலே அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு இவங்களும் பூந்துடுறாங்க. இப்படி இவங்களும் அங்க போயின்னு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த டின்டிட்டியோட கேங்கும் வந்து நிக்குது. இதுக்கப்புறம் அங்க இருக்க ஒன்னொரு டின்டிட்டியும் அங்க இருக்க லீடர் கையில போய் சொல்லுது, இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டீங்களே, நீங்க வந்து வந்ததுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டீங்களே, ஆனா நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்க, இந்த மாதிரி டாவ் யாவ்ஷி இங்க வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், அதனால தான் எவ்வளவு ரேடியேஷன் இருக்கு, நீங்களே யோசிச்சு பாருங்க, அதனால தான் நீங்க இங்க ட்ரைனிங் பண்ணும்போது நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. ஆனா இதெல்லாம் கேட்காம அந்த டின்டிட்டி அந்த கேங்கைய மொத்தமா கட்டி போட்டு வச்சது. இதனாலேயே அவங்களும் யோசிக்கிறாங்க இந்த மாதிரி இவங்களை வெளில விட்டா நம்மளுக்கு தான் ஆபத்து, நம்ம தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி ஆகணும். இப்படி இவங்களும் யோசனை இருக்க அப்பதான் அங்க இருக்க ஒன்னொரு டின்டிட்டி, அதாவது வயசான டின்டிட்டியும் அங்க வந்து சொல்லுது, இந்த மாதிரி ஒரு ஏன்ஷியனான ஆர்ட் இருக்கு, அதை நம்ம யூஸ் பண்ணா நம்ம வந்து ஒரு ஹியூமனா மாறிடலாம், அதாவது நம்மளோட பழைய ரூபத்துக்கு நம்ம போயிடலாம். ஆனா இவங்களை வெளில விடுறது ரொம்பவே ஆபத்தான விஷயம். ஏன்னா இவங்க வெளில
வெளில போனா இந்த டெம்பிளை பத்தி தப்பாவும் அதுவும் இல்லாம வித்தியாசமான இதெல்லாம் பரப்பி விடுவாங்க. இதனாலே அவங்களும் டிசைட் பண்றாங்க இவங்கள வந்து வெளியில விடக்கூடாது, இவங்கள இங்கே அடைக்கணும்னு. இதனாலே அவங்களும் அங்க இருக்க தரையில ஃபுல்லா இவங்களோட உடம்பி அப்படியே புதைச்சிடுறாங்க. ஆனா இவங்களோட தலையை ஒண்டி வெளியில விட்டுறாங்க. இதனால இவங்களால மூச்சு விட முடியும், உயிரோட இருக்க முடியும். ஆனா பாவம் இவங்களுக்கு எதுவுமே தெரியல இந்த மாதிரி இவங்க எதுவும் தர மாட்டாங்கன்னு. இதே மாதிரி நாள் நிறைய போகுது. இதே மாதிரி அவங்களும் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட தரல. ஆனா அங்க இருக்க ஒரு நல்லவன் வந்து அடிக்கடி அங்க தண்ணி தரான். என்னதான் அந்த மனுஷன் தண்ணி தந்தாலும் இவங்களால எவ்வளவுதான் வாழ முடியும். அங்க இருக்க ஒவ்வொருத்தரோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிலத்தை விட்டு போக ஆரம்பிச்சுது. இப்படியே இவங்களும் அங்க இறக்க ஆரம்பிக்க கடைசியில நம்ம ஹீரோவோட அப்பா ஒண்டிதான் உயிரோட இருக்காரு. அவருக்கும் அங்க அவ்வளவு முடியவே இல்லை. அவரும் அங்க இறக்குற நிலைமைக்கு போயிடுறாரு. அப்படி இறக்கும் போது அவரும் சொல்றாரு, ஏ ஜோன்சுவான், என்னை வந்து மன்னிச்சிரு. இந்த மாதிரி அப்பாவால திரும்ப உன்னை பார்க்க வர முடியல, அதுவும் இல்லாம எதுவும் என்னால பண்ண முடியல இப்படின்னு அவரும் அங்க இறந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் அங்க டிண்டடியோட கேங்ஸை தான் காட்டுறாங்க. அங்க இருக்க ஆளுங்களும் ஏதோ ஒரு பொருள் எத்தனை வராங்க ப்ரௌன் கலர்ல. அது இவங்களும் பொறுமையா வாயில போட இவங்களும் திரும்பவும் ஹியூமனோட ஃபார்முக்கே வந்துடுறாங்க. ஆனா அங்க இருக்க ஒரு டிண்டடி ஒண்டி அதை வச்சுக்குது. அது என்னதுன்னா இந்த மாதிரி அது ஒரு ஹியூமனோட ஃபிளாஷ். இதனால தான் இவங்கள ஹியூமனா மாறி இருக்காங்க. கிழவனா அவனோட ஹியூமன் ஃபார்முக்கு வந்தோடனே சொல்றான், இந்த மாதிரி நம்ம வெளியில இருக்க ஆளுங்களை இங்க வரவே விடக்கூடாது, ஏன்னா அவங்க வந்தாலே இங்க பிரச்சனை தான். இப்போ பாத்தீங்களா, இப்போ அந்த மாதிரி திரும்பவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி இவங்களும் பேசின்னு இருக்க அங்க இருக்க ஒரு சுப்பீரியருக்கும் டவுட் வருது. இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க நம்மள பார்த்துன்னு இருக்காங்க. இதனாலேயே அவனும் அங்க ஓட ஆரம்பிக்கிறான். கரெக்டா இவனும் பிடிச்சி அவனை அங்கேயே கொண்டுறான். யாரா அதுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி தண்ணிலாம் குத்தி ஹெல்ப் பண்ணல அவன் தான். இதெல்லாம் நம்ம டாட்டேவும் அங்க இருக்க எல்லார் கையிலயும் சொல்லிருக்கா. இதெல்லாம் கேட்டு அங்க இருக்க டிண்டடிஸும் ரொம்பவே குழம்பி போயிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் உண்மையா இருக்குமோ. அப்பதான் அங்க ஒரு டிண்டட்டியும் வந்து யாரா அதுன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு டிண்டட்டி வந்து அதை சாப்பிடாம வச்சிருக்கோம்ல அதுதான். அதுவும் வந்து அங்க இருக்க அந்த பொருளை காட்டி சொல்லுது, இந்த பொருள் தான் அது, இதுதான் ஹியூமனோட ஃபிளாஷ், இதை சாப்பிட்டு தான் அவங்களால ஹியூமனா மாற முடியும். டாட்டே சொன்னது எல்லாமே உண்மைதான். இப்படி சொல்ல அங்க இருக்க எல்லா டிண்டட்டிஸும் ஆடி போயிடுது. அப்படின்னா இத்தனை வருஷத்தை நான் வந்து இந்த ரூபத்துல நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து நான் என்ன பண்றது இப்படின்னு இவங்களும் அங்க குழம்பின்னு இருக்க பார்த்தா நம்ம ஹீரோ இன்னமும் கோவமாயிடுறான். ஏன்னா அவங்க அப்பா வந்து முழுமையா இந்த டிண்டட்டிஸை நம்பினாரு. ஆனா இவங்க பார்த்தா இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க. இதனாலே அவனும் அந்த உண்மையை போட்டு உடைக்கிறான். இந்த மாதிரி வந்தாங்களே அந்த தோன்ற குரூப், அதோட லீடரு எங்க அப்பா தான். இதெல்லாம் கேட்டு அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இன்னது இதெல்லாம் உண்மையா, அப்பனா அவர் தான் உங்க அப்பாவா? இப்படி இவங்களும் ஆச்சரியமாவ நம்ம ஹீரோ வந்து அவனோட கண்ட்ரோலையே அங்க இழந்துடுறான். இதனால அந்த ரிங்கும் இவனை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சு இவனும் ஒரு மாஸ்டரோ ஒரு மாதிரி அந்த இடத்தையே அழிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா எப்படியோ அந்த கூல்காய் நம்ம தாவ் வந்து அங்க இருக்க சில பேரை காப்பாத்திடுறான். அந்த இடத்தையும் நம்ம ஹீரோ பயங்கரமா அழிச்சுன்னு இருக்க அப்பதான் யாரோ ஒருத்தங்க வந்து இவனை தாக்குறாங்க. யாரா அதுன்னு பார்த்தா இந்த கிழவனு கத்தது ஒரு சுப்பீரியரா ஒரு மாதிரி இருப்பான்ல அவன் தான். இதனால அவனும் நினைச்சுன்னு இருப்பான் இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அங்கேயே செத்து போயிட்டான்னு, இதுக்கு மேல பைப்புள்ள எழுந்துக்க மாட்டான் இப்படின்னு அவனு அங்க பயங்கரமா சீச்சுன்னு இருக்க அப்பதான் அங்க ஏதோ ஒரு உருவம் தெரியுது. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவனும் அங்க ஒரு வில்லத்தனமா எழுந்து நிக்க இதை பார்த்து அவனோட சிரிப்பு எல்லாமே அப்படியே விழுந்தது. நம்ம ஹீரோவும் அங்க செம்ம கோவமா அவனோட டெவில் பவரை யூஸ் பண்ண இதனால அவனோட கையால அங்க கொல்லலான்னு வந்திருப்பான். ஆனா எதோ பண்ணி அந்த சூப்பீரியர் அவனை காப்பாத்திக்கிறான். ஆனா என்னதான் அந்த சூப்பீரியர் அவனை காப்பாத்திருந்தாலும் பின்னாடி ஒரு சூப்பீரியர் இருந்திருக்கான் போல. அவனை இது பயங்கரமா அட்டாக் பண்ணி அந்த சவுத்துல அடிச்சுது. இதுக்கப்புறம் நம்ம ஜோன்சுவானோ அங்க நந்து வர அங்க பார்த்து இன்னமும் 3 சூப்பீரியர் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு அங்க எத்தனை பேர் இருக்காங்க அதெல்லாம் அவனுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ யாரு வந்தாலும் அவன் அடிச்சு கொல்றதுக்கு தயாரா இருக்கான். ஏன்னா அவனோட மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் தான் வருது, இந்த மாதிரி எங்க அப்பாவை கொன்னவங்களுக்கு நான் ரிவெஞ்ச் கொடுக்கணும். இதனாலே அவனும் அங்க கொலை பண்ணும் அப்படின்னு கத்தினே வரான். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் தான் அந்த சுப்பீரியருக்கே புரியுது, ஓஹோ கதை வந்து இப்படி போதா. அப்பனா இதுக்கு முன்னாடி நான் டவுட் ஆனது எல்லாமே கரெக்ட் தான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒருத்தன் கேங்கோட லீடர் வந்தால அவனோட பையன் தானே நீ, உன்னோட பேரு கூட ஏதோ ஜோன்சுவானாமே அதுதானே. ஆனா இந்த சுப்பீரியர் இப்போவும் அவனோட பவரை பார்த்து அங்க பயப்படாம ஸ்மைல் பண்ணின்னு சொல்றான், ஏ ஜோன்சுவான் நீ வந்து கவலையப்படாத, இந்த மாதிரி உங்க அப்பாவை எந்த இடத்துக்கு அமிச்சோமோ அதே இடத்துக்கு உன்னியும் அனுப்புறோம். இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம ஜோன்சுவானுக்கும் அங்க ரொம்பவே கோவம் வந்தது. இதனாலே அவனும் அங்க குள்ளலான்னு ஓடி வந்துன்னு இருக்கான். இதை பார்த்து நம்ம சுப்பீரியரும் அங்க பயந்து போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம சுப்பீரியர் அங்க அட்டாக் பண்ண ஆனா நம்ம ஆளு வந்து அங்க ஃபுட்பாலை தடுக்கிற மாதிரி இதை தத்துட்டு போயினே இருக்கான். அவன் முன்னாடியே ஒரு 3 சுப்பீரியர் நிக்க அவங்களையும் இவன் கண்டுக்காம பயங்கரமா அடிக்கிறான். இருந்தாலும் நல்ல நேரம் அவங்க வந்து அங்கிருந்து தப்பிச்சிடறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே அந்த ஹெட் சுப்பீரியரும் அங்க ஃபிளேம் அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த ஃபிளேம் அட்டாக்கும் நம்ம ஹீரோ மேல அங்க பட்டுன்னு இருக்க இதுதான் டைம்னு அங்க இருக்க மத்த சுப்பீரியரும் அங்க கம்பைன் பண்ணி அவங்களோட அட்டாக்கை யூஸ் பண்றாங்க. இதனால நம்ம ஹீரோவும் அதுக்குள்ள மாட்ட அவனுக்கு அங்க என்ன பண்ணுன்னே புரியல. ஆனா அவனோட கோவம் ஒண்டி அங்க அடங்கவே இல்லை. இந்த மாதிரி நான் ரிவெஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு தான் அவன் மனசுல ஓடின்னு இருக்கு. இப்படி அவன் மனசுலயும் இப்படி ஓட அந்த ரிங்குக்கும் இது நல்லாவே புரியுது. இந்த கோவத்தினால என்ன ஆச்சோ தெரியல, அந்த ரிங்கு வந்து இவனுக்கு இன்னமும் பவர் தர ஆரம்பிக்குது. பார்த்தா அங்க அவனோட இன்னொரு சைடும் அங்க டெவிலா மாற ஆரம்பிக்குது. அதுவும் இல்லாம அவனுக்கு
இவனுக்கு 6 பேக்கும் வந்திருக்கு. அவனோட தோல் எல்லாமே அங்க பயங்கரமா கவர் ஆயிருக்கு அந்த டெவிலோட சைடால. இவனுக்கு அந்த பவர் வந்தோடனே அவங்க பண்ண அட்டாக்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிடுது. இந்த பவரோட எஃபெக்ட்னால அங்க இருக்க எல்லா சுப்பீரியராலையும் அங்க தாங்கவே முடியல. சில பேருக்கு அங்க ரத்தமா ஊத்துது, சில பேர் அங்க தரையில இருக்காங்க. அங்க இன்னொருத்தனை பார்த்து அங்க கல்லுல இருந்து எழுந்து வரான். இவனை தான் நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணி அங்க புதைச்சிருப்பான் அவனோட அட்டாக்கால. இதுக்கப்புறமும் அவங்க அடங்காம அவங்களோட பவரை இன்னமும் கம்பைன் பண்ணி அங்க யூஸ் பண்றாங்க. இதனால ஏதோ ஒரு சங்கிலி வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சு போகுது. பார்த்தா நம்ம ஹீரோவா அதை இழுக்க ட்ரை பண்றான். மேல இப்பதான் காட்டுறாங்க ஏதோ ஒரு வளையமே கிரியேட் ஆயிருக்கு. நம்ம ஹீரோவா அந்த சங்கிலியை நல்லா உடைக்க ட்ரை பண்ண அப்பதான் அந்த சங்கிலியை உடைஞ்சிது. என்னதான் இவன் சங்கிலியை உடைச்சிருந்தாலும் மேல ஒரு வளையம் கிரியேட் ஆச்சுல, அதுல இருந்து ஏதோ ஒரு பவர் வந்து இவனை நோக்கி வர ஆரம்பிக்குது. அதுவும் வானத்தையே கிழிச்சுன்னு வந்து இவன் மேல தாக்குது. இதனால அங்க ஒரு பெரிய வெடிப்பே ஏற்படுது. சரி நம்ம ஹீரோ வந்து செத்துட்டான்னு இவங்களும் சந்தோஷப்பட பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அங்க எழுந்து நிக்கிறான். இதை பார்த்து அவங்களுக்கு அல்ல இல்ல, யாரா நீ இத்தனை அடி வாங்கியோ நீ எழுந்து நிக்கிற, அதுவும் எவ்வளவு பெரிய அட்டாக் அது. அவனும் எழுந்து நிக்கிறதோட இல்லாம அங்க இருக்க அந்த பெரிய சூப்பரரை அவனும் கொல்லலான்னு வந்திருப்பான். ஆனா அவனோட கை வந்து அங்கே வந்தது. நம்ம ஹீரோவோட உடம்பு ஃபுல்லா சோர்ந்து போயிடுச்சு போல. இதனால அவனால பேச கூட முடியல. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு சுப்பீரியரும் அங்க கொல்லலான்னு வந்திருப்பான். ஆனா நடுவுல நம்ம கூல் கை தாவ் வந்து அங்க தத்துறான், இப்படி பண்ணக்கூடாது நீங்க. இதெல்லாம் கேட்டோன்னே அவனே ரொம்பவே காண்டாயிடுறான். அவன் வந்து நம்ம டெம்பிளோட எதிரிடா, அவனை வந்து நம்ம கொல்லணும். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்னது எதிரியா, தூ இன்னும் எதிரி இப்படின்னு அவனும் துப்பிட்டு சொல்றான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அங்க இன்னமும் கோவமாயி அவனையும் கொல்லலான்னு வந்திருப்பாங்க. ஆனா நடுவுல அந்த பழைய டின்டிட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிச்சு அந்த டின்டிட்டியை வந்து காப்பாத்துது. இந்த மாதிரி நீங்க தப்பா நினைச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இவன் நிறையவே குடிச்சிருக்கான், அதனால தான் இவன் குடிச்சிட்டு இந்த மாதிரி வளர்ந்து இருக்கான். நீங்க அவ்வளோ இவனை பெருசா கண்டுக்காதீங்க. இதனாலே அவரும் சொல்றாரு, ஹேய் நான் வந்து எதனால தெரியுமா உன்னை விடுறேன், இந்த மாதிரி ஒரு காலத்துல நீ வந்து என் கூட சேர்ந்து கல்டிவேஷன்லாம் பண்ண, அதை நினைச்சு பார்த்துதான் நான் உன்னை விடுறேன்னு. ஆனா இப்படி சொல்லியும் நம்ம தாவ் வந்து அங்க கத்தி சொல்றான், நான் வந்து அசிங்கப்படுறேன் இந்த மாதிரி உங்க கூட கல்டிவேஷன் பண்ணது. இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த ஜாம்பி நேஷனுக்கும் அப்படி என்னதான் வித்தியாசம் இருக்கு. அவங்க வந்து மனுஷங்களோட கரியை தூண்டுறாங்க, நீங்க வந்து மனுஷங்களோட நம்பிக்கையை தூண்டுறீங்க. நீங்களும் அவங்களும் ஒண்ணுதான். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த ரெண்டாவது சூப்பீரியருக்கும் அங்க கோவம் தான். இதனாலே அவனும் அட்டாக் பண்ணலான்னு போயிடுறான். அவனும் அங்க அவனோட பயங்கரமான அட்டாக் பண்ண நம்ம தாவ் வந்து எந்தட்டான்னு பார்த்தா நம்ம டின்டிட்டி வந்து நடுவில் வந்து காப்பாத்திட்டு இருக்கு. இதனால அந்த டின்டிட்டிக்கு தான் அங்க பயங்கரமா அடிபட்டு இருக்கு. பார்த்தா நடுவுல ஒரு ஓட்டையை உருவாயிருக்கு. அதோட வாயில இருந்து ஒரு ரத்தமா ஊத்துது. ஹே தாவ், நான் வந்து உன்னை நான் காப்பாத்திட்டேன். இதுக்கு முன்னாடி நீ ஹீரோ ஆகலான்னு பார்த்தல, அப்போ உன்னை தத்ததுக்கு என்னை மன்னிச்சிரு தாவ். ஆனா நீ வந்து கவலைப்படாத, நீ வந்து எங்க இருந்தாலும் நல்லா இருப்ப. இப்படி இவனும் சொல்ல அங்க பார்த்தா அங்கேயே இவனும் எந்த போயிடறான். இவன் எந்தக்கு அப்புறம் என்ன ஆகுது தெரியல. அங்க பார்த்தா வானமே கருப்பாயி அங்க மழை பெய்ய ஆரம்பிக்குது. இந்த சைடு நம்ம டீச்சரும் ஜின்சோயினும் வந்துன்னு இருக்காங்க. இப்படி இவங்களும் வந்துன்னு இருக்க இப்பதான் அந்த டீச்சரே சொல்றான், இந்த மாதிரி நம்ம அந்த டெம்பிளுக்கு கிட்ட வந்துட்டோம். ஆனா இப்ப இருக்க கிளைமேட்டை பார்த்தா அந்த டெம்பிளே நம்மள கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனா நம்ம விடக்கூடாது, அந்த டெம்பிளை நம்ம அழிக்கணும். இதனாலேயே அவனோட சில பல ஆளுங்களையும் அங்க கூப்பிடுறான். இதுக்கப்புறம் நம்ம சோன்சுவானதை காட்டுறாங்க. பார்த்தா அவனையும் அந்த இடத்துக்கு எத்தனை வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவங்க அப்பாவை அங்க புதைச்சாங்களே அந்த இடம், இவங்களும் எத்தனை வந்துட்டு அங்க இருக்க அந்த ரிங்கை வெட்டி எடுக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா திடீர்னு அவனோட கை விரல்ல இருந்து பயங்கரமா வெளிச்சம் வருது. இவங்களும் அந்த வெளிச்சத்தை கண்டுக்காம அந்த கத்தியை முன்னாடி எத்தனை வரலான்னு பாக்குறாங்க. இருந்தாலும் இவங்களோட கை அங்க நகர்த்தவே முடியல, ஏன்னா அந்த ரிங்ல இருந்து வர வெளிச்சத்தோட ஃபோர்ஸ் அவ்வளவு இருக்கு. இதனாலேயே அங்க இருக்க சூப்பீரியரும் சொல்றாங்க, இந்த மாதிரி இது வேலைக்கு ஆகுது, இவனை அந்த டிம்னிட்டி இருக்க ஏரியாவுக்கு ஏத்துருவாங்க. இதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு 2 டின்டிட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க பின்னாடி ஒரு ஜாம்பி வந்து தொத்த ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க இருக்க டின்டிட்டி எல்லாரையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக கூப்பிட்டுருக்காங்க போல. அங்க இருக்க அந்த 4 சூப்பீரியருமே சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம மாஸ்டர் வந்து இறந்து போயிட்டாரு, அது வந்து உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனா இந்த டெம்பிளோட ரூல் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி மாஸ்டர் இல்லாம இந்த டெம்பிள் வந்து ஓடாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி நம்ம ஒரு மாஸ்டரை தேர்ந்தெடுக்க போறோம். இந்த டெம்பிளோட வழக்கத்தை படி பார்த்தா நம்ம 2வது சுப்பீரியர் அவர் தான் 2வது இருந்திருக்காரு. அதனால அவர் தான் மாஸ்டரா இருக்க போறாரு. நம்ம வந்து இத்தனை வருஷமா நம்ம நிறைய வேலையை நம்ம ஹியூமன்ஸுக்காக பண்ணியிருக்கோம். ஹியூமன்ஸ் வந்து வெளியில நல்லா இருக்காங்கன்னா எல்லாம் யாரால, எல்லாமே நம்மளால தான். நம்ம வந்து பல்லாயிரம் வருஷமா இந்த ஹியூமன்ஸை இந்த ஜாம்பி நேஷன் கையில இருந்து காப்பாத்தின்னு இருக்கோம். ஆனா நம்ம காப்பாத்துறதுனால அவங்க வந்து நல்லா இருக்காங்க. ஆனா நம்மளோட மூஞ்ச பார்த்தாலே தெரியல நம்ம வந்து எவ்வளவு சோகமா இருக்கோம்னு. ஆனா இந்த சோகத்துக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு நம்மளுக்கு தான் தெரியும். ஏன் நம்ம இது வரைக்கும் பண்ணது எல்லாமே அந்த ஹியூமன்ஸுக்கு தெரியுமா என்ன? கண்டிப்பா தெரியவே தெரியாது. நீங்களே உங்களோட இதயத்துல இந்த மாதிரி உங்களோட கையை வச்சு சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம பண்ணியும் அவங்களுக்கு ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா, இதெல்லாம் நம்ம பண்ணி நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைச்சுதா? நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கே பதில் தெரியாது. ஏன்னா இந்த ஜாம்பி நேஷன் வந்து இப்போ அதிகமாயினே இருக்கு. கடந்த பல்லாயிரம் வருஷமா அவங்களோட பவரும் இன்னமும் ஏறிந்தா இருக்கு. ஆனா நம்ம கையில இந்த கிழவன் வந்து இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, இந்த மாதிரி ஒரு பில்ஸை தான் கண்டுபிடிச்சான். அந்த பில்ஸை சாப்பிட்டா நம்ம வந்து ஹியூமனா மாறுவோம். நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி நம்ம ஹியூமனா மாறினாதான் நம்மளால அவங்க கையில சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். ஆனா இது தெரிஞ்சிருந்தோம் அந்த கிழவன் வந்து என்ன பண்ணா, இந்த பில்ஸ் வந்து நீங்கள சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஆனா எப்பயுமே கைண்டா இருக்கிறதும் ஒரு நல்லதே இல்ல. ஏன்னா இந்த உலகத்துல யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ அவங்கள கைண்டா இருக்க மாட்டாங்க. அதனாலதான்
சொல்றேன், இந்த மாதிரி நம்ம நல்லா இருக்கணும்னா சில பல கெட்ட விஷயத்தையும் நம்ம பண்ணணும். இந்த மாதிரி நம்மளுக்கும் அந்த பில்ஸ் கிடைக்கணும்னா இந்த மாதிரி சில பல ஹியூமனை நம்ம இழக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்ல. ஏன்னா அந்த பில்ஸ் இருந்தா ஒண்டிதான் நம்மளால இந்த ஜாம்பி நேஷன் கையில இருந்து இந்த ஹியூமன்ஸை காப்பாற்ற முடியும். இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அந்த டின்டடிஸும் கத்தி சொல்லுது, இந்த மாதிரி நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, நம்ம வந்து இதே மாதிரி பண்ணலாம், நீங்க நல்லா இருக்கணும், உங்களை மாதிரி ஒரு மாஸ்டர் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. இப்படி இவங்களும் அங்க கத்தின இருக்க திடீர்னு பார்த்தா ஒரு டின்டடியும் ஓடி வந்து சொல்லுது, இந்த மாதிரி ஜாம்பி நேஷன்ல இருக்க ஆளுங்க வந்து நம்ம மேல அட்டாக் பண்ணலான்னு வந்திருக்காங்க. இப்படி இந்த விஷயம் இவன் சொல்லும் போது வெளியில பார்த்தா அந்த டீச்சரும் உள்ள வந்துட்டு இருக்கான். இப்படி இவங்களும் உள்ள வந்து இருக்க இப்பதான் நம்ம ஜின்சோயினே யோசிக்கிறா, இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து இங்க வந்திருக்கான், அவனோட எனர்ஜி எல்லாமே எனக்கு சென்ஸ் ஆகுது, அவளும் நம்ம ஹீரோக்காக அங்க பரிதாகப்பட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கான், ஆனா இப்போ அவனோட எனர்ஜி வந்து எனக்கு சென்ஸ் ஆக மாத்து. இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அப்பதான் உள்ள இருக்க சீனியை காட்டுறாங்க. அவங்களும் உள்ள இருக்க டோர் எல்லாமே மூடின்னு இருக்காங்க. ஆனா இவங்களும் மூட அங்க பார்த்தா வெடிப்பு ஏற்படுது. யாரா அதுன்னு பார்த்தா நம்ம டீச்சரும் நம்ம ஜின்சோயினும் தான். இதுக்கப்புறம் அவங்களும் அங்க குதிச்சிடுறாங்க. பார்த்தா நம்ம ஜின்சோயின் அங்க குதிக்கும் போது சொல்றா, ஏ ஜோன்ஜோ நீ வந்து கவலைப்படாத, நாங்க வந்துன்னு இருக்கோம். இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது இந்த மாதிரி நம்ம ஜோன்ஜோவான இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு. ஆனா இந்த எனர்ஜியை நான் ஆல்ரெடி சென்ஸ் பண்ணிருக்கேன், உள்ள வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. இப்படி இவங்களும் சொல்லி குதிக்க இந்த சைடு நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் உள்ள ஒரு ஏத்துல மிதந்துன்னு இருக்கான். இதுதான் இந்த டிம்னிட்டியா. அவனும் அங்க இப்பதான் எழுந்தே பாக்குறான், நான் என்ன உண்மையில இறந்துட்டேனா என்ன. ஆனா இதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆகுது, இந்த மாதிரி நான் ஆல்ரெடி இந்த சுச்சுவேஷன்லாம் ஆல்ரெடி ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஒரு வாட்டியும் இறந்து போகும்போது இந்த ரிங் வந்து என்னை காப்பாத்திட்டு, அதனால இது வந்து எனக்கு ஏதோ ஒரு பழக்கமான மாதிரி இருக்கு. ஆனா நான் வந்து இந்த ரிங்கை போட்டதுல இருந்து என்னோட வாழ்க்கையை நான் இழந்துட்டேன். ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவையும் நான் இழந்துட்டேன். அவங்க கையில வர நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் திரும்பவும் வருவேன்னு. ஆனா என்னை மன்னிச்சிருங்கம்மா, என்னால திரும்பவும் வர முடியாது. ஏன்னா அவ்வளவுதான், என் கையில எந்த விதமான ஸ்ட்ரென்த்தும் இல்ல. அடுத்ததா நான் சூசன், அவளையும் நான் காப்பாத்துறேன்னு சொல்லியிருந்தேன். அவளோட நிலைமை என்ன ஆச்சுன்னு எனக்கு சரியா தெரியல. மூணாவதா ஜின்சோயின், உன்னையும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எனக்கு வந்து திரும்பவும் ஆசையா இருக்கு இந்த மாதிரி இன்னொரு வாட்டி உன்னை சந்திக்க மாட்டேன் நானு. நாலாவது அப்பா, இந்த மாதிரி நான் உங்களை மன்னிச்சிட்டேன், முடிஞ்சா என்னையும் மன்னிச்சிருங்க. ஆனா இதுக்கு மேல நான் வந்து உயிரோட இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னால இதுக்கு மேல போராட முடியாது, நான் வந்து என்னோட நம்பிக்கையை நான் எழுந்துட்டேன் எப்படின்னு அவனும் கண்ணை மூட பார்த்தா இவனோட உள் மனசுல இருந்து அங்க ஒரு குரல் வருது, என்ன நீ அதுக்குள்ள நீ வந்து தோல்வியை ஒத்துக்கினியா என்ன? சரி நீ வந்து தோல்வியை ஒத்துக்கினே வச்சுக்கோ, ஆனா உன்னை நம்பின உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? அப்படி நீ வந்து இங்கே இறந்து போயிட்டா கூட அப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட நிலைமை என்ன ஆகும்? அவங்களையும் அவங்க வந்து கொலை பண்றாங்க. இந்த மாதிரி அந்த டின்டடிஸோட கேங்கு அவங்க தான் உங்க அப்பாவையும் கொலை பண்ணாங்க. ஆனா இப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கொலை பண்ண போறாங்க. ஆனா நீ நினைச்சா உன்னால வேண்டிதான் அவங்கள காப்பாற்ற முடியும். ஏன்னா உங்க கையில ஒரு வித்தியாசமான பவர் இருக்கு. இந்த பவருக்காக எத்தனை பேர் திரும்ப ஏங்கி இருக்காங்க. ஆனா என்னாலயும் உன்னோட நண்பர்களை காப்பாற்ற முடியும். அதுவும் இல்லாம உங்க அப்பாவோட ரிவெஞ்ச் என்னால கொடுக்க முடியும். இப்படி அந்த மாஸ்டரும் சொல்ல இதை கேட்ட அவனும் ஒத்துக்கினான் போல. இதனால அவனோட பாடியும் திரும்பவும் சேஞ்ச் ஆகுது. பார்த்தா அவனும் ஒரு டெவில் மாதிரி மாறுறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, இதுக்கு வந்து ஒரே ஒரு சீசன் தான் விட்டுருக்காங்க. இதுக்கு மேல எந்த விதமான எபிசோடும் இல்ல. நானே சொல்ல போனா நினைச்சு பார்க்கல இந்த மாதிரி முடிப்பாங்கன்னு. ஏன்னா நானும் ஒரு எபிசோட பார்த்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கு மேல எந்த விதமான எபிசோடும் இல்ல. ஏன்னா இது ஒரு இன்கம்ப்ளீட்டட் அனிமே. யாருக்கு தெரியும், கண்டிப்பா ஏதாச்சும் சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நம்பலாம். கடந்த ஒரு வருஷமா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல, இப்போ குத்துருவாங்களா என்ன? கவலைப்படாதீங்க, கொடுத்த நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல சொல்றேன். ஸோ அடுத்த சீசன் வந்து அடுத்த செகண்டே நான் வந்து உங்களுக்காக அப்லோட் பண்றேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னமும் நிறைய அனிமேஸ் நம்ம சேனல்ல வந்துனே தான் இருக்கும். ஸோ எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் ஒண்டி தான். மறக்காம கீழே லைக் பண்றேங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த சீசன் 1 இங்கேயே முடிச்சனால நானும் இந்த சீசன் 1 இங்கேயே முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் ஒரு வேற லெவல் அனிமேல மீட் பண்றேன். அது வரைக்கும் sayonara.